Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. So UPSC Prelims 2026 காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெர்டிக்கலும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு விஷன் 1000 மிஷன் 100 2.0 இனிஷியேட்டிவை கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவோடைய கோர் அப்ஜெக்டிவே என்னென்னா அலாங் வித் டெஸ்ட் சீரீஸோட உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்டோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஒய்க்யூ பேஸ்டு தீம்ஸை எடுத்து அந்த ஒவ்வொரு தீம்லேயும் இது வரைக்கும் லாஸ்ட்டு 15 இயர்ஸில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகளில் இருந்து என்ன மாதிரியான கண்டென்ட்டை எந்த ஆங்கிளில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்றது எல்லாத்தையுமே த்ரூ வீடியோஸ் மூலிமா டிஸ்கஸ் பண்ணி தென் அதன் அடிப்படையில் இப்போது ரீசெண்டாக யூபிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதர் எக்ஸாம்ஸ் என்டிஏ சிடிஎஸ் சிஏபிஎஃப்லேயுமே என்ன பர்டிகுலரான ட்ரெண்ட் அந்த பர்டிகுலர் டாபிக்ஸில் போயிட்டுருக்குதுன்றதையுமே இன்டர்கனெக்ட் பண்ணி தான் இந்த சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இந்த வீடியோ சீரீஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு டெஸ்ட் சீரீஸோட அலைன் ஆகி தான் இருக்கும். ஸோ எவ்ரி சாட்டர்டேஸ் நமக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். எவ்ரி மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டேஸ் ஈச் 2 hours இந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜியாகிரஃபியோடைய 4வது வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து கிளைமட்டாலஜி அண்ட் ஓஷனோகிராஃபியை கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம்ஸ், தென் அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய எர்த்துக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் என்னென்ன, தென் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான ஜியோமார்ஃபாலஜி. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 15 இயர்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் தென் அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டையுமே இப்போ நம்ம டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் தீமோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்தர் வீடியோஸ் ரிலேட்டடான அல்லது இந்த நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நான் முதல்வன் ஸ்டடி ஹால்ன்ற டெலகிராம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதில் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே கிளியராக தெரிய வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளார போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தீம் எதுனா ஜியோமார்ஃபாலஜி அல்லது ஜியோமார்ஃபாலஜி அண்ட் யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம்ஸ் அண்டு ஜியோமார்ஃபாலஜி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கேள்விகள் ஒரு தீமையை எடுத்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம். தென் அந்த கண்டென்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் அதை பேஸ் பண்ணி அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணவும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 2012 கேட்ட இந்த கேள்வி பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் சைட்டட் பை தி சயின்டிஸ்ட் as evidence or evidences for the continued expansion of universe. ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் வந்து கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு எதெல்லாம் சயின்டிஸ்ட் வந்து எவிடன்சஸை சப்போர்ட் பண்ணுறாங்க, எவிடன்சஸை சப்மிட் பண்ணுறாங்கன்றதை இந்த கேள்வி கேட்டிருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்க? டிடெக்ஷன் ஆஃப் மைக்ரோவேவ்ஸ் இன் ஸ்பேஸு, observation of redshift phenomena in space, movement of asteroids in space, occurrence of supernova explosions in space. அப்போ இந்த எவிடன்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எந்தெந்த ஃபினாமினாவெல்லாம் ரீசன்ஸாக இருக்குதுன்றதை கேட்டிருக்காங்க. ரைட்டா? தென் 2017 கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்கள். த டேர்ம்ஸ் ஈவென்ட் ஹாரிசான், சிங்குலாரிட்டி, ஸ்ட்ரிங் தியரி அண்ட் ஸ்டாண்டர்ட் மாடல்ஸ், இந்த மாதிரி இது சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாகவும் இந்த டாபிக்ஸை பார்த்துக்கலாம். ஜியாகிரஃபியோட யூனிவர்ஸ்னுடைய பேசிக்ஸை தெரிஞ்சிக்கக்கூடிய கான்டெக்ட்லையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எதோட ரிலேட் ஆனதுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்சர்வேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி யூனிவர்ஸ், ஸ்டடி ஆஃப் தி சோலார் அண்ட் லூனார் எக்லிப்சஸ், placing the satellites in the orbits of the earth, then origin and evolution of living organisms on the earth. ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எல்லா கான்டெக்ட்லையுமே கொஷின்ஸ் வந்திருக்கு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்தது 2023 இப்போ ரீசெண்டான டைமில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பக்கம் வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்பேசஸஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸு அது எந்த அந்த ஆப்ஜெக்ட்ஸோட ரிலேட்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன, அந்த ஆப்ஜெக்ட் எதை குறிக்குது அப்படின்றத சைடில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ரெண்டையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செஃபைட்ஸு, நெபுலா அண்ட் பல்சர்ஸ்னு 3 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்டார்ஸுக்குள்ளார இருக்க ஸ்டார்ஸோடைய டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் தான் இது. ரைட் சைடில் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஜெயின் கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸ் இன் ஸ்பேஸ், stars which brighten and dim periodically, neutron stars that are formed when massive stars run out of fuel and collapse. இதில் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கா இல்லையான்றதை செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? தென் அடுத்தது 2024 இதே கான்டெக்ட்ஸில் கேள்வி வந்திருக்கு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க? ஜெயின் ஸ்டார்ஸ் லிவ் மச் லாங்கர் தென் டுவார்ஃப் ஸ்டார்ஸ். இப்போ நியூட்ரான் ஸ்டார்ஸ்ன்றதை பார்த்தோம், பல்சர்ஸ்ன்றதை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஜெயின் ஸ்டார்ஸ்
அப்படின்றது இருக்குது, டுவார்ஃப் ஸ்டார்ஸ்னு இருக்குது. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டிஃப்ரென்சஸ் எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் அடிப்படையாக வச்சு தான் இருக்குது, நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. ஸோ அதை செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. கம்பேர்டு டு டுவார்ஃப் ஸ்டார்ஸ், ஜெயின்ட் ஸ்டார்ஸ் ஹேவ் அ கிரேட்டர் ரேட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதில் ரெண்டுமே கரெக்டாக அல்லது ரெண்டில் ஏதாவது எது தப்பு இருக்குது, செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுதா, அந்த ஃபார்மெட்டில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ யூனிவர்ஸ் ரிலேட்டடாக யூனிவர்ஸோடைய ஆரிஜின், எக்ஸ்பேன்ஷன், தென் வந்து அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு இருக்கக்கூடிய எவிடன்சஸ், தென் அந்த யூனிவர்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸு, அந்த ஸ்டார்ஸோடைய எவல்யூஷனரி ஃபேஸு, அந்த எவல்யூஷனரி ஃபேஸஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனண்ட்ஸை அந்த ஸ்டார்ஸ் வந்து இவால்வ் ஆகும், அது என்னென்ன மீனிங்ஸை, அது கூட அது என்னென்ன, அதனோட அர்த்தம் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலிங்காக நமக்கு தெரிஞ்சிருக்கணுன்றத இந்த கேள்விகள் மூலிமா நம்மளுக்கு புரியுது. ஓகேவா? ஸோ தென் இப்போ 2012 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்க. இது நம்மளுடைய 6th NCERT புக்கில் அப்படியே டேரெக்டாகவே இருக்குது. A person stood alone in a desert on a dark night and wanted to reach his village which was situated 5 km east of the point where he was standing. CSATல கேட்குற மாதிரி நமக்கு டைரக்ஷன்ஸ் கொஷின்ஸ் பேசிஸில் இதை கேட்டிருக்காங்க. He had no instruments to find the direction. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு டெசர்ட்டில் இருக்கார், அவர் வந்து 5 கிலோமீட்டர்ஸு அவர் இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸு ஈஸ்டை நோக்கி அவர் இருக்கார். ஓகேவா? அவருடைய வீடு வந்து பார்த்தோம்னா அவர் இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ஸில் இருக்குது. ஆனால் அவருக்கு எந்த விதமான மெஷர்மெண்ட்ஸும் கிடையாது எந்த டைரக்ஷனில் போகணுன்றதுக்கு. பட் ஹீ லொக்கேட்டட் தி போல் ஸ்டார். த மோஸ்ட் கன்வீனியன்ட் வே நவ் டு ரீச் ஹிஸ் வில்லேஜ் இஸ் டு வாக் இன் தி டைரக்ஷன் ஆஃப். அப்போ போல் ஸ்டார்ன்றது என்ன, அந்த போல் ஸ்டார் எங்கே இருக்கும், அது பர்மனெண்ட்டாக இருக்குமா அல்லது மாறிக்கிட்டே இருக்குமா, அப்படி இருக்கிறதா இருந்தால் அதை எப்படி ஒரு கைடிங் வேல்யூவை வச்சு அவருடைய வீட்டுக்கு வந்து அவரால் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற கான்டெக்ட்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் 2011 யூனிவர்ஸை தாண்டி இதெல்லாமே நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சன்னை அடிப்படையாக வச்சு பிளானட்ஸ் இருக்குது, தென் டுவார்ஃப் பிளானட்ஸ் இருக்குது, அது இல்லாமல் அதர் ஸ்மாலர் சோலார் சிஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸும் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த கேள்விகள் வந்திருக்கு. ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஸ்மால் ராக்கி பிளானட்டாய்ட்ஸ் while comets are formed of frozen gases held together by rocky and metallic material. Asteroids are found between the orbits of Jupiter and Mars, while comets are found mostly between Venus and Mercury. Comets show a perceptible glowing tail while asteroids do not. ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸையும் காமெட்ஸையும் கம்பேர் பண்ணி இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் வைஸ் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன, அதோட பொசிஷனிங் என்ன, அதோட மூவ்மெண்ட் அடிப்படையாக வச்சு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதையும் கேள்விகளாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கான்டெக்ஸ்டில் யூனிவர்ஸை பற்றியும் சோலார் சிஸ்டத்தை பற்றியும் எர்த்துக்கும் சோலார் சிஸ்டத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் டீட்டெயிலிங்காக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய யூனிவர்ஸோடைய கரண்ட் பொசிஷனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த யூனிவர்ஸோடைய ஆரிஜின் எப்படி இருந்திருக்கு, அந்த ஆரிஜினேஷன் பாயிண்ட்ல இருந்து என்ன கான்செப்டில் இந்த யூனிவர்ஸ் வந்து இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதா அல்லது எக்ஸ்பேன்ஷன் எந்த ரேட்டில் இருக்குது, அதுக்கு என்னென்ன எவிடன்சஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வேரியஸ் சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸ் மூலியமாக நமக்கு தெரிய வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸோட ரிலேட் ஆகிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரி தான் என்னது, பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரியை கொடுத்தவர் யாருன்னா எட்வின் ஹபிள். ஓகேவா? ஸோ எட்வின் ஹபிள் அரவுண்ட் 1930s வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரிஸை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் சொல்லக்கூடிய இந்த தியரி படி என்னன்னா இனிஷியலாக அரவுண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டேலேருந்து ஒரு 13.7 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி, ஸோ கிட்டத்தட்ட 13.7 பில்லியன் இயர்ஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டேட்லேருந்து பின்னோக்கி போனோம்னா அதுதான் ஆரிஜினேஷன் பாயிண்ட் அல்லது ஆரிஜினேஷன் பீரியட் ஆஃப் தி யூனிவர்ஸை இந்த தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது என்டையர் யூனிவர்ஸோடைய சென்டர் பாயிண்ட்டாக ஒன்று இருக்கும்ல, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. சிங்குலாரிட்டின்ற ஒரு வார்த்தை நம்ம வந்து பார்த்தோமா, அதை வச்சு கேட்டிருந்தாங்களா, ஈவன் ஹாரிசன் சிங்குலாரிட்டின்னு பார்த்துருந்தோமா? ஓகேவா? ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படின்றதா சென்டர் பாயிண்ட் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் யூனிவர்ஸ் தான் இன்டென்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ரொம்ப ஹெவியராக இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த இன்டென்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனை நோக்கி சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸுமே
உள்ள நோக்கி அட்ராக்ட் பண்ணப்பட்டுச்சு. அவ்வளோ அளவுக்கு ஒரு கிராவிடேஷன் அட்ராக்ஷன் புல்லிங் எஃபெக்ட் இருந்தது. ஸோ அப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த சென்டர் பாயிண்ட்டை நோக்கி எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அது என்ன ஃபார்மில் வேணாலும் இருக்கட்டும், கேஸஸாக இருக்கலாம், அல்லது லிக்விட்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து சாலிட்ஸாக இருக்கலாம், அல்லது பிளாஸ்மாவாக இருக்கலாம், என்ன ஃபார்ம்ஸில் வேணாலும் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சென்டர் பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி நோக்கி அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ ஒன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ரீஜனை நோக்கி யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அட்ராக்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இன்டென்ஸ் கிராவிடேஷனல் எஃபெக்ட்னால அதனோட டென்சிட்டி வில் எனார்மஸ்லி இன்க்ரீஸிங்கா. ஸோ அப்போ அதனுடைய டென்சிட்டி எக்ஸஸாக இன்க்ரீஸ் ஆக தேர் வில் பி அ த்ரெஷோல்டு பாயிண்ட். ஒரு பர்டிகுலர் த்ரெஷோல்டு பாயிண்ட்டை தாண்டி அந்த பர்டிகுலர் ரீஜனில் எல்லா ஆப்ஜெக்டையும் ஹோல்ட் பண்ண முடியாது. அந்த த்ரெஷோல்டு பாயிண்ட்டை ப்ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரீச் ஆகக்கூடிய மொமெண்ட்ல எவ்வளோக்கு இன்டென்சிஃபைடாக எல்லாமே வந்து அக்யூமுலேட் ஆனிச்சோ அது எல்லாமே வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் சடன் பர்ஸ்டிங் நடந்தது. அந்த சடன் பர்ஸ்டிங் தான் என்ன சொல்கிறாங்க, பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனுடைய விளைவாக என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா, ஸோ எல்லா டைரக்ஷன்ஸ்லையுமே எல்லா ஃபார்ம்ஸ்லையுமே இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் அல்லது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் 360 டிகிரி எல்லா டைரக்ஷன்ஸ்லையுமே வெடிச்சு செதற ஆரம்பிச்சது. ஓகேவா? அப்படி அந்த வெடிச்சு செதறக்கூடிய அந்த மாடலை தான் இன்ஃப்ளேஷன் மாடல்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன்ன்றது என்னது, விரிவடைகிறது. ஓகேவா? ஸோ விரிவடைகிறது, பலூன் எப்படி இன்ஃப்ளேட் ஊத விரிவடையுமோ, ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த பிக் எக்ஸ்ப்ளோஷனுடைய ரிசல்டண்ட்டாக எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே எல்லா டைரக்ஷன்ஸுமே விரிவடைய ஆரம்பிச்சது. அப்போது இந்த இடத்துல கண்டினியூவஸ் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் தி பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியில் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சும் டெம்பரேச்சரும் எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த எனர்ஜி எல்லாமே சடன்லி ரிலீசஸ் டுவர்ட்ஸ் எவ்ரி டைரக்ஷன்ஸாக. அப்போ அந்த ரிலீசிங் ஆன பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் முடிஞ்ச உடனே கூலிங் ஃபேஸ் ஆஃப் யூனிவர்ஸ் ஸ்டார்டட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கூலிங் ஃபேஸ் ஆஃப் யூனிவர்ஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபினாமினா தான் இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரல், நம்ம ஏற்கனவே போன செஷன்ஸ்லேயே பார்த்துருந்தோம், ஸ்பெக்ட்ரல் இமேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து விசிபிள் லைட் வயலட்டில் ஆரம்பித்து விப்ஜிஆர், இதுதான் வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்ரோவேவ்ஸ் இருக்கும், தென் அதுக்கப்புறம் வந்து ரேடியோ வேவ்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த சைடு வந்து பார்த்தோம்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கும். ஸோ அப்போது டுவர்ட்ஸ் ரெட்டை நோக்கி நகர நமக்கு என்ன பார்த்தோம், வேவ் லென்த்து இன்க்ரீசஸ், எனர்ஜி டிக்ரீசஸ். இந்த சைடு போக வேவ் லென்த்து டிக்ரீசஸ், எனர்ஜி இன்க்ரீசஸ்ன்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ அப்போது அந்த மாதிரி இந்த சடன் கூலிங் ஆஃப்டர் தி பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததை இண்டிகேட் பண்ணக்கூடிய விதத்தில் இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன்ஸ்ன்றது எமிட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுவும் என்னன்னு பார்த்தோம்னா 400,000 இயர்ஸுக்கு அப்புறம் தான் அந்த எமிஷன்ஸோடைய ட்ரேசஸ் நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இன்னைக்குமே ப்ரெசன்ட் டேல அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த யூனிவர்ஸில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன ஃபார்மில் இருந்திருக்குன்றதனுடைய ட்ரேசஸ் எல்லாமே யூ கேன் ஃபைண்ட் இன் தி காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் என்ற அந்த கூலர் ரீஜியன்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் எவிடன்ஸ் ஃபார் ஆரிஜின் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸாக இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இனிஷியலாக எந்த எலிமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மாலிகூல்ஸ் தான் யூனிவர்ஸோட ஆரிஜினேஷனில் அதிகமாக இருந்தது. அப்போ இந்த ஹீலியம்ன்றது என்னது, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் இது ரெண்டும் சேர்ந்து தான் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலிமா நமக்கு ஹீலியம் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது இந்த ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகி, ஏன்னா ஒவ்வொரு மாலிகூலுமே அல்லது ஒவ்வொரு ஆட்டமுமே அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான மாசஸ் இருக்கும். அப்போ அந்த மாசஸ் அடிப்படையாக வச்சு, மாசஸ் இருந்தாலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் தன்னுடைய இண்டிவிஜுவல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அடிப்படையாக வச்சு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அப்படி ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகி ஸ்டார்ஸ் உருவாக ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போது இந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம் ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு. இந்த கூலிங் ஃபேஸஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீஜன் தான் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன்ஸு. தென் ஸ்டார்ஸோடைய ஆரிஜினேஷன்ஸ் இருந்தது. ஸ்டார்ஸோட ஆரிஜினேஷன்ஸுக்கு காரணம் ஹைட்ரஜனுடைய நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸு. ஃபார்ம் ஆன ஸ்டார்ஸ் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் கேலக்சிஸ் தென் உருவாக ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ அப்போது ஒவ்வொரு
ஸ்டார்ஸுமே இண்டிவிஜுவலாக அதுக்குன்னு தனிப்பட்ட ஃபேமிலிஸை உருவாக்க ஆரம்பிச்சது, அதுதான் சோலார் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடந்தது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அந்த ஸ்டார்ஸோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் அடிப்படையை வச்சு ஒவ்வொரு சோலார் சிஸ்டமுமே இண்டிவிஜுவலாக உருவாக ஆரம்பிச்சது. இதில் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம்னா, நமக்கு அந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுல இருந்து இந்த யூனிவர்ஸ் இஸ் கண்டினியூஸ்லி எக்ஸ்பேண்டிங் அண்ட் மூவிங் அவே ஃப்ரம் தி சென்டர் பாயிண்ட்ன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மூவ்மெண்ட் நடக்கணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவையில்ல, அந்த எனர்ஜி தான் நம்ம டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% தான் நோன் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. 100% இருக்கிறதுல நமக்கு வெறும் தெரிஞ்சது வெறும் 5% தான். அதுவும் என்னென்ன கேலக்சிஸ் இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு, அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் அண்ட் எமிஷன்ஸ், லைட்ஸ் எல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நமக்கு ஒரு 5% இருக்கு. பட் ரிமைனிங் 95% இஸ் அன்னோன் டு அஸ். அந்த 95%ல ஆல்மோஸ்ட் 68% இஸ் கன்சியூம்ட் ஆஃப் டார்க் எனர்ஜி. அப்போ இந்த டார்க் எனர்ஜி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்பான்ஷன் and acceleration, expansion and acceleration of universe. ஓகேவா? அப்போ டார்க் எனர்ஜி எப்படி இந்த கண்டினியூஸ் எக்ஸ்பான்ஷனுக்கும் ஆக்சிலரேஷன்ஸுக்கும் காரணமா இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் இன் அவர் யூனிவர்ஸையுமே ஒன்னோட ஒன்று இணைச்சி வைக்கிறதுக்குன்ட்டு ஒரு பேசிக் மேட்டர் இருக்கும்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டார்க் மேட்டர். டார்க் மேட்டர் இது வந்து ஆல்மோஸ்ட் 28% ஆஃப் அவர் யூனிவர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த எனர்ஜி என்ன ஃபார்ம்ல இருக்கு, அது என்னென்ன மாலிகூல்ஸ்னால அடிப்படையாக வச்சு ரன் ஆகுது, இந்த மேட்டர் என்ன ஃபார்ம்ல இருக்குது நம்மளால இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால தான் இதை டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ இந்த டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி தான் இஸ் பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹோல்டிங் ஆல் தி மெட்டீரியல்ஸ். அது ஸ்டார்ஸாக இருக்கலாம், பிளாக் ஹோல்ஸாக இருக்கலாம், கேலக்சிஸாக இருக்கலாம், சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய எந்த ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், டஸ்ட்டாக இருக்கலாம், எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்டிங் மெக்கானிசமாக டார்க் மேட்டர் இருக்கு. எக்ஸ்பான்ஷனுக்கு டார்க் எனர்ஜி இருக்கு. அப்போ இந்த ஃபினாமினாவை அடிப்படையாக வச்சு தான் இன்னைக்கு வரக்கூடிய சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸ் நமக்கு தெளிவாக புரிய வைக்குது. ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கக்கூடிய இந்த பிக் பேங் தியரியை எவிடன்ஸா சொல்லக்கூடிய அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றத கேள்விகளா கேட்டிருந்தாங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா, ரெண்டு ஃபினாமினா. ஒன்று வந்து டாப்ளர் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு ஃபினாமினாவை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ டாப்ளர் ஷிஃப்ட்னா நம்ம ஸ்கூலில் படிக்க போகும்போது சவுண்ட் வேவ்ஸை வச்சு கேட்டிருப்போம். ஓகேவா? ஸோ டாப்ளர் ஷிஃப்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கோம்னா தூரத்தில் ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா ட்ரெயின் வர 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 அந்த ட்ரெயின்லேருந்து எமிட் ஆகக்கூடிய சவுண்ட் வந்து நமக்கு அதிகரிக்கும். அப்போ when the object is approaching towards it, the sound increases. அதே மாதிரி நம்மள ட்ரெயின் கடந்து நம்மளை கிராஸ் ஆக போகும்போது மேக்ஸிமம் சவுண்ட் இருக்கும், நம்மளை கடந்து போக 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 அந்த சவுண்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அது எமிட் பண்ணக்கூடிய எமிஷன்ஸ், அது லைட்டாக இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம், அது எல்லாமே நம்மளை நோக்கி வருதா அல்லது நம்மளை விட்டு விலகி போகுதான்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஃபினாமினா தான் நமக்கு டாப்ளர் ஷிஃப்ட்னு சொல்லுவோம், டாப்ளர் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதில் இப்போ சன்னு மாதிரியான ஒரு ஸ்டார் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சன்னுலேருந்து வரக்கூடிய இப்போ நமக்கு ஒரு டெலஸ்கோப்ல பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப தொலைவில் இருக்கும் ஸ்பேஸ்ல. அப்போ அதை நம்மளை நோக்கி வருதா அல்லது நம்மளை விட்டு விலகி போகுதான்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா, இதுல இருந்து எமிட் ஆகக்கூடிய ரேடியேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த ரேடியேஷன்ஸை நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்பெக்ட்ரல் இமேஜ்ல ரெட் சைடை நோக்கி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்மளை விட்டு விலகி போகுதுன்னு அர்த்தம். அல்லது அதுல இருந்து வரக்கூடிய லைட்டு ப்ளூ சைடை நோக்கி ப்ளூ ஷிஃப்ட் நடக்குதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், வேவ் லென்த் இஸ் இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு ரெட் கலர் அண்ட் டிக்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளூ கலர். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்குதுன்னா அதுல இருந்து வரக்கூடிய லைட்டு டுவோர்ட்ஸ் ப்ளூ சைட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் நோக்கி ஷிஃப்ட் ஆகும். நம்மளை விட்டு வெளியே போயிட்டே இருக்குதுன்னா ரெட் சைட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் நோக்கி ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா ரெட் டிஸ்டன்ஸை ரீச் பண்ண முடியும். ஸோ அப்போ இது எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டார்ஸ்க்கு இந்த ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா, இது வந்து ரெட் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். இந்த ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினான்றது ஹெல்ப் பண்ணுமோ, அதே மாதிரி இப்போ நம்மளுடைய என்டையர் யூனிவர்ஸுமே எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய என்டையர் யூனிவர்ஸ் சொன்ன மாதிரி 360 டிகிரிலையுமே கண்டினியூஸ்லி எக்ஸ்பேண்டிங். ஓகேவா? அப்போ எக்ஸ்பேண்ட் ஆக ஆக நம்மளுடைய மாசஸ் உள்ள இருக்கக்கூடிய கேலக்சிஸோ ஸ்டார்ஸோ இது எல்லாமே சேர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு காரணமா இருக்கக்கூடிய எனர்ஜி தான் என்னன்னு பார்த்தோம், டார்க் எனர்ஜின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? அப்ப அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா,
ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்டு, கரெக்டா? ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் தம் இன்க்ரீஸஸ், ஸ்டார்ஸுக்கோ கேலக்சிஸ்க்கோ. அப்போ அந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எதை வச்சு சொல்லுவோம்? அந்த ஒவ்வொரு இப்போ ஒரு கேலக்சி எடுத்துக்கிறோம் அல்லது ஒரு ஸ்டார்ல இருந்து எடுத்துக்கிறோம்னா அதுல இருந்து எமிட் ஆகக்கூடிய ரேடியேஷன்ஸ்னுடைய வேவ் லென்த்தை மெஷர் பண்ணோம்னா we can find it தானே. அப்போ அந்த வேவ் லென்த்தை மெஷர் பண்ண போகும்போது இன்க்ரீசிங் வேவ் லென்த், இன்க்ரீசிங் வேவ் லென்த் இண்டிகேட்டிங் தட் it is cosmologically red shifting. ஓகேவா? சப்போ இன்க்ரீசிங் வேவ் லென்த்ன்ற போகும்போது டுவோர்ட்ஸ் ரெட் கலரை நோக்கி அந்த ரிசீவிங் லைட்டோடைய ஸ்பெக்ட்ரல் இமேஜை நோக்கி அது நகருது. அப்போ அதை தான் நம்ம வந்து ஓவராலாகவே காஸ்மோலாஜிக்கல் ரெட் ஷிஃப்ட்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட் யூனிவர்ஸ் இஸ் கண்டினியூஸ்லி எக்ஸ்பேண்டிங். அதுலேயும் என்னன்னா இந்த சென்டரை விட்டு வெளியே நோக்கி நகர நகர அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து ஆக்சிலரேட்டட் ஃபேஸில் நடக்குது. ஆக்சிலரேட்டட் ஃபேஸில் ஒரே மாதிரி கிடையாது. எவ்வளோக்கு தூரமாக போயிட்டே இருக்கோ அவ்வளோக்கு வேகமாகவும் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் அல்லது பிக் பேங் தியரியோடைய இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் வந்து இந்த யூனிவர்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஜெக்ட் எது? நம்ம ஸ்டார்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். அப்போ ஸ்டார்ஸ்னுடைய ஆரிஜினேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டெல்லார் நெபுலான்னு சொல்லுவாங்க. இந்த நெபுலானா என்னன்னு கேட்டிருந்தாங்களா? நெபுலான்றது தான் என்னது? கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேசஸ். கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேசஸ். கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேசஸ். இப்போ ஸ்டெல்லார் நெபுலா ஃபேஸ்ன்றது என்னன்னா இனிஷியலா சென்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ் அடிப்படையா வச்சு சுத்தி இருக்கக்கூடிய டஸ்ட், கேசியஸ் மாலிகூல்ஸ் இது எல்லாமே வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த கிளவுட்ஸுக்குள்ளா இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆகிறதன் மூலியமா ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரல் என்ன நடக்கும்? நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்க ஆரம்பிக்கும். இதனோட ரிசல்டண்டா ஹீலியம் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கர் டிஃபைன்டு கோர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த கோர் இஸ் கன்சிஸ்டட் ஆஃப் ஹீலியம் கேஸஸாக இருக்கும். அப்போ அந்த ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல ஒரு கோர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தட் வில் பி டெவலப்ட் இன்டு அன் ப்ராப்பர் ஆவரேஜ் ஷேப்டு ஸ்டார்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு இந்த அக்யூமுலேட்டிங் மெட்டீரியல்ஸும் ஹைட்ரஜனுடைய ஃபியூவல் கெப்பாசிட்டியும் இருக்கோ அதை பொறுத்து அந்த சைஸ் ஆஃப் த ஸ்டார் டிட்டர்மைன் பண்ணப்படும். ஸோ குறைஞ்ச லெவலில் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆவரேஜ் ஸ்டாராக ஃபார்ம் ஆகும். அதிக லெவல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் அண்ட் ஹீலியம் மாலிகூல்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்துச்சுன்னா அது ஒரு மேசிவ் சைஸ்டு ஸ்டாராக ஃபார்ம் ஆகும். சன்னு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டார். ஓகேவா? இப்போ இந்த சன் ஒரு ஸ்டாரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு முடிவு பண்றது என்னது? இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் தான். கரெக்டா? அப்போ இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் எவ்வளோ நாள் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் அந்த சன்னுடைய லைஃப் டைம் டிசைட் பண்ணப்படும். இப்போ நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எல்பிஜி சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிலிண்டருக்குள்ளார எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் இருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம ஃபியூவலில் யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கிறதுக்கு. பட் அது ஒன்ஸ் ஒரு தடவை அது தீர்ந்துருச்சுன்னா திரும்ப நம்ம சிலிண்டர் மாத்திரம்ல. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டார்ஸுக்கு கோரில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன்ன்ற ஃபியூவல் இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டார்ஸு கண்டினியூஸாக எக்ஸிஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபியூவல் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, ஆல் தி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபியூஸ்டு அண்ட் கன்வெர்டட் இன்டு ஹீலியம் ஃபார்ம்ஸாக மாறிடுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே வெளியே நோக்கி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த 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 ஃபினாமினாவுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? ரெட் ஜெயின் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்னன்னா எக்ஸாஷன் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூவலோடைய ரிசல்டண்டா எண்டிங் ஃபேஸ் ஆஃப் அ ஸ்டார் ஆஃப் அ ஸ்டாரை குறிக்கிறது தான் ரெட் ஜெயிண்ட்ன்றது. அப்போ ரெட் ஜெயிண்ட் எப்பயுமே என்னது? ரெட் கலர்ல மாறுதுன்னா எனர்ஜி குறையுதுன்னு தானே அர்த்தம். இப்போ தானே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் பார்த்தோம். அப்போ எவ்வளோக்கு உள்ள ஸ்டோர் பண்ணியிருந்த எனர்ஜி எல்லாமே இப்போ உள்ளுக்குள்ளார மட்டுமே அக்யூமுலேட் ஆகாம வெளியில ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. வெளியில அந்த எனர்ஜி எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் லீட்ஸ் டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி என்டையர் ஸ்டார். அதை தான் ரெட் ஜெயிண்ட்னு சொல்றோம். ஸோ அதே வந்து அதிகமான எனர்ஜி அக்யூமுலேட் ஆகி அது எக்ஸ்பேண்ட் ஆனிச்சுன்னா அது சூப்பர் ரெட் ஜெயின் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு மேசிவ் சைஸ்டு ஸ்டாருக்கு. அப்போ எப்படி இனிஷியலா சென்டர்ல ஒரு கோரா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டெல்லார் நெபுலா ஃபேஸ் அட்ராக்டிங் ஃபினாமினாவா இருந்துச்சோ அந்த மாதிரி அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய கோரை மட்டும் விட்டுட்டு எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஒன்னை விட்டு ஒன்று இப்போ பிக் எக்ஸ்ப்ளோஷன்ல எப்படி எல்லா டைரக்ஷன்ஸ்லையுமே விலகி போணுச்சு. ஸோ அந்த மாதிரி போகிற அந்த ஃபேஸஸை பேர் தான் பிளானேட்டரி நெபுலான்னு சொல்லுவோம். அகெயின் இதுவும்
டஸ்ட் ஆஃப் கேஸஸ் அண்ட் கிளவுட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆன ஸ்டார்ஸ்ல இருந்து இப்போ அந்த ஸ்டார்ஸ்ல இருந்து அந்த டஸ்ட் ஆஃப் கிளவுட்ஸும் மதர் காம்பனன்ட்ஸும் விலகி வெளியில போகுது. அதுக்கு பேர் தான் இந்த பிளானட்டரி நெபுலான்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து ஒரு நார்மல் ஸ்லோவர் ஃபேஸஸ்ல நடக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஃபியூவலோடைய எனர்ஜி கம்மி, இன்டென்சிட்டி கம்மி. ஆனா இதே வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃபார்ம்ல ஒரு லார்ஜர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவோம். ஒரு பிக் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ன்றது ஒரு சடன் பர்ஸ்டிங் ஆஃப் தட் எனர்ஜி அண்ட் தட் ரிசல்டட் இன் 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனோட ரிசல்டன்ட்டா ஐதர் அந்த மேசிவ் ஸ்டார்ஸ், அந்த மேசிவ் சைஸ்டு ஸ்டார்ஸோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளாரியே புதஞ்சி அதுக்குள்ளாரே இன்டென்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால ஒரு பிளாக் ஹோலா ஃபார்ம் ஆகலாம். இந்த பிளாக் ஹோலோடைய பவுண்டரிஸ் இருக்குல்ல, இந்த பிளாக் ஹோலோடைய பவுண்டரிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈவென்ட் ஹாரிசான். இந்த பிளாக் ஹோலோடைய பவுண்டரிஸ் தான் நம்ம ஈவென்ட் ஹாரிசான்னு சொல்லுவோம். ஸோ இல்லைன்னா அதனுடைய சென்டர் கோர் ரீஜன் மட்டும் ஒரு ரொட்டேட்டிங் ஸ்டாரான நியூட்ரான் ஸ்டார்ஸா மாறலாம். இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸோடைய ரொட்டேட்டிங் ஃபார்மை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பல்சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனோட ரிசல்டன்ட்டா அது பிளாக் ஹோலாவும் மாறலாம் அல்லது நியூட்ரான் ஸ்டாராகவும் ஆகலாம். நியூட்ரான் ஸ்டார்ஸ் தான் நம்ம ரொட்டேட்டிங் நியூட்ரான் ஸ்டார்ஸ் தான் நம்ம பல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே பிளானட்டரி நெபுலாவுடைய ரிசல்டன்ட்டா ஃபைனலா இருக்கக்கூடிய இந்த காம்பனன்ட் ஒயிட் ட்வார்ஃபா மாறும். ஸோ அப்போ ஜெயின் ஸ்டாரா ட்வார்ஃப் ஸ்டாரா அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி கேள்விகள் கேட்டிருந்தாங்களா? ரைட். ஸோ அப்போ இதுதான் ஒரு ஆவரேஜ் லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஸ்டாரா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இதுல சன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், சன் வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டார்னு சொன்னோமா. அப்ப சன்னுக்குள்ளார இருக்கக்கூடிய, சன்னுடைய கோருக்குள்ளார இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஃபியூவலுடைய கெப்பாசிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட லைஃப் டைமை டிசைட் பண்ண முடியும். அப்போ எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் கண்டினியூஸ் ஆகலாம்னா ஆல்மோஸ்ட் 10 பில்லியன் இயர்ஸ் வரைக்கும். சப்போ ஏஜ் ஆஃப் சன்னு வந்து எப்படி சொல்றோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் வச்சு தான் சொல்றோம். ஸோ 10 பில்லியன் இயர்ஸ் வரைக்கும் சன்னு வந்து லைஃபோட இருக்கும். அந்த 10th பில்லியன் இயர்த்தில் வந்து பார்த்தோம்னா அது ரெட் ஜெயிண்டா மாறும். அதுக்கப்புறம் பிளானட்டரி நெபுலாவா மாறும். ஃபைனலாக ஒயிட் ட்வார்ஃபா ரெமினண்டா வந்து வெளியில வந்து விழுவும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் நமக்கு என்னது, கேலக்சிஸ். நம்மளுடைய ஸ்டார்ஸ் சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய கேலக்சிஸ்க்கு பேர் என்னது, மில்கி வே கேலக்சிஸ். ஓகேவா? இந்த மில்கி வே கேலக்சி, நம்மளுடைய மில்கி வே கேலக்சி என்ன ஷேப்ல இருக்கு, ஸ்பைரல் ஷேப்டுல இருக்கு. இந்த ஸ்பைரல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் விங்ல தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டமே இருக்கு. அப்ப அந்த சோலார் சிஸ்டத்தோட நடுவுல தான் நம்மளுடைய சன்னே இருக்கு. ஓகேவா? பட் அதோட சைஸ் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். இந்த நம்மளுடைய என்டையர் கேலக்சியோட சென்டர்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பிளாக் ஹோல், சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கு. அதுதான் சகாரிட்டஸ் ஏன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்டுல பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸை டுகெதரா இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டை தான் நம்ம வந்து மில்கி வே கேலக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதெல்லாம் தான் நம்மளுடைய யூனிவர்ஸனுடைய ஆரிஜினேஷனு, அதனுடைய எக்ஸ்பேன்ஷனு, ஸ்டார்ஸோடைய ஃபார்மேஷனு, எப்படி ஃபார்ம் ஆகும், எப்படி எண்ட் ஆகும், சன்னு என்ன ஃபார்ம்ல இருக்கோ, சன்னு பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய கேலக்சிஸ் என்ன ஃபார்ம்ல இருக்குதுன்றத நம்ம இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்மளுடைய சோலார் சிஸ்டம் சன்னுடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் அடிப்படையா வச்சு சன்னுடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஈர்க்கப்பட்டு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஃபார்ம் ஆயிருக்கிறத நம்மளுடைய சோலார் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த சோலார் சிஸ்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனன்ட் என்னது, நம்மளுடைய பிளானட்ஸ் தான். ஓகேவா? அந்த பிளானட்ஸையே நம்ம வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்னர் பிளானட்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். இந்த 4 பிளானட்ஸ் என்ன சொல்லுவோம், அவுட்டர் பிளானட்ஸ் சொல்லலாமா. அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் ஆர் கேசியஸ் பிளானட்ஸ். ஏன்னா இது எல்லாமே ராக்கி ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கக்கூடியதா இருக்கும். இது எல்லாமே கேசியஸ் மாலிகூல்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கிறதா இருக்கும். ஏன், இது எல்லாமே சன்னோடுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால சன்னுடைய இன்டென்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனுக்கும் இன்வால்வ் ஆகும். சன்னுல இருந்து எமிட் ஆகக்கூடிய சோலார் விண்ட்ஸினுடைய இன்டென்சிட்டியும் இங்க இருக்கக்கூடிய பிளானட்ஸ்ல அதிகமா இருக்கும். இப்போ சன்னுல இருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த சோலார் ஃபிளார்ஸ் அல்லது சோலார் விண்ட்ஸோட இம்பாக்டை தாங்க முடியாம எந்த விதமான மேஜர் கேசியஸ் காம்பனன்ட்ஸும் இங்க இருக்கக்கூடிய இன்னர் பிளானட்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ அதனாலதான் அதனோட சைசஸ் சின்னதாகவும் இருக்கும். அதே சமயத்துல இந்த சோலார் விண்ட்ஸோட ஃபிளார்ஸை தாங்கக்கூடிய சாலிடான டெரஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் இதுல மேஜரா ஃபார்ம் ஆயிருக்கும்.
அதே டிஸ்டன்ஸ் அதிகரிக்க சன்னோடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷனும் கம்மியாகும், அதனுடைய சோலார் விண்ட்ஸ் எஃபெக்டும் கம்மியாகும். ஸோ அதனால குறைஞ்ச லைட் டென்சர் இருக்கக்கூடிய கேசியஸ் மாலிகூல்ஸ்னாலேயே இந்த பிளானட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிட முடியும். அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் தான் இருக்கும், அதனுடைய நேச்சுரல் சேட்டலைட்ஸ். பட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஜூபிட்டர் சாட்டர்ன்ஸ்ல 60, 70, 80 ப்ளஸ் சேட்டலைட்ஸ் நமக்கு நேச்சுரலாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு பிளானட்ஸையும், அதாவது அவுட்டர் பிளானட்ஸ் அண்ட் இன்னர் பிளானட்ஸையும் பிரிக்கக்கூடிய ஒரு பவுண்டரியாக தான் என்ன இருக்குது, ஆஸ்ட்ராய்டு பெல்ட். இதை கேட்டிருந்தாங்களா? ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எந்த ரெண்டு பிளானட்டுக்கு நடுவில் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்களா? அப்புறம் நம்மளுடைய 8 பிளானட்ஸை தாண்டி நமக்கு 5 வந்து டுவார்ஃப் பிளானட்ஸாக இருக்குது. ஓகேவா? டுவார்ஃப் பிளானட்ஸ் முன்னாடி வந்து 2006 இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணுச்சு. அதாவது பிளானட்டா ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணணும்னா அது 3 கேட்டகரியை ஃபில் பண்ணணும். அது வந்து ரவுண்டு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கணும், தென் வந்து அதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஆர்பிட் இருக்கணும், அந்த இண்டிவிஜுவல் ஆர்பிட் அரௌண்ட் தி சன்னா இருக்கணும், அந்த ஆர்பிட் வேற எந்த ஆப்ஜெக்ட்னாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாததா ஒன்று இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க போகும்போது ப்ளூட்டோ மட்டும் என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ஸ் இட் இஸ் என்டரிங் இன் டு தி ஆர்பிட்டல் போர்ஷன்ஸ் ஆஃப் நெப்டியூன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நெப்டியூனுடைய கிராவிடேஷனல் இன்டென்சிட்டிக்குள்ளார இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. அப்போ அதனால அந்த பிளானட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்படி பிளானட்டை கன்சிடர் பண்ணாத அடுத்த லெவலில் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டுவார்ஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே டுவார்ஃப் ஸ்டார்ஸ் மாதிரி இங்கே டுவார்ஃப் பிளானட்ஸ். அந்த டுவார்ஃப் பிளானட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ளூட்டோ, மேக், சீரஸ், எரிஸ் அண்டு ஹவுமியான்னு சொல்லுவோம். ஹவுமியா இது எல்லாமே நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டுவார்ஃப் பிளானட்ஸ். இந்த ப்ளூட்டோ அல்லது டுவார்ஃப் பிளானட்ஸை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு காமெட்ஸ் மாதிரியான ஐசி ஃப்ரோசன் மெட்டீரியல்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெல்ட் தான் என்னது, கியூப்பர் பெல்ட். அப்போ இந்த கியூப்பர் பெல்ட்ல இருந்து ஆரிஜின் ஆகிட்டு வர்றது தான் காமெட்ஸ். இந்த காமெட்ஸ் டுவோர்ட்ஸ் சன்னை நோக்கி வர அதனுடைய டெய்ல் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தோடைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வெவ்வேறு ஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. தென் இந்த கியூப்பர் பெல்ட்டை தாண்டி சன்னோடைய அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரியா இருக்கிறது தான் நமக்கு என்னது, ஊர்ட் கிளவுட், அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரி ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரி ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். அப்போ இந்த ஊர்ட் கிளவுட்ல இருந்தும் சரி, கியூப்பர் பெல்ட்ல இருந்தும் சரி, நமக்கு ஆரிஜினேட் ஆகக்கூடிய காமெட்ஸ் வந்து பார்த்தோம்னா டுவோர்ட்ஸ் சன்னை நோக்கி வர அது ஹீட் ஆகும், ஹீட் ஆகிறதுனால மெல்ட் ஆகும், மெல்ட் ஆகிறதன் மூலியமா அந்த கேஸஸ் வந்து டெய்ல் ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருக்கக்கூடிய இர்ரெகுலர் ஷேப்டு ராக்கி மெட்டீரியல்ஸ் இன்னும் வேற ஃபர்தர் மெட்டீரியல்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிறத நமக்கு என்னது, வெவ்வேறு ஃபார்ம்ல நம்ம சொல்றோம். அப்போ காமெட்ன்றது என்னது, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ராக்ஸ், ஃப்ரோசன் கேசஸ், மீத்தேன் மாதிரியான கேசஸ், இது எல்லாமே சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி கியூப்பர் பெல்ட்ல இருந்தோ அல்லது வந்து ஊர்ட் கிளவுட்ல இருந்தோ ஆரிஜினேட் வரது நம்ம காமெட்ஸ்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஒரு ராக்கி ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இர்ரெகுலர் ஷேப்டு ராக்கி ஸ்ட்ரக்சர்ஸ் விச் இஸ் பிரசன்ட் பிட்வீன் தி கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஆஃப் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். மார்ஸோடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்லையும் ஜூபிட்டருடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் பேலன்ஸ் ஆகி நடுவில் ஒரு பெல்ட் இருக்கிறத நம்ம ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்ட்ராய்டில் இருந்து ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் மட்டும் தனியாக உடஞ்சோ அல்லது செதறியோ வெளியில் வரதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெட்டியோராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருந்து வரதை மெட்டியோராய்டுன்னு சொல்லுவோம். இந்த மெட்டியோராய்டு வெளியில வந்துருச்சு, அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருந்து வெளியில வந்துருச்சுன்னா அதனால எந்த ஆப்ஜெக்டோட கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ளாரே அது போக முடியுமா? ஸோ அப்படி எர்த்தோடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயே ஒரு மெட்டியோராய்டு அட்ராக்ட் பண்ணப்படுமா? அப்படி அட்ராக்ட் பண்ண போகும்போது எர்த்துக்குள்ளார எர்த்தோட அட்மாஸ்பியரை தாண்டி தானே வரணும். எர்த்தோட அட்மாஸ்பியர்ல நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு லேயர் இருக்கு, என்ன இருக்கு, மீசோஸ்பியர். இந்த மீசோஸ்பியரை கடந்து வரப்போகும்போது இந்த மெட்டியோராய்டு இஸ் கம்ப்ளீட்லி கெட் பர்ன்ட் அப் டியூ டு ஃப்ரிக்ஷன், டியூ டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ்னால. அப்படி பேர்ன் அவுட் ஆகக்கூடிய மெட்டீரியலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெட்டியார்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நம்மளுடைய லேயர்ஸ் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர்ல மீசோஸ்பியர் ஆக்ட்ஸ் as a protective layer against the incoming meteoritic impact. அந்த மெட்டியோராய்டு எல்லாமே மெட்டியாரா பேர்ன் ஆயிடும். சம் ஆஃப் தி லார்ஜ் சைஸ்டு பார்ஷியலி burnt மெட்டியார் has a capacity to reach the surface of the earth. அப்படி ஃபைனலா வந்து சர்ஃபேஸ்ல வந்து ஹிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மெட்டியோரைட். ஸோ காமெட்டு, ஆஸ்டராய்டு, மெட்டியோராய்டு, மெட்டியாரு, மெட்டியோரைட், இது எல்லாமே டிஃப்ரெண்டான ஃபார்ம்ஸ்ல இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம காமெட்ஸ் பார்த்தோம். காமெட்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டா கிராவிடேஷன் அட்ராக்ஷன் மூலியமா அட்ராக்ட் பண்ணப்பட்டாலும் இட் இஸ் ரிவால்விங் அரௌண்ட், அதுவும் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் சுத்தி சுத்தி வரும். அப்போ சன்னை சுத்தி வரப்போகும்போது
அந்த 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 எந்த இப்போ சன்னை நோக்கி இப்போ சன்னை சுற்றி காமெட்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குதுன்னா சன்னோடைய எனர்ஜி வில் பி டிரான்ஸ்மிட்டட் டுவோர்ட்ஸ் தி காமெட் இல்லை. அப்போ சன்னு இங்கே ஹிட் ஆகுதுன்னா இதனால் இந்த சோலார் விண்ட்ஸ் வந்து காமெட்ஸை ஹிட் பண்ணுதுன்னா இந்த காமெட் இஸ் கெட்டிங் ஹீட்டட் அப். ஹீட் ஆக போகும்போது அது ஃப்ரோசனாக இருக்கக்கூடிய ஃபார்ம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகக்கூடிய கேசஸ் எல்லாமே ரிவர்ஸில் ட்ராவல் ஆகும். அப்போ டெய்லு ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் அவே ஃப்ரம் தி சன். ஓகேவா? ஸோ டெய்ல் ஆஃப் அ காமெட் இண்டிகேட்ஸ் இட்ஸ் டைரக்ஷன் அவே ஃப்ரம் தி சன். அப்போ ஒரு காமெட் இப்படி நோக்கி வருதுன்னா இந்த சைடு தான் சன் இருக்குதுன்னு அர்த்தம். சன்னுடைய பொசிஷனை இண்டிகேட் பண்ணுறது காமெட்ஸோடைய டெய்லோட ஃபார்மேஷனோ அல்லது அதனுடைய க்ளோயிங் மெக்கானிசமோ நமக்கு இண்டிகேட் பண்ணோம். ஓகேவா? இந்த காமெட்ஸ் மட்டும் எங்கேருந்து வரும்? கியூப்பர் பெல்ட்லேருந்து வரும், ஊர்ட் கிளவுட்லேருந்து வரும். ஸோ அப்போ இப்படி தான் நம்ம வந்து இந்த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அவர் யூனிவர்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம், அந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய மல்டிபிள் டிஃபரன்சஸை நம்ம டீட்டெயிலிங்காக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் பேசிஸை வச்சுட்டு நம்ம கொஷின்ஸை சால்வ் பண்ணலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் பார்ப்போம். Which of the following are cited by the scientist as evidences for the continued expansion of universe? Continuous universe is expanding. அதுக்கு எவிடன்சஸா இருக்கிறது என்னது? டிடெக்ஷன் ஆஃப் மைக்ரோவேவ்ஸ் இன் ஸ்பேஸ். இந்த மைக்ரோவேவ்ஸ் தான் என்னது? காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன், CMBR அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு. இது வந்து எவிடன்சஸா நமக்கு ஆரிஜினேஷனையும் சொல்லுது, அதனோட எக்ஸ்பான்ஷன்ஸையும் சொல்லுது. இதை தென் வந்து பார்த்தோம்னா எது ரெண்டாவதா என்ன சொல்றாங்க? அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா இன் ஷேப். இந்த ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா இஸ் போத் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டார்ஸ் அல்லது கேலக்சிஸையும் பொருந்தும், அல்லது காஸ்மாலாஜிக்கல் ரெட் ஷிஃப்ட்னு சொல்லக்கூடிய என்டையர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸையுமே பொருந்தும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இதுக்கான எவிடன்ஸாக எடுத்துக்கலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இதுக்கான எவிடன்ஸஸாக எடுத்துக்கலாம். மூவ்மெண்ட் ஆஃப் ஆஸ்டராய்ட்ஸ் இன் ஸ்பேஸ். மூவ்மெண்ட் ஆஃப் ஆஸ்டராய்ட்ஸ் இன் ஸ்பேஸ் இஸ் டியூ டு தி கிராவிட்டி ஆஃப் சன்னோ அல்லது அனதர் ஸ்டாரோ தானே தவிர, அனதர் ஸ்டார் அல்லது பிளானட் தானே தவிர, இதனுடைய மூவ்மெண்ட் டஸ் நாட் டேக்கன் as the evidence for the expansion of universe. ஓகேவா? அப்போ இதை எடுத்துக்க முடியாது. occurrence of supernova explosion in space. சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ன்றதும் லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஸ்டார்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான். இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனை அடிப்படையாக வச்சு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸை இது இண்டிகேட் பண்ணாது. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் cannot be observed as the evidences for the expansion of universe. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் A 1 and 2. ஓகேவா? தென் the terms event horizon என்னது? boundary of a black hole. Then singularity, point of singularity, center point of universe ன்னு பார்த்தோமா? center point of universe. Then string theory under standard models. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா is sometimes seen in the news in the context of observation and understanding the universe. கரெக்டா? அப்சர்வேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி யூனிவர்ஸ் தான் இதில் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷனே தவிர ஸ்டடி ஆஃப் சோலார் அண்ட் லூனார் எக்லிப்சஸ் பற்றி கிடையாது. தென் வந்து பிளேசிங் சேட்டலைட்ஸ் இன் தி ஆர்பிட் ஆஃப் தி எர்த்தோ அல்லது வந்து ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் தி எர்த்தோ கிடையாது. பட் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையாக வச்சு வி ஹாவ் கொஸ்டின்ஸ். அதை நம்ம பார்ப்போம். ஆரிஜினேஷன் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸு ஆரிஜினேஷன் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் ஆன் எர்த்தும் எவல்யூஷன் ஆஃப் அவர் அட்மாஸ்பியருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ. தென் இதில் நம்ம இது பார்த்தோமா, நெபுலா பார்த்தோமா. இந்த நெபுலான்றது என்னது? ஜெயிண்ட் கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேசஸ் இன் ஸ்பேஸ். ஓகேவா? அதை தான் நம்ம வந்து ஸ்டெல்லார் நெபுலான்னு பார்த்தோம், பிளானெட்டரி நெபுலான்னு பார்த்தோம். அதே வந்து பல்சர்ஸ்ன்றது என்னது? இட் இஸ் அ நியூட்ரன் ஸ்டார்ஸ் தட் ஃபார்ம்டு வென் மேசிவ் ஸ்டார்ஸ் ரன் அவுட் ஆஃப் ஃபியூவல் அண்ட் கொலாப்ஸ் ஆஃப்டர் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன். போன கொஸ்டின்ல வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்களா? ஆஃப்டர் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் தான் நியூட்ரான் ஸ்டார்ஸாக ஃபார்ம் ஆகும் அல்லது பிளாக் ஹோல்ஸாக ஃபார்ம் ஆகும்.
இந்த செஃபைட்ஸ்ன்றது இட் இஸ் அ ஸ்டார் விச் பிரைட்டன் அண்ட் டிம் பீரியாடிக்கலி அமைஞ்சு எரியக்கூடிய ஒரு டிம்மிங் அண்ட் பிரைட்டனிங் ஸ்டாரை தான் நம்ம வந்து செஃபைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, நமக்கு இந்த ரெண்டும் தெரிஞ்சிருந்தாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இது ரெண்டும் ஸ்வாப் ஆயிருக்கு, இது மட்டும் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அப்போ ஹவு மெனி ஆஃப் தி அபவ் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு? ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் பேர் தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா, தென் ஜெயின் ஸ்டார்ஸ் லிவ் மச் லாங்கர் தேன் தி டாப் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, ஜெயின் ஸ்டார்ஸ்ன்றது என்னது? எண்ட் ஃபேஸ் ஆஃப் அ ஸ்டாரை குறிக்கிறது, எண்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்டாரை குறிக்கிறது. அப்போ மச் லாங்கர்ன்றது எப்படி இருக்கும்? டுவார்ஃப் ஸ்டார்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் டிஃப்ரெண்ட், அது ஒரு ரெமினண்டா, இது ரெமினண்டா நமக்கு வந்து ஃபைனலாக இருந்துகிட்டே இருக்கும். இதில் ஒன்று தான் நமக்கு என்னது? ஒயிட் டுவார்ஃப்னு சொல்லுவோம், ஒயிட் டுவார்ஃப். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? Compared to dwarf stars, giant stars have greater rate of nuclear reactions. இந்த greater and faster nuclear reactions நடக்கதான் exhaustion of fuels நடக்கும், which would result in ending of star. அப்ப second statement correct, first statement தப்பு. Answer for this question என்னது? Option D. Statement 1 is incorrect and statement 2 is correct. Then a person stood alone in a desert on a dark night. நம்ம எர்த்தை பார்த்துருந்தோமா? எர்த்து வந்து tilted by 23.5 டிகிரின்னு பார்த்துருந்தோமா? 23.5 டிகிரி. அப்போ இந்த இடத்துல இருக்கிறதா நமக்கு என்னது? நார்த் போல்னு சொல்லுவோம். இப்போ எர்த்தோடைய இந்த ரொட்டேட்டிங் ஆக்சிஸுக்கு எக்ஸாக்டா அதை பாயிண்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறத தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்? போல் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இந்த போல் ஸ்டார் எப்பயுமே நார்தன் போல டைரக்ட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அது எப்பயுமே நார்தன் போலுக்கு மேலே தான் இருந்துகிட்டே இருக்குமே தவிர அது பர்மனெண்ட்டாக அங்கே தான் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை அடிப்படையாக வச்சு a person stood alone in a desert on a dark night and wanted to reach his village which was 5 kilometers east of this point. இப்போ இந்த இடத்துல இருக்கா அப்படி அந்த ஒரு பையன், இங்கே இருந்து 5 கிலோமீட்டர் ஈஸ்டில் தான் அவருடைய வில்லேஜ் இருக்கு. அப்படின்னா he had no instruments to find the direction but he located the pole star. pole star பார்த்துட்டாரு. the most convenient way இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இங்கே தான் pole star இருக்குன்னு பார்த்துட்டாருன்னா where he needs to move, ஓகேவா, மூவ் இந்த pole star-ஐ லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு, இந்த pole star-ஐ லெஃப்ட்டில் வச்சுட்டு போல் ஸ்டாருக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆனிச்சுன்னா he can reach his village. அதுதான் என்னது? டைரக்ஷன் கீப்பிங் தி போல் ஸ்டார் டு ஹிஸ் லெஃப்ட். அப்போ போல் ஸ்டாரோட பொசிஷன் எப்பயுமே நார்தன் போலுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஓகேவா, தென் 2011 கேட்ட இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஸ்மால் ராக்கி பிளானட்டாய்ட்ஸ், இது கரெக்டு. வைல் காமெட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆஃப் frozen gases held together by rocky and metallic material. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகேவா, இது ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருக்கும். அதே காமெட் வந்து கியூப்பர் பெல்ட்ல இருக்கும். கியூப்பர் பெல்ட்ல அல்லது ஊர்ட் கிளவுட்ல ரெண்டுலையுமே இருக்கும். ஓகேவா, ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் மோஸ்ட்லி பிட்வீன் தி ஆர்பிட்ஸ் ஆஃப் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். கரெக்டு. வைல் காமெட்ஸ் ஆர் ஃபவுண்ட் மோஸ்ட்லி பிட்வீன் வீனஸ் அண்ட் மெர்க்குரி. கிடையாது. காமெட்ஸ் என்ன பார்த்தோம்? கியூப்பர் பெல்ட்ல இருந்து தான் ஆரிஜினேட் ஆகுமே தவிர ஈவன் வென் இட் இஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் தி வீனஸ் அண்ட் மெர்க்குரி டியூ டு தி எனார்மஸ் ஹீட் இட் மே பி கம்ப்ளீட்லி பர்ன் அவுட். ஓகேவா, ஏன்னா வீனஸ் அண்ட் மெர்க்குரி கிட்ட வரப்போகும்போது சன்னோடைய டெம்பரேச்சர் வெரி வெரி ஹையராக இருக்கும். அப்போ அங்கே எப்படி அதனால ப்ரெசென்ட் ஆயிருக்க முடியும்? ஓகேவா, அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி தப்பு. ஸோ எப்பயுமே இந்த வைலு, வேரஸு, பட்டு, அண்டு அப்படின்னு வரக்கூடிய வேர்ட்ஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். மோஸ்ட்லி யூபிஎஸ்சி அந்த இடத்துல தப்பு வைப்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு ஃபினாமினாவை வந்து ரெண்டு கான்டெக்ஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணுற இடத்துல நடுவில் வைலு, வேராஸு, பட்டு, அண்டு இந்த மாதிரியான வேர்டிங்ஸ் வருதுன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஓகேவா, ஸோ காமெட்ஸ் ஷோ எ பெர்செப்டபிள் க்ளோயிங் டெய்ல் வைல் ஆஸ்ட்ராய்ட்ஸ் டூ நாட். ஏன்னா டெய்லுன்றது காமெட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குமே தவிர ஆஸ்ட்ராய்ட்ஸுக்கு இருக்காது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 1 and 3 ஒன்லி. ஓகேவா, தென் இதை வச்சு இப்போ நம்ம பேசின இந்த கான்செப்ட்ஸ் அடிப்படையாக வச்சு இந்த கொஷின்ஸோட சால்விங் திங்ஸை நம்ம வந்து ஈஸியாக பார்த்துட்டோமா? ரைட். தென் அடுத்தது வந்து இப்போ கோர் ஜியோமார்ஃபாலஜி, அதாவது எர்த்தோடைய சர்ஃபேஸுக்கு மேலே மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா விதமான லேண்ட்ஃபார்ம்ஸோடைய ஃபார்மேஷன், டிஸ்ட்ரக்ஷன்ஸ், சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன்ஸு, இது எல்லாத்துக்குமே என்னென்ன விஷயங்கள் காரணமாக இருக்குது, அந்த காரணங்கள் அடிப்படையாக வச்சு வை வி ஆர் அப்சர்விங் வேரியஸ் டிஃப்ரெண்ட்
சேஞ்சஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ன்ற கான்செப்டை நமக்கு புரிய வைக்கிறது தான் என்னது ஜியோமார்ஃபாலஜி. ஓகேவா? அப்போ அதில் எவல்யூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லித்தோஸ்பியர் ராக்ஸ், லித்துன்றது என்னது ராக்ஸ். ஓகேவா? ராக்ஸு அண்டு நம்மளுடைய அட்மாஸ்பியருடைய எவல்யூஷன், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்டேயில் நம்ம போன செஷன்ஸில் பார்த்துருந்தோம். ஓகேவா? 78% ஆஃப் அவர் அட்மாஸ்பியர் இஸ் ஹெல்ட் அப் வித் நைட்ரஜன் அண்டு 21% இஸ் ஆக்சிஜன். இது இனிஷியலாக எர்த்து ஃபார்ம் ஆனது போகும்போது, அதாவது ஒரிஜினலாக எர்த்து ஃபார்ம் ஆயிருக்கும்ல, அப்போ ஃபார்ம் ஆக போகும்போது இந்த கேஸஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ அட்மாஸ்பியர் இஸ் ஆல்சோ இவால்விங் பேஸ்ட் அப் ஆன் தி எவல்யூஷன் ஆஃப் லித்தோஸ்பியர். அதனால இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் புரியும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம். இப்போ CISF 2025 ரீசெண்டாக என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு எவல்யூஷன் ஆஃப் லித்தோஸ்பியர் இஸ் ஆர் கரெக்ட்? டியூ டு தி கிராஜுவல் இன்க்ரீசிங் இன் டென்சிட்டி the temperature inside the earth has increased. இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து இன்டீரியராக உள்ளே போக போக டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதான்றதை கேட்டிருக்காங்க. தென் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இன் தி ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் the material inside the earth started getting separated depending upon their density. Density variation இருக்கிறத வச்சு தான் increasing density அல்லது decreasing densityன்னு சொல்கிறோம். அப்போ இந்த டென்சிட்டி வேரியேஷனை வச்சா அதிகமான டென்சியர் மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும்? கீழே நோக்கி சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி எர்த்தை நோக்கி நகருமா? அப்படி நடக்குதா இல்லையான்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இன்டீரியர் ஆஃப் தி எர்த்துக்குள்ளார டென்சிட்டி வேரியேஷனும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேரியேஷனும் தென் ப்ரெஷர் வேரியேஷனும் இதை அடிப்படையாக வச்சு ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய மெட்டீரியலுடைய காம்போசிஷனும் நமக்கு தெளிவாக தெரியணும். ஏன்னா எர்த்தோட இன்டீரியரை பற்றின நாலேஜ் நமக்கு இல்லைன்னா எர்த்தோட எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸில் என்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது நமக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ எர்த்தோடைய மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அல்லது ஜியோமார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணுறதுல ஜியலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகேவா? தென் 2025 UPSCல கேட்ட கொஸ்டின் பாருங்க. Scientific studies suggest that a shift is taking place in the Earth's rotation and axis. ஓகேவா? ஸோ நம்மளுடைய எர்த்தோடைய ரொட்டேஷனல் ஆக்சிஸ் நம்ம பார்த்தோமா 23.5 டிகிரியில் அதுலேயே ஷிஃப்ட் இருக்கு. அந்த ஷிஃப்ட்ன்றது இருக்கா அப்படின்றத இப்போ சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஸ்டேட்மெண்ட் 1ல வச்சிருக்காங்க. அதுக்கு காரணமானதை எதெல்லாம் சொல்றாங்கன்னு பார்ப்போம். Solar flares and associated coronal mass ejections bombarded the Earth's outermost atmosphere with a tremendous amount of energy. Solar flares சன்னில் இருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த சோலார் பிளான்ஸோ அல்லது சன்னோடைய அவுட்டர் ஃபோர்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய ஹை எனர்ஜைஸ்டு பிளாஸ்மா பார்ட்டிகல்ஸாக இருக்கக்கூடிய கொரோனான்றது என்னது? அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் அவர் சன்னு. அங்கே இருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய எனர்ஜெட்டிக் மெட்டீரியல்ஸும் நம்மளுடைய எர்த்தோட அட்மாஸ்பியரை டிஸ்டர்ப் பண்ணுமா? அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ அளவுக்கான எனர்ஜி மூலியமாக அது டிஸ்டர்ப் பண்ணுன்றதை கேட்டிருக்காங்க. ஆஸ் தி எர்த் போலார் ஐஸ் மெல்ஸ் த வாட்டர் டென்ஸ் டு மூவ் டவுன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். போலார் ஐஸ் வந்து மெல்ட் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ரெஷ் வாட்டரோடைய இன்ஃப்ளக்ஸ் இன்டு தி ஓஷன்ஸ் அதிகரிக்கும். அப்போ அங்கே ஓஷன்ஸோடைய ஓவரால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆக இட் இஸ் டைவர்டட் டுவர்ட்ஸ் தி என்ன சொல்றது, டைவர்ட்டிங் டுவர்ட்ஸ் தி ஈக்குவட்டோரியல் ரீஜன். அப்படி டைவர்ட் ஆக போகும்போது அந்த வால்யூம் சேஞ்சஸ், டென்சிட்டி சேஞ்சஸ் எர்த்தோடைய ரொட்டேஷனல் வெலாசிட்டி டிஃப்ளெக்ட் பண்ணதா இல்லையான்றதா இந்த கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் அதே சோலார் விண்ட்ஸ் அண்ட் சோலார் ஃபிளார்ஸை வச்சு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 2024 NDAல த சோலார் விண்ட் அப்பான் ரீச்சிங் தி எர்த்ஸ் அட்மாஸ்பியர் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் 2 மேக்னெட்டிக் போல்ஸ். ஸோ எர்த்துக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா? அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய கன்வர்ஜென்ஸாக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் போல்ஸ் எங்கே இருக்கும்? அந்த மேக்னெட்டிக் போல்ஸ் அடிப்படையாக வச்சு இந்த சோலார் விண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி மூலியமா ஃபினாமினா ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து ஆரோராவா அப்படின்றத கேட்டிருக்காங்க. The particles interact with the different gases of the atmosphere and each gas glows with a particular color. In April 2023, aurora was captured in the night sky in India by an Indian astronomical observatory at Hanle, Ladakh. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆரோரான்ற ஃபினாமினாவை பற்றி கேள்வி வந்திருக்கு. தென் அகைன் அந்த எர்த்ஸோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு 2018 கேட்டிருக்காங்க பாருங்க. எர்த்ஸோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹாஸ் ரிவர்ஸ்டு எவ்ரி ஃபியூ 100,000 years. ஓகேவா? ஸோ எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லும் போது மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் மேக்னெட்டிக் சவுத் போல் இருக்கணும். இது ஸ்வாப் ஆகுமா? அதாவது நார்த் போல் சவுத் ஆகவும் சவுத் போல் நார்த் ஆகவும் மாறுமா? அப்படி மாறுறதா இருந்துச்சுன்னா அது எவ்ரி செவரல் thousands of yearsக்கு ஒரு முறை நடக்குமான்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் நம்மளுடைய எவல்யூஷன் ஆஃப் கேசஸ் இன் அவர் அட்மாஸ்பியரை நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தோமா, அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்.
when the earth was created more than 4,000 million years ago, there was 54% oxygen and no carbon dioxide. அதாவது எர்த் வந்து ஃபர்ஸ்ட் உருவான போகும்போது ஆல்மோஸ்ட் 54% ஆக்சிஜன் தான் இருந்துச்சு, கார்பன் டை ஆக்சைடே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. when living organisms originated, நம்ம அந்த ஈவெண்ட் ஹாரிசான்ன்ற கொஸ்டின் பார்க்க போகும்போது 4வது ஸ்டேட்மெண்ட்ல எவல்யூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்ன்றத சொல்லியிருந்தாங்களா. ஸோ when living organisms originated, they modified the early atmosphere of the earth. லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஒன்று எங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனிச்சு, ஓஷன்ல தான் ஃபார்ம் ஆனிச்சு. அப்படி ஆரிஜினேட் ஆனிச்சுன்னா அது நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேசஸ் காம்போசிஷன்ஸை மாத்துச்சா, அப்படி மாத்துறதா இருந்துச்சுன்னா எப்படி மாத்துச்சு. அப்போ இந்த எவல்யூஷன் ஆஃப் அட்மாஸ்பியருக்கும் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் தென் அதர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி எவல்யூஷன் ஆஃப் லித்தோஸ்பியருக்கு என்ன கனெக்ஷன்ஸ்ன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை சுற்றி கேள்விகள் வந்திருக்கு. இதனுடைய எக்ஸ்டென்ஷனா இப்போ 2025 இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அப்போ நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய இப்போ பிரசன்ட் அட்மாஸ்பியர் நமக்கு என்ன இருக்கும், 21% ஆஃப் ஆக்சிஜன் இருக்குன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த ஆக்சிஜனுக்கான சோர்ஸா எது அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரெயின் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் மோர் ஆக்சிஜன் தென் ப்ரொடியூஸ்ட் பை தி ஓஷன்ஸ். ஓஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது ஆக்சிஜன் அதிகமா, அல்லது ரெயின் ஃபாரஸ்ட் அதாவது எவர் கிரீன் வெஜிடேஷன் சொல்லக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட் ஈக்குவட்டோரியல் ரீஜன்லையும் நமக்கு டிராபிக்கல் வெட் ரீஜன்ஸ்லையுமே ஃபார்ம் ஆகக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் அதிகமா. இது எப்படி ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணோம், நமக்கு கார்பன் டை ஆக்சைடை கன்சியூம் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஆக்டிவிட்டி மூலியமா கன்சியூம் பண்ணி திரும்ப டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலியமா அந்த வாட்டர் வேப்பரையும் ரிலீஸ் பண்ணோம், ஆக்சிஜனையும் ரிலீஸ் பண்ணோம். ஓகேவா. அதுக்குள்ள மரீன் ஃபைட்டோ பிளாங்டான் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா ப்ரொடியூஸ் அபவுட் 50% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஆக்சிஜன். 54% ஆஃப் ஆக்சிஜன் வந்து இயர்லி அட்மாஸ்பியர்ல இருந்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ பிரசண்டா இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ல 50% ஆஃப் த ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றது ஓஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மரீன் ஃபைட்டோ பிளாங்டானா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைட்டோ பிளாங்டான்ன்றது என்னது, பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், ஹெர்பிவோர்ஸ், பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னு பிளான்ட்ஸு, ட்ரீஸ், இதெல்லாமே டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தில் சொல்லுவோமா. அதே மாதிரி மரீன் ஈகோசிஸ்டம் ஓஷனுக்குள்ள இருக்கிறது ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்னு சொல்லுவோம். தே கேன் கிரியேட் தேர் ஓன் ஃபுட் பை தெம்செல்ஸ், ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. well oxygenated surface water contains several folds higher oxygen than in the atmospheric air. ஸோ சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டிசால்வ்ட் ஆக்சிஜனையும் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ணி எங்க ப்ரொபோர்ஷன் அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க. அப்போ ஆக்சிஜன் நம்மளோட அட்மாஸ்பியர்ல இன்னைக்கு பிரசன்ட் டேல இருக்கிறதுனுடைய எவல்யூஷன் பேக்ரவுண்டு நமக்கு தெரியணும். இன்னைக்கு பிரசன்ட் டேல இருக்குதுன்னா அந்த ஆக்சிஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சோர்சஸா எது இருக்கு, ஹையர் டு லோவர் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த ஆக்சிஜன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கண்டினியூஸா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா. தென் அடுத்தது இந்த கேள்வி பாருங்க, கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாம்ல 2024 கேட்டது. ஸோ இப்போ இந்த கேள்வியில் வந்து பார்த்தோம்னா எர்த்தோடைய எவல்யூஷன் ஆஃப் லித்தோஸ்பியர் அடிப்படையாக வச்சு டென்சிட்டி டிஃபரன்சஸ் இருக்கும். அந்த டென்சிட்டி டிஃபரன்சஸ் அடிப்படையாக வச்சு எர்த்துக்குள்ளார டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதில் தின்னஸ்ட் லேயரா எது இருக்கு, கோரா, மேண்டலா, கிரஸ்டா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா. தென் எர்த்தோட இன்டீரியரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறது நம்மளுடைய சீஸ்மிக் வேவ்ஸ் அல்லது எர்த்குவேக் வேவ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த எர்த்குவேக் வேவ்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு 2023 கேட்டிருக்காங்க. என்ன சீஸ்மோகிராஃப், பி வேவ்ஸ், பிரைமரி வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ரெக்கார்டட் ஏர்லியர் தென் தி செகண்டரி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸான்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதோட வெலாசிட்டியை வச்சு கேட்டிருக்காங்க. தென் அதோட ப்ராப்பகேட்டிங் நேச்சரை வச்சு 2வது ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இன் பி வேவ்ஸ் the individual particles vibrated to and fro in the direction of the wave propagation, whereas in S wave, secondary waves the particles vibrate up and down at right angles to the direction of the propagation. So velocity of the primary waves and secondary waves தெரிஞ்சிருக்கணும், அதோட propagating nature பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு கேள்விகள் வந்திருக்கு. தென் அதே கேள்வி சிடிஎஸ் 2025ல என்ன ஃபார்ம்ல எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதுல செகண்டரி வேவ்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. தே கிரியேட் ட்ரப்ஸ் அண்ட் கிரஸ்ட், அதாவது மேடும் பள்ளமும் கிரஸ்ட் அண்ட் ட்ரப்ஸை ஃபார்ம் பண்ணுதா இன் தி மெட்டீரியல் த்ரூ விச் தே பாஸ். த டைரக்ஷன் ஆஃப் தி வைப்ரேஷன்ஸ் ஆஃப் எஸ் வேவ்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி வேவ் டைரக்ஷன் இன் தி வெர்டிகல் பிளேன். ஓகேவா. ஸோ அதே கான்டெக்ட்ல சிடிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே அடிப்படையை வச்சு we need to understand about the interior of the earth. ஓகேவா. அப்போ இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா எர்த்தோட இன்டீரியர்ன்றது என்னது, நமக்கு ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்போ க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நம்ம அட்மாஸ்பியரை பார்க்கும் போது பார்த்தோம். அட்மாஸ்பியரை பற்றி பார்க்க போகும்போது என்ன பார்த்தோம்னா எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து மேலே நோக்கி நகர டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்டு. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் குறைவா இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ ஓப்பன் சர்ஃபேஸ் அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். அதே வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸான எர்த்தோட இன்டீரியருக்குள்ளார போயிட்டோம்னா
எர்த்தோட இன்டீரியர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அந்த ப்ரெஷர் அந்த வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் வந்து வெளியில எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது இல்ல. ஸோ அதனால மூணுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து உள்ள டீப்பரா நோக்கி நகர when the depth is getting increased, density is also getting increased. So density increase ஆக closed surface இருக்கிறதுனால pressure is also increased. So as pressure and density increases within the earth's interior அல்லது lithosphere இருக்கிறதுனால its temperature is also getting increased. So continuously பார்த்தோம்னா மூணுமே directly proportional தான். But in the rate may vary. Rate of density, pressure and temperature may vary depends upon the medium. அது சாலிடா லிக்விடா கேஸஸான்றதை பொறுத்து மாறும். பட் மூணுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? இந்த கான்செப்டை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஓப்பன் சர்ஃபேஸாக இருக்குதுன்னா ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ் இப்போ சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸுக்கு மேலே அட்மாஸ்பியர் இருக்குமா, இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஏர் பார்சல் இஸ் கெட்டிங் எக்ஸ்பேண்டட், வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் இருக்க போகும்போது டென்சிட்டி இஸ் கெட்டிங் லோவர்டு, ப்ரெஷர் இஸ் கெட்டிங் லோவர்டு. அதே ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸான எர்த் எடுத்துக்க போகும்போது இதுக்குள்ளார டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இன்டீரியர் ஆஃப் தி எர்த் சென்டர், அதுலேயும் சென்டர் நோக்கி போக டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்டு, density is also getting increased, pressure is also getting increased என்ற கான்செப்டை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை அடிப்படையாக வச்சு தான் லேயர்ஸ் ஆஃப் தி எர்த் வந்து டிசைட் பண்ணப்படுது. ஓகேவா? இப்போ எவல்யூஷன் ஆஃப் அவர் சன்னை பார்த்தோம் அல்லது எவல்யூஷன் ஆஃப் அவர் ஸ்டாரை பார்த்தோம். எப்படி ஒரு ஸ்டெல்லார் நெபுலா ஃபேஸில் சுற்றி இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று இணைஞ்சி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை ஃபார்ம் பண்ணிச்சோ, ஸோ அந்த மாதிரி தான் சோலார் சிஸ்டத்தில் அங்கங்கே செதறி இருக்கக்கூடிய ராக்கி பார்ட்டிகல்ஸு, அதர் டஸ்ட், அதர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்ந்து தானே ஒவ்வொரு பிளானட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்படி ஃபார்ம் பண்ண போகும்போது எர்த்தும் வந்து த்ரூ வேரியஸ் எவல்யூஷன் மூலியமா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்டேஜ் ஸ்ட்ரக்சர் அட்டைன் பண்ணியிருக்கு. அந்த எவல்யூஷனோட அடிப்படையாக வந்து பார்த்தோம்னா இன்டீரியராக இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸை கோருன்னு சொல்லுவோம். ஓகேவா? கோருன்னு சொல்லுவோம். அந்த கோரே அவுட்டர் கோர் அண்டு இன்னர் கோருன்னு ரெண்டு வகையாக பிரிஞ்சிருக்கு. அவுட்டர் கோர் அண்டு இன்னர் கோருன்னு இருக்கு. தென் அதுக்கு மேலே இருக்கிறத மேண்டலே வந்து அவுட்டர் மேண்டல் அண்டு இன்னர் மேண்டல் இருக்கு. இந்த அவுட்டர் மேண்டலுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு மோல்டன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் ஆஸ்தனோஸ்பியர்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்தனோஸ்பியருக்கு மேல அப்பர் மேண்டலும் கிரஸ்டும் சேர்ந்தது தான் லித்தோஸ்பியர். ஓகேவா? அந்த கிரஸ்டே நமக்கு வந்து பார்த்தோம்னா கான்டினென்டல் கிரஸ்ட் அண்ட் ஓஷியானிக் கிரஸ்ட்னு ரெண்டு விதத்துல பிரியும். ஓகேவா? ஸோ கான்டினென்டல் கிரஸ்ட் இது வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா ஓஷியானிக் கிரஸ்ட். இதுல தப்பா இருக்கு. ஓஷியானிக் கிரஸ்ட் தின்னரா இருக்கும், 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கான்டினென்டல் கிரஸ்ட் திக்கரா இருக்கும். ஓகேவா? ஸோ ஓஷியானிக் கிரஸ்ட், இது கான்டினென்டல் கிரஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கோரை தாண்டி நமக்கு மேண்டல் இருக்கும், மேண்டலை தாண்டி கிரஸ்ட் இருக்கும். கிரஸ்டோட திக்னஸ் வந்து பார்த்தோம்னா கான்டினென்டல் கிரஸ்ட் 30 கிலோமீட்டர் இருக்கும், ஓஷனிக் கிரஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்போ தின்னஸ்ட் லேயரா என்னதான் இருக்கும்? கிரஸ்ட் தான் இருக்கும். அந்த கிரஸ்டும் அப்பர் மேண்டலும் சேர்ந்து லித்தோஸ்பியர் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். இந்த 100 கிலோமீட்டர்ல இருந்து டுவர்ட்ஸ் பாட்டம் நோக்கி 400 கிலோமீட்டர் வரைக்கும் அப்பர் மேண்டல் இருக்கும். அதுல ஒரு அரௌண்ட் 200 மீட்டர்ஸ் இந்த மோல்டன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆஸ்தனோஸ்பியர் இருக்கும். ஸோ அப்போ கிரஸ்ட் திக்னஸ் வேரிஸ் பிட்வீன் 30 to 40 கிலோமீட்டர்ஸ் அண்டர் கான்டினென்ட்ஸ் அண்ட் 7 to 10 கிலோமீட்டர்ஸ் அண்டர் தி ஓஷன்ஸ். லித்தோஸ்பியர்ன்றது என்னது? இன்க்ளூட்ஸ் தி கிரஸ்ட் அண்ட் அப்பர் மேண்டல் ரீஜன், ரெண்டுமே சேர்ந்தது தான் லித்தோஸ்பியர். ஆஸ்தனோஸ்பியர்ன்றது ஹாட் மோல்டன் மேக்மா, மோல்டன் மேக்மேட்டிக் மெட்டீரியல். மோல்டன் மேக்மா இருக்கக்கூடிய ஒரு லிக்விஃபைடு, செமி லிக்விஃபைடு ரீஜன் தான் இந்த ஆஸ்தனோஸ்பியர். இந்த ஆஸ்தனோஸ்பியருக்கு அடுத்தது மேண்டல் டில் 2900 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? மேண்டலோட எக்ஸ்டென்ஷன். அதை தாண்டி அவுட்டர் கோர் இன்னர் கோர் இன்னும் ஃபர்தரா 6700 6400 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஓவராலாவே நமக்கு உள்ள போக 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 வால்யூம் ஆஃப் தி கோர் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்டு, டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்டு, ப்ரெஷர் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்டு, ஸோ த ஓவரால் லேயர் ஆஃப் தி எர்த் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்டு. ஸோ த ஓவரால் லேயர் ஆஃப் தி எர்த் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்டு.
வெளியில வர 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 திக்னஸும் வால்யூமும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இன்னர் கோர். இதில் அவுட்டர் கோர் வந்து என்ன ஆகும்னா, அவுட்டர் கோர் வந்து ஃப்ளூயிடா இருக்கும். இங்கே எப்படி ஆஸ்னோஸ்பியர் மோட்டல் ஃபார்ம்ல இருக்கோ அதே மாதிரி அவுட்டர் கோரும் இஸ் என்னது மோல்டன் ஃபார்ம்ல இருக்கும். மோல்டன் ஃபார்ம் ஆஃப் அயர்ன் அண்ட் நிக்கல் நைஃப் மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்கும். இதே வந்து கிரஸ்ட்ல பார்த்தோம்னா சிலிக்கா அண்ட் அலுமினியம் மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்கும். சிஆல் மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னர் கோர் சாலிட் இன் நேச்சர். ஓகேவா? இன்னர் கோர் சாலிட் இன் நேச்சர். ஸோ இப்படிதான் எர்த்தோடைய ஸ்ட்ரக்சர் இன்னர் கோரு, அவுட்டர் கோரு, இன்னர் மேண்டலு, அவுட்டர் மேண்டலு. அவுட்டர் மேண்டல்ல ஒரு பாதி ஆஸ்தனோஸ்பியரு, இன்னொரு பாதி அலாங் வித் கிரஸ்ட் லித்தோஸ்பியரு, அதுக்கு மேல கிரஸ்ட். அந்த கிரஸ்டே கான்டினென்டல் கிரஸ்ட் அண்ட் ஓஷியானிக் கிரஸ்ட்னு வெவ்வேறு விதத்துல பிரியும். அப்ப இதுல தின்னர் மோஸ்டா இருக்கிறது, தின்னஸ்டா இருக்கிறது எது? நம்மளுடைய கிரஸ்டல் ரீஜன்ஸ் தான். ஓகேவா? அப்ப இந்த இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தை பத்தி அதனுடைய டென்சிட்டி டிஃபரன்சஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இன்டீரியர் நோக்கி போக 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 கோர் இஸ் ஹேவிங் லார்ஜஸ்ட் டென்சிட்டி. மோர் டென்சர் மெட்டீரியல் எல்லாமே உள்ள வந்து அக்யூமுலேட் ஆகி தான் கோரை ஃபார்ம் ஆயிருக்கும். லீஸ்ட் டென்சிட்டி கிரஸ்டா தான் இருக்கும். லீஸ்ட் டென்சிட்டி. இந்த டென்சிட்டியை டிஃபைன் பண்ணக்கூடிய மினரல்ஸாக தான் ஹையர் டென்சர் மினரல்ஸான நிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்ரஸ் இன்டீரியர்லையும், லோவர் டென்சர் மெட்டீரியல்ஸான சிலிக்கான் அண்ட் அலுமினியம் கிரஸ்டல் போர்ஷன்ஸ்லையுமே நமக்கு வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஓகேவா? சப்போ எர்த்தோடைய இன்டீரியர் எவல்யூஷன்ன்றதும் பேஸ்ட் அப்பான் தி மூவ்மெண்ட் ஆஃப் தி மெட்டீரியல், based upon the mass and density of the material பொறுத்து வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல அப்பர் அண்ட் லோவர் மூவ்மெண்ட்ல சைக்ளிக் மூவ்மெண்ட்ல நடந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் டே ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் எர்த் இஸ் கெட்டிங் டிசைடட். ஓகேவா? அப்ப இந்த எர்த்தோடைய இன்டீரியரை பத்தி கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர் வரைக்கும் எர்த்துக்குள்ளார் என்ன இருக்குதுன்னு நமக்கு எப்படி தெரிய வருது? ஓகேவா? ஸோ இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் to know what is present within the earth through our direct observations. நம்மளுடைய நேரடியான அப்சர்வேஷன்ஸ் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 10 ல இருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்மளால நேரடியாக எர்த்துக்குள்ளார தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு கீழே போயிட்டோம்னா எனார்மஸ் ப்ரெஷர் அண்ட் எனார்மஸ் டெம்பரேச்சர்னால நம்மளால எந்த விதமான அப்சர்வேஷன்ஸையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எர்த்தோட இன்டீரியரை பற்றி இந்த பர்டிகுலர் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த லேயர் தான் இருக்கு, இந்த லேயர் இந்தந்த மெட்டீரியல்ஸ்னால தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி தெரிஞ்சது? த்ரூ இன்டைரக்ட் சோர்சஸ். அந்த இன்டைரக்ட் சோர்சஸ் உடைய ரொம்ப முக்கியமான ஒன்று தான் என்னது? சீஸ்மிக் ஆர் எர்த்குவேக் வேவ்ஸ். ஓகேவா? இந்த சீஸ்மிக் ஆர் எர்த்குவேக் வேவ்ஸே நமக்கு ரெண்டு வகையா படும், பாடி வேவ்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஓகேவா? அப்ப எர்த்குவேக் அப்படின்றது என்னது? எர்த்குவேக்ன்றதனுடைய ஆரிஜின் எங்க இருந்து வரும்? நமக்கு இன்டீரியர் ஆஃப் தி எர்த்ல இருந்து தான் வரும். அப்போ இன்டீரியர் ஆஃப் தி எர்த்ல எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆரிஜினேஷன் ஆஃப் எர்த்குவேக் நடக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது ஹைப்போசென்டர். இஸ் தி பாயிண்ட் வேர் தி ஆரிஜின் ஆஃப் எர்த்குவேக் ஸ்டார்டட்ஸ். அப்ப எர்த்குவேக்ன்றது என்னது? சடன் ரிலீசிங் ஆஃப் எனர்ஜி. இந்த ரிலீசிங் ஆஃப் எனர்ஜி எல்லா டைரக்ஷன்ஸ்லையுமே போகுமா? 4 டைரக்ஷன்ஸ்லையுமே அந்த எனர்ஜி வில் பி கெட்டிங் ஸ்ப்ரெட்டட். அப்போ இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆக போகும்போது எந்த பர்டிகுலர் ரீஜன் ஆன் தி சர்ஃபேஸ், ஓகேவா, எந்த பர்டிகுலர் ரீஜன் ஆன் தி சர்ஃபேஸ் விச் இஸ் க்ளோசஸ்ட் பாயிண்ட் ஆன் சர்ஃபேஸ் to the focus இருக்கோ அந்த பாயிண்ட் தான் we can take it as epicenter. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் அதாவது ஹைப்போசென்டர்னு சொல்லக்கூடிய ஆரிஜினேஷன் ஆஃப் எர்த்குவேக்கு வெரி மச் க்ளோசஸ்ட் பாயிண்ட் ஆன் தி சர்ஃபேஸ்ல இருக்கிறதா எபிசென்டர்னு சொல்லுவோம். இந்த எபிசென்டர்ல தான் we can have a seismograph. இந்த seismograph can get observations, can observe earthquake waves. அப்ப இங்க இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த எனர்ஜி இஸ் எமிட்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். அந்த வேவ்ஸே ரெண்டு வகையா பிரிக்கிறோம், பாடி வேவ்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் வேவ்ஸ். இப்ப பாடி வேவ்ஸ்ன்றது என்னது? வித்தின் தி பாடிக்குள்ளாரே டிராவல் ஆகிறத பாடி வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். பாடி வேவ்ஸ் ஒன்ஸ் இதே ஹிட் பண்ணிடுச்சு, இங்க இருந்து வர பாடி வேவ்ஸ் வந்து எர்த்ல ஹிட் பண்ணிடுச்சுன்னா இந்த ஹிட் பண்ண பாயிண்ட்ல இருந்து எர்த்ல இப்படி ஹரிசாண்டலா இது வெர்டிக்கல் வேவ்ஸா டிராவல் ஆகும், இது ஹரிசாண்டல்
வேவ்ஸா டிராவல் ஆகும். ஹரிசாண்டல் வேவ்ஸா டிராவல் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சர்ஃபேஸ் வேவ்ஸ். இந்த பாடி வேவ்ஸ் இஸ் டிவைடட் இன்டு பிரைமரி அண்ட் செகண்டரி வேவ்ஸ். ஓகேவா, பிரைமரி அண்ட் செகண்டரி வேவ்ஸ். இதுல பிரைமரி வேவ்ஸ் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டா டிராவல் ஆகும். ஓகேவா, பிரைமரி வேவ்ஸ் வந்து இருக்க கேன் டிராவல் த்ரூ ஆல் மீடியம்ஸ், சாலிட், லிக்விடு, கேசஸ் எல்லாத்துலயுமே டிராவல் ஆகும். பட் எஸ் வேவ்ஸ் வந்து பார்த்தோம்னா சாலிட்ல மட்டும்தான் டிராவல் ஆகும், சாலிட் ஒன்லி. அதே சமயத்துல இதுதான் ஃபாஸ்டஸ்ட் வேவ், இது செகண்ட் ஃபாஸ்டஸ்ட். சர்ஃபேஸ் வேவ்ஸ் இஸ் தி ஸ்லோவஸ்ட் வேவ். ஓகேவா, ஸோ அப்போ சர்ஃபேஸ் வேவ் ஸ்லோவஸ்டா இருந்தாலுமே இது ஹரிசாண்டலா டிராவல் ஆகிறதுனால மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் வேவா சர்ஃபேஸ் வேவ்ஸ் தான் இருக்கும். whereas P waves தான் ஃபாஸ்டஸ்ட் வேவா இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் இப்போ இங்க எபிசென்டர் ரீஜன்ல இந்த சீஸ்மோகிராஃப் உள்ள இருந்து வரக்கூடிய அந்த எர்த்குவேக் வேவ்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய டயக்ராம் தான் இது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன்ஸ் இருக்கா, இந்த ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன்ஸ் அடிப்படையா வச்சு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பி வேவ்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பி வேவ்ஸோடைய ப்ராப்பர்ட்டியை அடிப்படையா வச்சு அதனோட ஆம்ப்ளிடியூடு இப்படி மாறுது, அதனோட ஃப்ரீக்வன்சி இப்படி மாறுதுன்னா இந்த பர்டிகுலர் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி எந்த மெட்டீரியல்ல பாஸ் ஆகும் போது இந்த பர்டிகுலர் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி வருதுன்ற நாலேஜ் நமக்கு இருக்கும். அப்போ இந்த ஆம்ப்ளிடியூட் அண்ட் வேரியேஷனை பொறுத்து இந்த பர்டிகுலர் ரீஜன் வரைக்கும் அயன் இருக்கு, இந்த பர்டிகுலர் ரீஜன் வரைக்கும் சிலிக்கா இருக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா திரும்ப நமக்கு வந்து வேற மெட்டீரியல் இருக்கு, இங்க லிக்விட் மீடியத்துக்கு டிராவல் ஆகுது, இங்க சாலிட் மீடியத்துக்கு திரும்ப டிராவல் ஆகுதுன்ட்டு இப்படி இந்த ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி வேரியேஷன்ஸ் அப்சர்வ்ட் இன் தி கிராஃப்ஸ் அடிப்படையா வச்சு they have indirectly understood the interior of the earth. அப்ப இந்த P waves and P waves S waves சொல்லக்கூடிய பாடி வேவ்ஸும் சர்ஃபேஸ் வேவ்ஸ் ராலே வேவ்ஸ் அண்ட் லவ் வேவ்ஸ்னு ரெண்டு வகையா பிரியும். ஓகேவா, லவ் வேவ்ஸ் அண்ட் ராலே வேவ்ஸ் இப்படின்னு ரெண்டு வகையா பிரியும். ஓகேவா, ஸோ அப்ப இந்த பாடி வேவ்ஸும் சர்ஃபேஸ் வேவ்ஸும் தான் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி இன்டீரியர் ஆஃப் தி எர்த். அது எஸ்பெஷலி பாடி வேவ்ஸ், பிரைமரி வேவ்ஸ் அண்ட் செகண்டரி வேவ்ஸ். ஓகேவா, ஏன்னா பிரைமரி வேவ்ஸ் ஏன் சொல்றோம்னா அதனால எல்லா மீடியத்திலையும் டிராவல் ஆக முடியும். அப்ப எர்த்துக்குள்ளார எல்லா மீடியமும் தானே இருக்கு, அப்ப எல்லா மீடியத்தை பத்தியும் ஒரு பிரைமரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால தான் இது பிரைமரி வேவ்ஸ் அல்லது பி வேவ்ஸ். இருந்தாலும் செகண்டரியா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுனால அது செகண்டரி வேவ்ஸ், பிகாஸ் இட் கேன் டிராவல் ஒன்லி த்ரூ சாலிட் மீடியம். ஓகேவா, ஸோ அப்போ இதை சாலிட் இது இந்த பிரைமரி வேவ்ஸையும் எஸ் வேவ்ஸ் செகண்டரி வேவ்ஸையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய பாயிண்ட் தானே நம்ம எபி சென்டர்னு சொன்னோம். இந்த எபி சென்டர்ல இருந்து பார்க்க போகும்போது நமக்கு என்ன பார்த்தோம், அவுட்டர் கோர் இஸ் லிக்விட் இன் நேச்சர். அப்போ அவுட்டர் கோர் லிக்விட் இன் நேச்சர்னா இந்த மீடியத்துல எஸ் வேவ்ஸ் cannot travel. எஸ் வேவ்ஸ் can't travel through the liquid medium. அப்ப என்ன ஆகும்னா இந்த எபிசென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஆங்கிள பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 105 டிகிரி வரைக்கும் மட்டும்தான் எஸ் வேவ்ஸை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். இந்த 105 டிகிரிக்கு மேல போயிடுச்சுன்னா யூ cannot observe the presence of எஸ் வேவ்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஷேடோ ஜோன். ஷேடோ ஜோன் எபிசென்டர் அடிப்படையா வச்சு இந்த ஷேடோ ஜோன்ஸ் உடைய இது மாறும். அதே 105 டிகிரில இருந்து அரௌண்ட் 140 டிகிரி வரைக்கும் இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ்ல பி வேவ்ஸுமே அப்சர்வ் பண்ண முடியாது. ஷேடோ ஜோன் ஆஃப் பி வேவ்ஸ். ஏன்னா இந்த மீடியம் பொறுத்து அந்த ப்ராப்பகேட்டிங் நேச்சருடைய டீவியேஷன் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்ப இந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா எபிசென்டர் மாற மாற இந்த டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எர்த்தோட இன்டீரியர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு எர்த்குவேக் வச்சு மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. thousands and thousands of observations in different regions on the different regions வெவ்வேறு வகையில எபிசென்டர்ஸை அடிப்படையா வச்சு எல்லாத்தையுமே எடுத்து அந்த டேட்டாஸை ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி அதனோட சிமுலேஷன்ஸ் அடிப்படையா வச்சு we have observed about the interior of the earth. ஓகேவா, ஸோ அப்போ பி வேவ்ஸும் எஸ் வேவ்ஸும் எப்படி இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனுடைய ப்ராப்பகேட்டிங் நேச்சர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்றதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ராப்பகேட்டிங் நேச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, பி வேவ்ஸ் அப்படின்றது நமக்கு பிரைமரி வேவ்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம்.
இந்த பிரைமரி வேவ்ஸ் உடைய ப்ராபகேட்டிங் நேச்சர் எப்படி இருக்கும்னா இப்படி 2/4 அல்லது பிராக் அண்ட் ஃபோர்த் 2/4 அல்லது பிராக் அண்ட் ஃபோர்த்னு சொல்லுவோம். இப்படி parallel to the wave propagation. இப்போ வேவ் வந்து ஒரு மீடியம்ல இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதுன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இப்படி parallel டிராவல் ஆகக்கூடியது தான் நம்ம பி வேவ்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ இப்படி டிராவல் ஆகக்கூடிய இந்த பி வேவ்ஸ் எதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்னா நம்ம பி வேவ்ஸ் இஸ் கேன் பி கன்சிடர்ட் as a longitudinal wave. இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நமக்கு என்னது சவுண்ட் வேவ்ஸ். ஓகேவா? சவுண்ட் வேவ்ஸ். இதே எஸ் வேவ்ஸ் செகண்டரி வேவ்ஸ் உடைய ப்ராபகேஷன் எடுத்து பார்த்தோம்னா செகண்டரி வேவ்ஸ் உடைய ப்ராபகேஷன் வந்து பார்த்தோம்னா நமக்கு பர்பெண்டிகுலர் ப்ராபகேஷனா அப் அண்ட் டவுனுக்கு டிராவல் ஆகும். அப்ப அப் அண்ட் டவுன் இப்படி அப் அண்ட் டவுன் டிராவல் ஆகக்கூடிய perpendicular to the wave propagations அதுதான் ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர்னு சொல்றேன். இப்படி பர்பெண்டிகுலரா டிராவல் ஆகக்கூடிய இந்த எஸ் வேவ்ஸ் உடைய ப்ராபகேஷன் can be considered as transverse wave. டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது லைட் வேவ் இப்படி தான் டிராவல் ஆகும். சவுண்ட் வேவ்ஸ் இப்படி தான் டிராவல் ஆகும். அப்ப பி வேவ்ஸ் உடைய ப்ராபகேட்டிங் நேச்சரும் எஸ் வேவ்ஸ் உடைய ப்ராபகேட்டிங் நேச்சரும் டூ அண்ட் ஃப்ரோ இருக்கா அப் அண்ட் டவுன் இருக்குதான்றதை 2 முறை கேட்டிருந்தாங்களா? ரைட்டா? ஸோ அதே மாதிரி சர்ஃபேஸ் வேவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சர்ஃபேஸ் வேவ்ஸோட ப்ராபகேஷன் இப்படி இருக்கும் ஹரிசாண்டலா இப்படி இருக்கும். அப்போ அந்த ப்ராபகேஷன் லவ் வேவ்ஸ் இப்படி இருக்கும். ராலே வேவ்ஸ் வந்து ஹரிசாண்டலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு ரவுண்டட் ஷேப்ல ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய ஒரு ரொட்டேஷனல் ஷேப்பாகவும் இருக்கும். அப்போ ராலே வேவ்ஸ்ன்றது அப் அண்ட் டவுனும் இருக்கும், சைடுவர்ட் மூவ்மெண்ட்டும் இருக்கக்கூடியதுனால மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் வேவா ராலே வேவ்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராபகேட்டிங் ஒரு பி வேவ்ன்றது எல்லா மீடியம்லையும் டிராவல் ஆகும், அதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டாக டிராவல் ஆகும். சர்ஃபேஸ் வேவ்ஸ் செகண்டரி வேவ்ஸ் வந்து சாலிட்ல மட்டும் தான் டிராவல் ஆகும், அது செகண்ட் ஃபாஸ்டஸ்ட். லீஸ்டாக டிராவல் ஆகிறது சர்ஃபேஸ் வேவ்ஸ், அதாவது லீஸ்ட் வெலாசிட்டியோட டிராவல் ஆகிறது சர்ஃபேஸ் வேவ்ஸ், பட் இட் கேன் கிரியேட் தி மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் டேமேஜ் ஆன் தி சர்ஃபேஸ். இந்த ப்ராபகேட்டிங் நேச்சர் டூ அண்ட் ஃப்ரோவா அப் அண்ட் டவுனா அப்படின்றத அடிப்படையாக வச்சு we can find the materials through which they flow. அப்போ இந்த ப்ராபகேட்டிங் நேச்சர் ஆஃப் பி வேவ்ஸ் அண்ட் எஸ் வேவ்ஸ் நமக்கு அடிப்படையாக தெரியறதுனால அது எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது, எவ்வளவு தூரம் வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு, அந்த டிராவல் ஆகக்கூடிய அந்த மீடியத்துல என்னென்ன மெட்டீரியல்ஸ் அது கடந்து வந்திருக்கு அப்படின்றத சீஸ்மோகிராஃப்ல நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த கிராஃபோடைய வேரியேஷன்ஸ் அடிப்படையாக வச்சு we have finalized about the interior of the earth. ஓகேவா? அப்ப இந்த இன்டீரியர் ஆஃப் த எர்த்தை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நம்ம we can divide the different layers with its boundaries. ஓகேவா? அப்படித்தானே கிரஸ்ட், மேண்டல், கோர்னு நம்ம பிரிச்சிருந்தோம். அப்ப ஒவ்வொரு ரீஜனுமே வெவ்வேறு மெட்டீரியல்னால ஃபார்ம் ஆனது. ஒன்னு சாலிடா இருக்கும், ஒன்னு லிக்விடா இருக்கும், ஒன்னு மோல்டன் ஃபார்ம்ல இருக்கும். அதே சமயத்துல சாலிடா இருந்தாலும் இது வெவ்வேறு மினரல் காம்போசிஷன்ல இருக்கும். அப்ப இது எல்லாத்தையுமே இந்த சீஸ்மிக் அப்சர்வேஷன்ஸ் அடிப்படையாக வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அப்படி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய சயின்டிஸ்டோட நேம்ஸை வச்சுட்டு தான் அதோட பவுண்டரிஸையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க போகும்போது நமக்கு அப்பர் கிரஸ்ட் அண்ட் லோவர் கிரஸ்டினுடைய கண்டினியூஸா ப்ராபகேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேவு ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு டிராவல் ஆக போகும்போது அதனுடைய ப்ராபகேஷன்ல மீடியம் சேஞ்ச் ஆகிறதுனால அது டிஸ்கண்டினியூவா போகுதுன்னா இந்த பாயிண்ட் மெஷர்ஸ் டிஸ்கண்டினியூட்டி. புரியுதா? சோ இப்போ இது வந்து சாலிடா இருக்கு, இது வந்து ஒரு லிக்விட் மீடியமா இருக்குதுன்னா சாலிட் மீடியத்துல டிராவல் ஆக போகும்போது ஒரே மாதிரியான ப்ராபகேஷன் இருக்கும். இப்போ இது லிக்விட் மீடியம்க்கு டிராவல் ஆகுது, இந்த ப்ராபகேஷன்ல டிஃபரன்சஸ் இருக்கா? இந்த டிஸ்கண்டினியூட்டி இன் ப்ராபகேஷன் இண்டிகேட்ஸ் தி பவுண்டரி பிட்வீன் தீஸ் த்ரூ லேயர்ஸ். சோ அப்படிதான் கொனரா டிஸ்கண்டினியூட்டி இஸ் பவுண்டரி பிட்வீன் அப்பர் அண்ட் லோவர் கிரஸ்ட். மொஹரோவிக் டிஸ்கண்டினியூட்டி லோவர் கிரஸ்ட் அண்ட் அப்பர் மேண்டல். Repetitive discontinuity upper and lower mantle. Gutenberg discontinuity lower mantle and outer core. Finally Lehmann discontinuity outer and inner core. So in the discontinuity உடைய presence earthquake observations மூலமா எப்படி different layers of our earth அதனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய minerals ஓட compositions நமக்கு தெளிவா தெரிய வந்திருக்கு. ஓகேவா? Then
இப்போ எர்த்தோடைய இன்டீரியரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போகும்போது இன்னொரு ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னது, எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தின நாலேஜ். நமக்கு தெரியும் எர்த்தோடைய இன்டீரியர்ல இன்னர் கோர் இஸ் மேட் அப் ஆஃப் சாலிடும் அவுட்டர் கோர் இஸ் மேட் அப் ஆஃப் லிக்விட்னு பார்த்தோமா, லிக்விட் அவுட்டர் கோர். இதுல இன்னரா இருக்கக்கூடிய சாலிட் இன்னர் கோர் வந்து இருக்கிறதுல டென்சஸ்டா இருக்கும். டென்சஸ்ட் சாலிட் இன்னர் கோர். டென்சஸ்ட் சாலிட் இன்னர் கோர் என்ன பண்ணோம்னா வித்தின் தி எர்த்துக்குள்ளாரே அது கண்டினியூஸா ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கண்டினியூஸ் ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகக்கூடிய இன்னர் கோர் வில் ஜெனரேட் அன் ஃபோர்ஸ். இல்ல எந்த ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்டும் நமக்கு ஃபோர்ஸஸ் ரெண்டு ஃபோர்ஸஸ் ஜெனரேட் பண்ணும், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்ப இந்த இன்னர் கோர்ல இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எங்க டிராவல் ஆகும், அவுட்டரா இருக்கக்கூடிய லிக்விட் கோர்ல டிராவல் ஆகும். கரெக்டா? இந்த அவுட்டர் கோர்ல அந்த ஃபோர்ஸஸ் டிராவல் ஆக போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், இது லிக்விட் மோல்டர் கோரா இருக்கிறதுனால இங்கேயுமே கன்வெக்ஷனல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ஸ் இருக்குமா, கன்வெக்ஷனல் கரண்ட் மூவ்மெண்ட் இருக்குமா, கன்வெக்ஷனல் கரண்ட் மூவ்மெண்ட் இருக்குமா. இந்த கன்வெக்ஷனல் கரண்ட் மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன மெட்டீரியல்னால ஃபார்ம் ஆயிருக்கும், நிக்கல் அல்லது ஃபெர்ரஸ் சொல்லக்கூடிய அயன் மெட்டீரியல்ஸ் அதிகமான காம்போசிஷன்ல இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து டைனமோ அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்த்துருப்போம். இப்போ நம்மளுடைய சைக்கிளே வந்து பார்த்தோம்னா பழைய முன்னாடி இருக்கக்கூடிய சைக்கிள் எல்லாம் ஒரு டைனமோன்றது பின்னாடி இருக்கும். வீல் ரொட்டேட் ஆக அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் தட் ரொட்டேஷன் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் லைட்டா. ஸோ அந்த டைனமோ எவ்வளோக்கு வேகமாக சுற்றுதோ அவ்வளோக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி தான் எர்த்தோடைய இந்த இன்னர் கோருடைய ரொட்டேஷன் அடிப்படையாக வச்சு அதனோட அவுட்டர் கோர்ல இருக்கக்கூடிய ஹை எனர்ஜைஸ்ட் அண்ட் டென்சர் மெட்டீரியலா இருக்கக்கூடிய நிக்கல் அண்ட் ஃபெர்ரஸ் மேலையும் கீழே கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்னால நகர்றதுனால இட் ரிசல்டட் இன் தி ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கிரியேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஓகேவா? ஸோ அங்க எப்படி மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோ, இங்க ஜெனரேட் ஆகக்கூடிய இந்த மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் இஸ் கிரியேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னு நம்ம ஒரு கான்செப்ட் படிப்போமா, எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் தி எனர்ஜைஸ்டு பார்ட்டிகல்ஸ் நடக்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வில் பி ஜெனரேட்டட். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜினால மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகக்கூடிய ரீஜனை நம்ம எதை சொல்லலாம், அவுட்டர் கோர், சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தி எர்த். அப்ப இங்க கிரியேட் ஆகக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் மூலியமா எங்க போய் கன்வர்ஜ் ஆகும், போலார் ரீஜன்ஸ்ல. அதை தான் மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் மேக்னெட்டிக் சவுத் போல்னு சொல்றோம். ஸோ அப்போ எர்த்தை சுத்தி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட் ஆகிறதுக்கான பினாமினா என்னது, அவுட்டர் கோர்ல இருக்கக்கூடிய மோல்டன் நிக்கல் அண்ட் ஃபெர்ரஸ் மெட்டீரியல்ஸ் கண்டினியூஸ் கன்வெக்டிவ் மூவ்மெண்டோட ரிசல்டன்டா இட் ஜெனரேட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் கன்வர்ஜிங் அட் நார்த் போல் அண்ட் சவுத் போல். அப்ப அங்கதான் மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் மேக்னெட்டிக் சவுத் போல்னு நம்ம ரெண்டு ஃபீல்ட்ஸை பார்ப்போம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் சவுத் போல்னால கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடெக்ட்ஸ் தி எர்த். மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடெக்ட்ஸ் எர்த் ஃப்ரம் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹை எனர்ஜைஸ்டு சோலார் ஃபிளார்ஸ். சோலார் ரீஜன்ல சன்னோட சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய சோலார் ஃபிளார்ஸ், கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ், சோலார் விண்ட்ஸ், இதனோட இம்பாக்ட்ல இருந்து எர்த்தை காப்பாத்துறது எது, நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஃப்ளக்ஸ் தீஸ் எனர்ஜிஸ், பட் தேர் ஆர் சர்டைன் ரீஜியன்ஸ். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கிறதுனால இதை டிஃப்ளெக்ட் பண்ணிடும். பட் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க வந்து கன்வர்ஜ் ஆகுதா, அப்ப கன்வர்ஜ் ஆக போகும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய கன்வர்ஜென்ஸ் ஒரு ஃபனல் ஷேப்டுல இருக்கிறதுனால இந்த ஃபனல் ஷேப் ரீஜன்ஸ்ல தி சோலார் விண்ட்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட்.
Concentrated. Solar winds are concentrated into the funnel-shaped regions of the magnetic north pole and south pole. அப்போ இந்த மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் சவுத் போல் ரீஜனுக்குள்ளார இந்த சோலார் விண்ட்ஸ் உள்ள வரப்போகும்போது இந்த நார்த் போல் அண்ட் சவுத் போல் ரீஜன்ன்றது லாட்டிடியூடினல் பொசிஷன். பட் ஆல்டிடியூடினல் வைஸ் நமக்கு அட்மாஸ்பியர் இருக்குமா, அந்த அட்மாஸ்பியர்ல எஸ்பெஷலி அயனோஸ்பியர் இருக்கா, அயனோஸ்பியரை கடந்து இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வரப்போகும்போது அயனோஸ்பியர் இஸ் ஆல்ரெடி ஹேவிங் சார்ஜ்டு அயான்ஸ், சார்ஜ்டு ரேடியோ ஆக்டிவ் அயான்ஸ் இருக்கும். இந்த ரேடியோ ஆக்டிவ் அயான்ஸும் வரக்கூடிய ஹை எனர்ஜி சோலார் விண்ட்ஸும் இன்டர் மிக்ஸ் ஆக போகும்போது இட் கிரியேட் அன் illuminated கலர்ஃபுல் ஃபினாமினாவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆரோராஸ். அப்ப ஆரோராஸ் ஆர் ஜெனரேட்டட் பிகாஸ் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தி எர்த் வேர் the incoming solar winds or solar flares are concentrated towards the magnetic poles and magnetic north pole and south pole. இந்த மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் சவுத் போல கன்வர்ஜ் ஆக போகும்போது இட் ஹேஸ் டு பாஸ் த்ரூ தி அயனோஸ்பெரிக் ரீஜன். ஸோ அப்பர் ஸ்கை ரீஜன்ஸ்ல கலர்ஃபுல் illuminated ஃபினாமினாவான ஆரோராஸ் கேன் பி அப்சர்வ்டு. அது நார்தர்ன் போல் ரீஜன்ஸ்ல ஆரோரா பொரியாலிஸ் அண்ட் சதர்ன் போல் ரீஜன்ஸ்ல ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். இது நார்த் போல்ல, இது சவுத் போல்ல. ஓகேவா? ஸோ இதை பத்தி கேள்விகள் வந்திருந்ததா? அப்ப எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதனோட மேக்னெட்டிக் ஃபீல்டுனால கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் சவுத் போல் அது எப்படி சோலார் விண்ட்ஸோட கன்வர்ஜென்ஸ் அடிப்படையாக வச்சு ஆரோரான்ற ஃபினாமினாவை நடத்துதுன்றதை பற்றி நமக்கு தெளிவாக தெரியணும். இதெல்லாம் வச்சு தானே கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது. தென் இந்த எர்த்தோடைய லித்தோஸ்பியரோடைய எவல்யூஷனுக்கும் எர்த்தோடைய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய எவல்யூஷனுக்கு என்ன லிங்கேஜஸ்ன்றதும் நமக்கு கேள்விகளா வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எர்த் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும்ல, இனிஷியலாவே நம்ம இப்பதானே பார்த்த எர்த் ஸ்பேஸ்லயே, அதாவது யூனிவர்ஸ்லயே இனிஷியலா எந்த ஆட்டம்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு பார்த்தோம், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ் தானே அதிகமா இருந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் ஏர்லி பிரைமார்டியல் அட்மாஸ்பியர், இனிஷியலா ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ் தான் அதிகமா இருந்தது. இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ்ன்றது லைட்டர் கேசஸா, டென்சர் கேசஸ்லாம் கிடையாது. அப்ப இந்த லைட்டர் கேசஸ் கேன் ஈஸிலி பி த்ரோன் அவே பை தி இம்பாக்ட் ஆஃப் சோலார் விண்ட்ஸ். ஓகேவா? சோலார் விண்ட்ஸ்னால இந்த லைட்டர் அட்மாஸ்பியர் ஈஸிலி பீன் எஸ்கேப்டு. அப்ப என்னன்னா இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மட்டும் தான் இனிஷியலா இருந்தது, எந்த விதமான ஆக்சிஜனுமே ஏர்லி அட்மாஸ்பியர்ல கிடையாது. ஓகேவா? சோ இந்த எவல்யூஷனோட ரிசல்டன்ட்டா எர்த் ஹாஸ் நவ் பீன் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு டிஃபரண்ட் ஷேப்ஸா இவால்வ் ஆயிருக்கும். லித்தோஸ்பியர் எவல்யூஷன். இந்த லித்தோஸ்பியரோட எவல்யூஷனா வல்கானிக் எரப்ஷன்ஸும் நடக்கும். அதை டீடைல்டா பார்ப்போம். வல்கானிக் எரப்ஷன்ஸ். இந்த volcanic eruptions releases gases like water vapor. So first water vapor தான் வந்துச்சு வாட்டருக்கு முன்னாடி. வாட்டர் வேப்பர்ன்றது என்னது? எவாபரேட்டட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். எர்த்தோட இன்டீரியருக்குள்ளார இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், மீத்தேன், அமோனியா மாதிரியான கேசஸ் were first sent to the atmosphere through the form of volcanic outgassing. அப்ப செகண்டரி அட்மாஸ்பியர்ல due to the plate tectonic activities volcanic eruptions ஓட ரிசல்டன்ட்டா these gases are flooded into the atmosphere. அப்போ அதிகமான கார்பன் டை ஆக்சைடு தான் இருந்திருக்கும், அதிகமான வாட்டர் வேப்பர் தான் இருக்கும். வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே என்னது? நமக்கு கிரீன் ஹவுஸ் கேசஸ். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் தானே நம்மளுடைய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி நிறுத்தி நம்மளுடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண வச்சது. அப்புறம் வாட்டர் வேப்பர் when it is exposed to the upper atmosphere, water vapor என்றது மேல ரைஸ் ஆக என்ன ஆக ஆரம்பிக்கும்? temperature will getting reduced. temperature will getting reduced னா நார்மல் லாப்ஸ் ரேட் மூலியமா, இதெல்லாம் தானே பார்த்தோம். நார்மல் லாப்ஸ் ரேட் மூலியமா அப்ப என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறைய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகும். இப்படி 100% ரீச் ஆனிச்சுன்னா கண்டென்சேஷன் நடக்கும். கண்டென்சேஷனோட ரிசல்டன்ட்டா வாட்டர் ஃபார்ம் ஆகும். இப்படி வாட்டர் வந்து ஃபில் பண்ணி உருவாக்குனது தான் நம்மளுடைய ஓஷன்ஸ். சப்போ செகண்டரி அட்மாஸ்பியர்ல அவுட் கேசிங் மூலியமா வாட்டர் வேப்பர் வந்திருக்கும்.
அந்த வாட்டர் வேப்பர் கண்டென்சேஷன் மூலியமா அதுக்கப்புறம் தான் ஓஷன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓஷன்ஸ் ஃபார்ம் ஆக போகும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, இந்த கார்பன் டை ஆக்சைடு இஸ் லார்ஜ்லி consumed by oceans because இனிஷியலா சைனோபாக்டீரியான்னு சொல்லக்கூடிய போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாஸ் வந்து ஓஷன்ஸ்ல தான் ஃபார்ம் ஆனது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஓஷன்ல தான் ஃபார்ம் ஆனது இன் தி ஃபார்ம் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அப்போ இது என்ன பண்ணணும்? போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி பண்ணுமா? போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி, போட்டோசிந்தசிஸ்னா என்னது? கன்சம்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பனை கன்சியூம் பண்ண இட் லிபரேட்ஸ் ஆக்சிஜன் இன்டு தி அட்மாஸ்பியர். அப்போ தேர்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் டே அட்மாஸ்பியர்ல ஓஷன் ஃபார்ம் ஆகி ஓஷன்ஸ்குள்ளார ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் ஃபார்ம் ஆகி ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி மூலியமா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பனை ஃபுல்லா கன்சியூம் பண்ணி ஆக்சிஜனை திரும்ப லிபரேட் பண்ணுச்சு. அப்படி லிபரேட் பண்ணதோட ரிசல்டன்டா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் டேவா ஆக்சிஜன் இஸ் ஹோல்டிங் 21% ஆஃப் அவர் அட்மாஸ்பியர். இந்த 21% ஆஃப் ஆக்சிஜன் நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கிறதுல எது மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருக்குன்னா நம்மளுடைய ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் அண்ட் அதர் மரீன் ஆர்கானிசம்ஸ் ஜெனரேட் அரௌண்ட் 70% ஆஃப் அவர் ஆக்சிஜன். ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்றோமா, ஈக்குவட்டோரியலா இருக்கட்டும் அல்லது வந்துட்டு நம்மளுடைய டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட் அரௌண்ட் 28%. So nearly 98% of the oxygen in our atmospheres are contributed by these two phenomena. எது? photosynthetic activities of phytoplanktons within the oceans. ரெயின் ஃபாரஸ்ட்ன்றது மூலியமா டிரான்ஸ்பிரேஷன் அல்லது evapotranspiration சொல்லுவோம். அதன் மூலியமா ஆக்சிஜன் இஸ் சப்ளைடு டு தி நம்மளுடைய எர்த்தோடைய அட்மாஸ்பியருக்கு. அதனால தான் இதை லங்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், லங்ஸ் ஆஃப் எர்த்னு சொல்லுவோம். லங்ஸ் ஆஃப் எர்த். ஓகேவா? ஸோ இப்படிதான் ஸ்டேஜஸ் ஆஃப் தி எவல்யூஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி எவல்யூஷன் ஆஃப் லித்தோஸ்பியர். அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேஸஸோடைய காம்போசிஷனை டிட்டர்மைன் பண்ணதுல ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குதுன்னா நம்மளுடைய லித்தோஸ்பெரிக் எவல்யூஷன். லித்தோஸ்பெரிக் எவல்யூஷனோட ரிசல்டன்ட்டா ஓஷனோடைய கண்டென்சேஷன் அண்ட் ஃபார்மேஷன், ஓஷன் கூட லிவிங் ஃபார்ம்ஸ் ஹவு தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு தி பிரசன்ட் மாடர்ன் டே அட்மாஸ்பியர்ன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். அப்போ இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இந்த கேள்விகளை பார்க்கலாமா? So which of the following statements with reference to evolution of lithosphere is are correct? Evolution of lithosphere. So due to the gradual increase in density, depth increase ஆக density increase ஆகும், the temperature inside the earth has increased. அதை தானே பார்த்தோம். Temperature increase ஆகும், pressure increase ஆகும், density increase ஆகும். This statement is correct. In the process of evolution, the material inside the earth started getting separated depending upon their densities. இந்த separation பொறுத்து தான் crust, mantle, core இது எல்லாமே difference in densities மூலியமா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்னது? ஆப்ஷன் சி, both 1 and 2. Then 25 இப்ப கேட்ட கேள்வி, scientific studies suggest that shift is taking place in the earth's rotation and axis. அப்போ எர்த் வந்து 23.5 டிகிரி டில்ட் ஆயிருக்கிறதுல ஷிஃப்ட் இருக்குதுன்னா அப்போ இந்த வால்யூம் ஆஃப் தி எர்த்ல மேஜரா 70% ஓஷன் வாட்டர்ஸ் தான் இருக்கு. அப்போ இந்த ஓஷன் வாட்டர்ஸோடைய வால்யூம் இன் போல்ஸ் அண்ட் ஈக்குவட்டோரியல் ரீஜன் இஸ் ஒன் ஆஃப் தி டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ஆஃப் equilibrium of the earth. ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சோலார் ஃபிளேர்ஸ் அண்ட் அசோசியேட்டட் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் சிஎம்ஆர்ன்றது எனர்ஜைஸ்டு பிளாஸ்மா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் தி கொரோனா. இந்த சோலார் ஃபிளேர்ஸ்ன்றது என்னது? நமக்கு எமர்ஜ்டு ஃப்ரம் மேஜர்லி சன் ஸ்பாட்ஸ் சொல்லக்கூடிய டார்க்கர் ரீஜன்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அங்கிருந்து ஃபார்ம் ஆகும். கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் இது ரெண்டுமே இது வந்து டிராவல் அட் தி ஸ்பீட் ஆஃப் லைட்.
இது ஸ்லோவராக தான் ட்ராவல் ஆகும் கம்பேரிட்டிவ்லி. பட் போத் கிரியேட்ஸ் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இதனால தான் ரேடியோ கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஜியோஸ்டார்ம்ஸ், இது எல்லாமே எர்த்தோடைய மேக்னட்டோஸ்பியர் அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அஃபெக்ட்ஸ் எர்த்ஸ் மேக்னட்டோஸ்பியர். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Third statement, as the earth polar ice melts, the water tends to move towards the equator. So polarல ice melt ஆக water equator நோக்கி மூவ் ஆகும். அப்போ volume of water in equator is getting increased. So அதனால there is a disturbance in the equilibrium position of the earth. So இந்த rotating axis slightly tilt ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் சோலார் ஃபிளார்ஸோட எஃபெக்ட்ஸ்னால மேக்னட்டோஸ்பியர்ல தான் பிரச்சனை இருக்குமே தவிர எர்த்தோட டில்ட்டிங்க்கு சம்பந்தம் கிடையாது. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போத் ஆர் கரெக்ட். பட் ஒன்லி ஒன் ஆஃப் தெம், ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் தான் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் 1 தவிர ஸ்டேட்மெண்ட் 2 கிடையாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி. ஓகேவா? தென் அதே கொஸ்டின்ஸ் 2024 அதே ஃபார்மேட்ல கேட்டிருக்கேன். The solar wind upon reaching the Earth's atmosphere is directed towards the 2 magnetic poles and colorful display of lights is seen in the night sky. அததான் நம்ம என்னன்னு சொன்னோம்? ஆரோரா. எதனால? மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் வித்தின் தி அயனோஸ்பியர். கரெக்டா? So the particles interact with the different gases of the atmosphere and each glows with a particular color. Different ஆன colors எல்லாமே இந்த அயனோஸ்பியர்ல இருக்கக்கூடிய அயனோஸ்பியர் பார்ட் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர்ல இன்டராக்ட் ஆகிறது மூலமா நடக்கும். இப்போ 2023ல ஆரோரா was captured in the night sky in India by the Indian Astronomical Observatory at Hanley, Ladakh. மூணுமே கரெக்ட் தான். இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2 and 3. Then 2018ல கேட்டது, the earth's magnetic field has reversed every few 100,000 years. ஆனா கரெக்ட். ஏன்னா இதுக்கான எவிடன்சஸ் பாலியோ மேக்னட்டிசம்னு சொல்லுவோம். அதை நம்ம பார்ப்போம். பாலியோ மேக்னட்டிசம், அதாவது ராக் பிளஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி எர்த் இண்டிகேட்ஸ் தட் நார்த் போல் அண்ட் சவுத் போல் ஹாவ் ஷிஃப்டட் இட்ஸ் பொசிஷன் எவ்ரி several thousands years ஒன்ஸுக்குன்றது. ஓகேவா? இந்த when earth was created more than 400 million years ago, அப்பனா என்னது? பிரைமார்டியல் அல்லது early atmosphere timeல there was 54% of oxygen and no carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, பட் 54% of oxygen, ஃப்ரீ ஆக்சிஜனே கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். when living organisms originate, they modified the early atmosphere of the earth. Yes, எப்படி modify பண்ணது? by the process of photosynthesis. Carbon dioxide is reduced, oxygen is increased by this living organisms. அப்ப third statement correct. Answer for this question என்னது? Option C 1 and 3 only. Then with reference to planet Earth, consider the following statements. Rainforest produce more oxygen than that produced by ozone. More கிடையாது, less தான். ஏன்னா rainforest produce 28% of oxygen, whereas oceans through the இது produced 70% of the oxygen. அதுல marine phytoplankton and photosynthetic bacteria produce about 50% of world's oxygen. Second statement correct. Well oxygenated surface water contains several folds higher oxygen than that in the atmospheric air. ஓகேவா? ஸோ நம்மளோட சர்ஃபேஸ் வாட்டர்ல இருக்கக்கூடிய டிசால்வ்ட் ஆக்சிஜனை விட நம்மளுடைய அட்மாஸ்பேரிக்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய லெவல் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. சாரி, சர்ஃபேஸ் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. இது அப்படியே ராங். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 only. ஓகேவா? 2024, which of the following is the thinnest layer of our earth? எது இருக்கிறதுலே thinnest? நம்மளுடைய crust தான் இருக்கிறதுலே thinnest layer of our atmosphere. அதுவே கான்டினென்டல் crust அண்ட் ஓஷனிக் crust நமக்கு ரெண்டு வகையா பிரிஞ்சிருக்கு.
தென் 2023 கேட்ட கேள்வி இன் சீஸ்மோகிராஃப் P waves are recorded earlier than the S waves. Yes, correct. P waves travel fastest இதுதான். அப்ப S waves ஓட இது சீக்கிரம் வந்து ரீச் ஆயிடும். In P waves, the individual particles vibrate to and fro in the direction of the wave propagation. Yes, இது கரெக்ட் தான். ஏன்னா to and fro இப்படி parallel travel ஆகும் P waves. Whereas in S waves, the particles vibrate up and down. இப்படி longitudinal up and down and at right angles to the wave propagation. Second statement correct. Okay வா? So propagating nature of P waves and S waves வச்சு பார்க்க போகும்போது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அதே 2025 CDSல செகண்டரி வேவ்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. They creates trough and crust. Trough மேலையும் crust, trough and crust in the material through which they pass. The direction of vibrations is perpendicular to the wave directions in the vertical plane. ரெண்டுமே கரெக்ட். இதுதான் இப்பயும் பார்த்தோம். Answer for this question is option C, both 1 and 2. ஓகேவா? சப்போ இது இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தை பொறுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய லித்தோஸ்பெரிக் எவல்யூஷனை பொறுத்து நமக்கு அவுட்டர் மோஸ்ட் அட்மாஸ்பியர்ல அல்லது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேஸஸோட காம்போசிஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய லிங்கேஜஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது நமக்கு ஜியோமார்ஃபாலஜியில் இருக்கக்கூடிய அதர் இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸான பிளேட் டெக்டானிக்ஸோ அந்த பிளேட் டெக்டானிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன தியரிஸ் முன்னாடி அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்றத எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போ அந்த ஏரியாஸில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளை பார்த்துடலாம். Which of the following phenomena might have influenced the evolution of organisms? So evolution of organismனால அட்மாஸ்பியர் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொன்ன மாதிரியே எவல்யூஷன் ஆஃப் ஆர்கானிசமே நமக்கு வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். கான்டினென்டல் ட்ரிஃப்ட், அதாவது கான்டினென்ட்ஸோட மூவ்மெண்ட்டு காரணமாக இருந்திருக்குமா, கிளேஷியல் சைக்கிள்ஸ், நம்ம ஐஸ் ஏஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேலில் கடந்து வந்திருக்கோமா. அப்போ இதெல்லாமே கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்கான்றதை கேட்டிருக்காங்க. தென் இந்த வருஷம் 2025ல கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டை ப்ரொபோஸ் பண்ணவர் யாரு? ஆல்ஃப்ரட் வெக்னர். கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரின்னு சொல்லியிருப்பாரு, அதை வச்சு கேட்டிருக்காங்க. Which of the following are the evidences of the phenomena of the continental drift? The belt of ancient rocks from Brazil, சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரேசில் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ராக்கும் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ராக்குக்கும் ஒரே மாதிரியான காம்போசிஷன் இருக்கு, அது ஒரு எவிடன்ஸா அப்படின்றத கேட்டிருக்காங்க. கோல்டு டெபாசிட்ஸ் ஆஃப் கானா ஆர் derived from the Brazilian plateau. பிரேசில்ல இருக்கக்கூடிய சோர்ஸ்ல இருந்து கானால இருக்கக்கூடிய பிளேசர் டெபாசிட்ஸ் அல்லது கோல்டு டெபாசிட்ஸ் இருக்குதுன்னா அப்போ இது ரெண்டுமே ஒன்னா தான் இருந்திருக்கணும் அப்படின்றது ஒரு எவிடன்ஸா சொல்றது. கோண்டுவானா சதர்ன் லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே கோண்டுவானா லேண்ட்ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். சிஸ்டம் ஆஃப் செடிமெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா இஸ் நோன் டு ஹேவ் இட்ஸ் கவுண்டர்பார்ட்ஸ் இன் 6 different land masses of the southern hemisphere. அப்போ இந்த மூணுமே சொல்லிட்டு இந்த மூணுமே எவிடன்சஸ் ஃபார் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்றது இருக்கா இல்லையான்றத கேள்வியை கேட்டிருக்காங்க. இது அப்படியே யூபிஎஸ்சியுடைய 2023 அல்லது 24லயோ 10 மார்க்கர்ல கேட்டிருந்தாங்க மெயின்ஸ்ல. ஓகேவா? தென் which of the above are responsible for bringing dynamic changes? எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதோ அந்த சேஞ்சஸ்க்கு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை எதெல்லாம் இருக்கலான்றதை பார்ப்போம். எப்பயுமே எது நம்ம எலிமினேட் பண்றோமோ அது டெஃபினட்டா வராதுன்னு பார்க்கணும், இல்லைன்னா எல்லாத்தையுமே இன்க்ளூசிவா தான் கன்சிடர் பண்ணணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை வச்சு தான் நமக்கு அல்ட்ரா வயலட் ரேடியஸ், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ், விசிபிள் லைட் இது எல்லாமே வருது. அப்போ இட் ஹாஸ் அன் இம்பாக்ட். ஜியோ தெர்மல் எனர்ஜி, எர்த்தோடைய இன்டீரியர்ல இருந்து டெவலப் ஆகக்கூடிய எனர்ஜி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ், ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த், ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த். ஸோ இந்த மாதிரி 6 ஃபேக்டர்ஸையும் சொல்லி இந்த 6 ஃபேக்டர்ஸ்ல எதெல்லாம் எர்த்தோடைய டைனமிசத்துக்கு, சர்ஃபேஸோடைய டைனமிசத்துக்கு காரணமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2025 CISFல கேட்டிருக்காங்க. ஓஷியானிக் கிரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓஷன் கிரஸ்ட் ராக்ஸ் ஆர் மச் எங்கர் தென் தி கான்டினென்டல் கிரஸ்ட். ஸோ கான்டினென்டல் கிரஸ்ட், ஓஷனிக் கிரஸ்ட் ரெண்டா பார்த்தோமா, அதுல எது எங்கருன்றதை கேட்டிருக்காங்க. The oceanic crust rocks equidistant on either side of the crust of mid-oceanic ridges show similarities in terms of magnetic properties. நம்ம magnetic field of the earth பார்க்கும்போது பேலியோமேக்னட்டிசம்னு ஒரு கான்செப்டை சொன்னோமா, அதை பொறுத்து பார்க்க போகும்போது மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் அப்படின்னு ஓஷனுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முகடுகள், ஒரு மவுண்டைன் மாதிரியான முகடுகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாயிண்ட்ல இருந்து 2 சைடு நம்ம மெஷர் பண்ணிட்டே வந்தோம்னா
அந்த ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை அலைன் பண்ணியிருக்கு. அது ரைட்டா தப்பான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? Then fold mountains, Himalayas மாதிரியான fold mountains are formed in which type of tectonic settings? எந்த மாதிரியான tectonic plate movementல fold mountainsன்ற ஒரு landform ஃபார்ம் ஆயிருக்கும்? டைவர்ஜென்ட்டா, கன்வர்ஜென்ட்டா, டிரான்ஸ்ஃபார்மா அல்லது ரிஃப்டிங்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. Then 2024ல CASFல சப்டக்ஷன் ஜோன் அப்படின்றது கன்வர்ஜென்ஸ் ஆகக்கூடிய இடத்துல ஒரு பிளேட் இன்னொரு பிளேட் கீழே போகிறது சப்டக்ஷன் ஜோன்னு சொல்லுவோம். சப்டக்ஷன் ஜோன் வித் ரெஃபர்ஸ் டு பிளேட் டெக்டானிக்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளேட் பவுண்டரிஸ்? கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரியில் நடக்குமா, டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரியில் நடக்குமான்றதை கேட்டிருக்காங்க. தென் அதே சப்டக்ஷன் வச்சு 2025 CSFல கேட்டிருக்காங்க பாருங்க. which of the following statements with reference to Indian tectonic plate? இந்தியன் பிளேட் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் பிளேட்டோடைய பவுண்டரிஸ்ல அல்லது அதனோட மூவ்மெண்ட்டை வச்சு the subduction zone along the Himalayas forms its northern boundary. எஸ், ஹிமாலயாவுடைய நார்தர்ன் பவுண்டரி எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த பிளேட்டோடைய சப்டக்ஷன் ரீஜன்ல தான் இருக்கான்றது கேட்டிருக்காங்க. அதே இந்தியன் பிளேட்டோட ஈஸ்டர்ன் மார்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா அது வெஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்காவில் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஓஷானிக் ரிட்ஜஸ் அலாங் வித் சவுத் வெஸ்ட் பசிபிக் ஓஷன்ல இருக்கா அப்படின்னு இந்தியாவுடைய பிளேட் பவுண்டரிஸை அதோட மார்ஜின்ஸ்ல ஏற்படுத்திருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம் வேரியேஷன்ஸ் அடிப்படையை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பிளேட் பவுண்டரிஸும் கன்வர்ஜென்ட்டா, டைவர்ஜென்ட்டா, அந்த டைவர்ஜென்ட்டா தான் என்ன மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸ் உருவாகும், கன்வர்ஜென்ட்டா இருந்தால் என்ன மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸ் உருவாகும், இதுக்கும் பிளேட் பவுண்டரிஸ்க்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ் அண்டு கனெக்ஷன்ஸ் இருக்குதுன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியும். ஓகேவா? தென் NDA 2025ல ஸோ கன்வர்ஜென்ஸ் நடக்கக்கூடிய இடத்துல சப்டக்ஷன் ஜோன்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான லேண்ட்ஃபார்ம் தான் ட்ரென்ச்சஸ். ஓஷானிக் ட்ரென்ச்சஸ் ஆர் வெரி சிக்னிஃபிகண்ட் இன் தி ஸ்டடி ஆஃப் பிளேட் மூவ்மெண்ட்ஸ். தென் ஓஷானிக் ட்ரென்ச்சஸ் இருக்கக்கூடிய இடத்துலயே வல்கனோஸோட ஆக்டிவிட்டி இருக்கும், ஸ்ட்ராங் எர்த்குவேக்ஸ் அங்கே இருக்குமான்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பிளேட் டெக்டானிக்ஸ் அதனுடைய டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ் வச்சு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ செகண்டரி அட்மாஸ்பியருடைய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டை நம்ம என்ன பார்த்தோம்? வல்கானிக் அவுட் கேசிங்னு பார்த்தோம். அப்போ ஒரு வல்கனோஸ் எரப்ட் ஆகுதுன்னா அந்த எரப்ட் ஆகக்கூடிய இடத்துல இருந்து என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் அதுல இருந்து ரிலீஸ் ஆகும்? பைரோகிளாஸ்டிக் டெப்ரிஸ், ஆஷ் அண்ட் டஸ்ட், நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ், இது எல்லாமே வருமானதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் அடுத்தது 2024ல UPSC சிவில் சர்வீசஸ்ல மவுண்டெயின், அது எந்த டைப் ஆஃப் மவுண்டெயின், அது எந்த ரீஜன், இந்த 3 காம்பினேஷன்ல 3 காலம் இருக்கக்கூடிய மேட்ச் த ஃபாலோயிங் ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ஏஷியா ஓஸ்ஜெஸ் ஃபோல்டு மவுண்டெயின் கரெக்டா, யூரோப்பு ஆல்ப்ஸ் பிளாக் மவுண்டெயின் கரெக்டா, டைப் ஆஃப் மவுண்டெயின் எந்த ரீஜனு என்ன மவுண்டெயின், இந்த 3மே கரெக்டாக இருக்கணும். 3மே கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அந்த என்டையர் காலமுமே நம்ம கரெக்டாக அந்த பேர் எல்லாமே கரெக்டுன்றதை நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது அந்த ரோ எல்லாமே கரெக்டுன்றதை நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? தென் அதே 2025ல ஐலாண்டோ பிளேட் பவுண்டரி வச்சு கேட்டிருக்காங்க. அந்த பிளேட் பவுண்டரி கிடையாது, இந்த பிளேட்டுக்குள்ள அந்த ஐலாண்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கொமரோஸ் ஐலாண்ட், பாஃபின் ஐலாண்ட், ஸ்ரீலங்கா அண்டு அந்தமான் ஐலாண்ட்ஸ். இந்த சைடில் நார்த் அமெரிக்கன் பிளேட், ஆப்பிரிக்கன் பிளேட், யூரேஷியன் பிளேட் அண்டு இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட், எந்த பிளேட்டோட எந்த இது மேட்ச் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்றத பத்தின அடிப்படை நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மார்ஃபலாஜிக்கல் சேஞ்சஸ், அந்த மார்ஃபலாஜிக்கல் சேஞ்சஸுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ், அந்த ஃபோர்ஸஸ்னால என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும், அந்த சேஞ்சஸ்னால என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் உருவாகும், அந்த லேண்ட்ஃபார்ம்ஸுக்கு எந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸில் எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது, இந்த எல்லா நாலேஜஸுமே நமக்கு ஜியோமார்ஃபாலஜி பொறுத்த வரைக்கும் தேவை. அதை இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துட்டு இந்த கொஷின்ஸை பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஜியோமார்ஃபாலஜிக்கல் ப்ராசஸ், அதாவது எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸோடைய சேஞ்சஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குதுன்றதை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஜியோமார்ஃபாலஜிக்கல் ப்ராசஸ், இந்த ஜியோமார்ஃபாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு காரணமாக இருக்கிறத இன்டீரியர்லேருந்து வரக்கூடியது எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ், இன்டீரியர்லேருந்து வெளியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், எக்ஸ்டீரியரில் நடக்கக்கூடியதை எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் அல்லது எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்டீரியர் ஃபோர்ஸஸ்லேயே சடன் அண்டு ஃபாஸ்டராக ரேப்பிடாக நடக்கக்கூடிய ஃபோர்ஸஸை கேட்டஸ்ட்ரோஃபிக் ஃபோர்ஸஸ் ஆர் சடன் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதில் தான் வால்கானிக் எரப்ஷன்ஸ் அண்ட் எர்த்குவேக்ஸ் வரும். ஓகேவா? தென் ஸ்லோவராக டே பை டே லைட்டராக நடக்கக்கூடியது டயஸ்ட்ரோஃபிக் மூவ்மெண்ட்ஸ் அல்லது டயஸ்ட்ரோஃபிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டயஸ்ட்ரோஃபிக் ஃபோர்ஸஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கான்டினென்டல் பில்டிங் ஆஸ் வெல் அஸ் மவுண்டைன் பில்டிங். மவுண்டைன் பில்டிங்கை ஓரோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம், கான்டினென்டல் பில்டிங்கை எப்பிரோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கான்டினென்டல் பில்டிங்கான எப்பிரோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ்னுடைய அடிப்படையில் தான் நமக்கு நம்மளுடைய லேண்ட்ஃபார்ம் வந்து அப்லிஃப்ட் ஆகுதா அல்லது எமர்ஜ் சப்சிட் ஆகுதான்றது டிசைட் ஆகும். ஓரோஜெனின்றது இது வந்து
வெர்டிக்கல் மூவ்மெண்ட், மேலேயும் கீழேயும் நகர்றது, இது வந்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட். ஸோ ஒரு ரெண்டு பிளேட் ஒன்னோட ஒன்று மோதுதா அல்லது விலகுதான்றதை பொறுத்து தான் ஓரோஜெனிக் மூவ்மெண்ட்ஸ் அல்லது மவுண்டைன் பில்டிங் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸ்டீரியரா இருக்கக்கூடிய சர்ஃபேஸுக்கு மேலே கிரியேட் ஆகிருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ல எதெல்லாம் ஒரு லேண்ட்ஃபார்மை டிஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய டீக்ரேடட் ஃபோர்ஸஸாக இருக்கும், அது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரக்ஷனல் ஆர் டீக்ரேடட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே தான் வெதர்னால ஏற்படக்கூடிய ஒரு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ராக்ஸை தான் வெதரிங்னு சொல்லுவோம். அப்புறம் ஏதோ ஒரு ஏஜென்ட் வாட்டராலேயோ ஏர்னாலேயோ ஒரு மெட்டீரியல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அரிக்கப்பட்டுச்சுன்னா அது எரோஷன் சொல்லுவோம். எந்த விதமான ஏஜென்ட்டும் இல்லாமல் வெறும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் அடிப்படையாக வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது மாஸ் வேஸ்டிங் அல்லது மாஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்படி டீக்ரடேஷனல் ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் இந்த டீக்ரேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணுமா, அதுதான் டெபாசிஷனல் ஃபோர்ஸஸ் ஆர் அக்ரடேஷனல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே ஒரு லேண்ட்ஃபார்ம் உருவாகிறதுக்கும் உருவான லேண்ட்ஃபார்ம் மாடிஃபை ஆகிறதுக்கோ அல்லது மாடிஃபை ஆகக்கூடிய லேண்ட்ஃபார்ம் டிஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கோ காரணமாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை நம்ம எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ் அண்ட் எக்ஸோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமானது எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஓவராலாக எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த கான்டினென்ட்ஸ் அல்லது லேண்ட்ஃபார்ம்ஸ் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கா அல்லது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஸ்டேஜஸில் இது இருக்குதுன்னா இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய தியரிஸ் பில்டப் ஆயிருந்தது. ஓகேவா? ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் ஆல்ஃப்ரட் வெக்னர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அரௌண்ட் 225 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நம்மளுடைய என்டையர் லேண்ட்ஃபார்முமே சேர்த்து ஒரே நேமில் பேஞ்சியான்ற லேண்ட்ஃபார்மாக ஒன்றா தான் இருந்தது. ஓகேவா? ஸோ அது எர்த்தோடைய சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஈக்வேட்டாரில் சில ஃபோர்ஸஸ்னால அது ரெண்டு லேண்டாக ஸ்பிளிட் ஆனுச்சு. நார்தர்ன் ரீஜன்ஸில் லாரேஷியா ஆர் அங்காரா அப்படின்ற நேம்லையும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் கோண்டுவானான்ற நேம்லையும் ரெண்டு லேண்ட்ஃபார்ம்ஸாக பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் அது இன்னும் ஃபர்தராக ஸ்பிளிட் ஆகி நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கான்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டே கான்டினென்ட்ஸ் மாதிரி ஃபர்தராக ஈஸ்ட்வர்ட் அண்ட் வெஸ்ட்வர்ட் மூவ்மெண்ட் நடந்தது. ஸோ அந்த ப்ரெசன்ட் டே அங்கே இருக்கக்கூடிய லாரேஷியா அண்ட் கோண்டுவானா இன்னும் ஃபர்தராக ஈஸ்ட்வர்ட் அண்ட் வெஸ்ட்வர்ட் மூவ்மெண்ட் மூலிமா நிறைய கான்டினென்ட்ஸாக பிரிஞ்சுது. இந்த கான்டினென்ட்ஸோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டே கான்டினென்ட்ஸோடைய பொசிஷன்ஸாக இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அல்லது மூவ்மெண்ட்ன்றது 225 மில்லியன்ஸுக்கு முன்னாடியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றத இவர் ஒரு தியரிட்டிக்கலாக ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பிரேக் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரிஃப்ட் ஆகணும்னா அதுக்கு சில ஃபோர்ஸஸ் காரணமாக இருக்கும்ல. இவர் என்னென்ன ஃபோர்ஸஸை காரணமாக சொல்கிறாருன்னா போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாரு. இது வந்து ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்னால உருவாகக்கூடிய ஃபோர்ஸஸ். இப்போ எர்த் வந்து நமக்கே தெரியும் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுது நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆக போகும்போது மேக்ஸிமம் ரொட்டேஷன் வெலாசிட்டி வில் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தி ஈக்வட்டோரியல் ரீஜன். அப்போ இந்த ஈக்வட்டோரியல் ரீஜனில் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த ஃபோர்ஸ் பிரேக்ஸ் தி லாரேஷியா அண்ட் கோண்டுவானா. இந்த பிரேக் பண்ணதனுடைய அடிப்படையில் இங்கே நமக்கு போலார் ரீஜனில் நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமா? போலார் இஸ் நோன் ஃபார் ஹையர் நம்பர் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஈக்வட்டோரியல் ரீஜனில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னாலையும் ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் மூலியமா தென் பிரேக் ஆன இந்த லேண்டு போல நோக்கி கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால நகரக்கூடியதை தான் இவர் போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ்னு காமனாக சொல்றாரு. ஓகேவா? ஸோ போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ் டியூ டு தி ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரேக்கேஜ் ஆஃப் தி கான்டினென்ட்ஸ் அப்படின்றத இவர் ஒன்று சொல்றாரு. தென் டைடல் ஃபோர்ஸஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ சன்னோடைய மூணோடையும் அல்லது எர்த்தோடைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இது மூணையுமே அடிப்படையாக வச்சு உருவாகக்கூடிய டைடல் எனர்ஜி ஃபோர்ஸஸும் கான்டினென்ட்ஸோடைய ஸ்பிளிட்டிங்க்கும் மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. தென் இது எல்லாமே ஓஷனுக்கு மேலே இருக்கிறதுனால ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அந்த பாயன்சின்னு சொல்லுவோம்ல, மிதக்கக்கூடிய தன்மை, அதுவும் முக்கியமான காரணமாக இருக்குன்னு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸஸ், தீஸ் ஃபோர்ஸஸ் இன் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி இந்த கான்டினென்ட்ஸ் பிரேக் ஆகிறதுக்கும் ட்ரிஃப்ட் ஆகிறதுக்கும்
ஸ்பிளிட் ஆகி இன்னைக்கு ப்ரெசன்ட் டே கான்டெக்ட்ல இப்போ ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுக்கும் காரணமாக இருக்குதுன்றத கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி மூலியமா ஆல்ஃபிரட் வெக்னர் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ இந்த ஃபோர்ஸஸ் அடிப்படையில் இதெல்லாம் நடந்திருக்குதுன்னா அதுக்கு ஹி ஷுட் ப்ரொவைட் எவிடன்சஸ் இல்லை, அந்த எவிடன்ஸ் வச்சு தானே கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னென்னலாம் எவிடன்சஸ் சொல்லியிருந்தாருன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸோட மார்ஜின்ஸ் எடுத்து பாருங்க. இப்போ சவுத் அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் மார்ஜினும் சவுத் அமெரிக்காவுடைய ஈஸ்டர்ன் மார்ஜினும் ஆப்பிரிக்காவுடைய வெஸ்டர்ன் மார்ஜினையும் மேட்ச் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். அதே மாதிரி நார்த் அமெரிக்கா, யூரோப்பியன் ரீஜனு, இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன்ஸோடைய மார்ஜின்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஜிக்ஸா ஃபிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்னோட ஒன்று பிளாக்கராக வச்சு பார்க்க போகும்போது இது எல்லாத்தோட பவுண்டரிஸுமே ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. அப்போ இது எல்லாமே ஒரு காலத்தில் ஒரே லேண்டுன்னு சொல்லக்கூடிய பேஞ்சியாவா இருந்திருக்கணும். அது இந்த ஃபோர்ஸஸ் மூலியமா ஸ்பிளிட் ஆகி ஒவ்வொரு இடத்துலையும் படர்ந்துருக்கு. அப்ப இது ஒன்னா இருந்திருக்க போகும்போது இங்க வாழ்ந்திருக்கக்கூடிய லிவிங் பீயிங்ஸோட செடிமெண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் இருக்கும்ல, அதையுமே எக்ஸாம்பிள்ஸா சொல்றாரு. இப்போ ஃபாசில் ரிமைன்ஸ் ஆஃப் சிக்னோதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரையாசிக் ஸ்பீசிஸ் அது லேண்ட்ல மட்டுமே வாழக்கூடிய ரெப்டைல் ஸ்பீசிஸ். அதனுடைய செடிமெண்ட்ஸ் சவுத் அமெரிக்காலும் இருக்கு, ஆப்பிரிக்காலும் இருக்கு. பட் இன்னைக்கு பிரசன்ட் டேல பார்த்தோம்னா இட் இஸ் டிவைடட் பை a vast ocean called as Atlantic. அப்போ ஒரே லேண்ட்ல மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஸ்பீசிஸோடைய செடிமெண்ட்ஸ் எப்படி அக்ராஸ் தி ஓஷன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு கான்டினென்ட்ல இருந்திருக்க முடியும்? அப்ப இது ரெண்டு கான்டினென்ட் ஒன்னா இருந்திருக்கும் போது இது வாழ்ந்திருக்கும், அப்ப அதனுடைய செடிமெண்ட்ஸ் டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபாசில் ரிமைன்ஸ் ஆஃப் மீசோசாரஸ், தென் கிளாசெப்டோரிஸ், இது எல்லாத்தையுமே இவர் வேரியஸ் எவிடன்சஸ் சொல்றாரு. ஸோ பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆஸ் வெல் அஸ் அனிமல் ஸ்பீசிஸோடைய செடிமெண்ட்ஸ், தென் நமக்கு பிளேசர் டெபாசிட்ஸ், தென் டில்லைட்னு சொல்லக்கூடிய கிளேஷியல் டெபாசிட்ஸ், இந்த மாதிரியான டெபாசிட்ஸ் அக்ராஸ் தி கான்டினென்ட்ஸும் ஓஷன்ஸை கடந்து இருக்க போகும்போது இதனுடைய ஏஜஸ் ராக்ஸோட இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய ராக்ஸோட ஏஜஸையும் எடுத்து மெஷர் பண்ணி பார்த்தோம்னா சேம் டைம் சேம் மினரல் காம்போசிஷனால ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இது எல்லாமே எவிடன்சஸ் டு ப்ரூவ் தட் திஸ் கான்டினென்ட்ஸ் வேர் ஒன்ஸ் அப்பான் அ டைம் வேர் கம்பைன்டு டுகெதர் அண்ட் ஃபார்ம் அ காமன் லேண்ட் கால்ட் அஸ் பாஞ்சியா அப்படின்றத இவர் எவிடன்சஸ் மூலியமாகவும் சொல்லியிருந்தாரு. தென் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை வச்சு சொல்லியிருந்தாரு. பட் இதனுடைய மேஜர் கிரிட்டிசிசம் என்னன்னா, இந்த தியரியோடைய கிரிட்டிசிசம் என்னன்னா, he does not provide any information about ocean bottom. அப்ப ஓஷனுடைய பாட்டம்லயுமே நமக்கு we have numerous landforms இருக்குதுல்ல, அப்ப அதுக்கெல்லாம் இவர் காரணமா சொல்லல, ஓஷன் ஆஸ் அ ஃபேக்டராகவே இது எடுத்துக்கல. ஸோ அதுதான் இது இந்த தியரியோடைய மேஜர் கிரிட்டிசிசமா இருந்தது. அப்போ இந்த தியரியோடைய டிராபேக்ஸ் அட்ரஸ் பண்றதுக்காக லேட்டரா டெவலப் ஆயிருக்கக்கூடிய தியரியில ஒண்ணுதான் கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி பை ஆர்த்தர் ஹோல்ம்ஸ். ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாரு, டைடல் ஃபோர்ஸஸ் தென் போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸஸ் தான் காரணம் ஃபார் ட்ரிஃப்டிங் ஆஃப் தி கான்டினென்ட் சொல்லியிருந்தாரா. அந்த ஃபோர்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே கான்டினென்ட்ஸை ட்ரிஃப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான எனர்ஜி கிடையாது. அப்ப வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் முக்கியமான ஃபோர்ஸஸா இருக்கு, அந்த ஃபோர்ஸஸ் தான் கான்டினென்டல்ல ட்ரிஃப்ட் பண்ணிருக்கு. அதுதான் கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ் மூலியமா வரக்கூடிய கன்வெக்ஷனல் ஃபோர்ஸஸ்ன்றத ஆர்த்தர் ஹோல்ம்ஸ் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நம்ம எர்த்தோடைய லேயர் பார்த்தோமா, எர்த்தோட லேயர்ல ஆஸ்தனோஸ்பியர் இஸ் நோன் ஃபார் மோல்டன் மெக்மாட்டிக் ரீஜன். அப்ப மோல்டன் மெக்மாட்டிக் ரீஜன்ல இன்டீரியர் போக போக டெம்பரேச்சர் மாறும்னு சொன்னோமா, அப்ப மேல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல டெம்பரேச்சர் ஹையரா இருக்கும், கீழே இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல டெம்பரேச்சர் லோவரா இருக்கும். அதனால டென்சிட்டி ஹையரா இருக்கும், கீழே இருக்கக்கூடிய இடத்துல டெம்பரேச்சர் ஹையரா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாட்டம் ரீஜன்ஸ்ல டெம்பரேச்சர் ஹையராகவும் டென்சிட்டி லோவராகவும் இருக்கும். அப்போ ஹை டென்சர் மெட்டீரியல் லோவரை நோக்கியும் லோ டென்சர் மெட்டீரியல் ஹையரை நோக்கி நகரக்கூடிய இந்த கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்ஸ் ஆஸ்தனோஸ்பியர்ல மோல்டன் மெக்மாட்டிக் மேக்மாவால ஈஸியா நடக்குமா? இந்த மோல்டன் மெக்மாட்டிக் மேக்மாவால ஈஸியா நடக்குமா? அப்ப இந்த கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்ஸோட ரிசல்டன்ட்டா மேல இருக்கக்கூடிய இந்த லேண்ட்னு சொல்லக்கூடிய லித்தோஸ்பியர்ல பிரேக்கேஜஸ் நடந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்றத தான் இவர் தீர்வா சொல்றாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம்னா, வாட்டரை ஹீட் பண்ண போகும்போது இந்த வாட்டர்ல டிரான்ஸ்ஃபர் இஸ் டேக்கிங் பிளேஸ் டு தி ப்ராசஸ் ஆஃப் கன்வெக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஹை டென்சர் வாட்டர் கீழேயும்
லோ டென்சர் வாட்டர் மேலேயும் நகர போகும்போது, ஏன்னா இங்கே தான் நமக்கு வந்து ஸ்டவ் இருக்குதுன்னா இங்கே டெம்பரேச்சர் அதிகமாகவும் டென்சிட்டி குறைவாகவும் இருக்கும். இங்கே டெம்பரேச்சர் குறைவாகவும் டென்சிட்டி கூடவும் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ், ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இஸ் கெட்டிங் ஹீட்டட் அப். அப்போ வால்யூம் எக்ஸ்பான்ஷன் நடக்கும், டென்சிட்டி குறையும், லைட் டென்சர் மெட்டீரியல் மேலேயும் ஹெவி டென்சர் மெட்டீரியல் கீழே நடக்கும், மூவ் ஆகும். இப்படி தான் அந்த கன்வெக்டிவ் மூவ்மெண்ட் நடக்கும். இப்போ இந்த வாட்டருக்கு மேலே சின்ன சின்ன உட்டன் பிளாக்ஸ் போட்டோம்னா இந்த கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்னால இந்த உட்டன் பிளாக்ஸ் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப்ட் அண்ட் மூவ்டு இல்லை. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த உட்டன் பிளாக்ஸ் மூவ் ஆகும்ல, அதே மாதிரி தான் கன்வெக்ஷனல் கரண்ட்ஸுக்குள்ளார நடக்கக்கூடிய மோல்டன் மெக்மாட்டிக் ரீஜன் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோஸ்பியர்ல கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ஸோட ரிசல்டன்ட்டா மேலே இருக்கக்கூடிய லித்தோஸ்பியர் இஸ் கெட்டிங் பிரேக்கன் அப் அண்ட் மூவிங் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அப்படி மூவ் ஆக போகும்போது அது ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட்டும் கன்வர்ஜும் ஆகலாம், ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட்டும் டைவர்ஜும் ஆகலாம். அப்போ கான்டினென்ட்னு சொல்லக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லித்தோஸ்பியருடைய மூவ்மெண்ட்டுக்கு காரணமா இருக்கிறது போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸோ டைடல் ஃபோர்ஸோ கிடையாது, இன்டீரியர்ல இருந்து வரக்கூடிய கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ் தான் அல்லது கன்வெக்ஷனல் ஃபோர்ஸஸ் தான் சொல்லக்கூடியது தான் கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி. அப்ப இந்த ஃபோர்ஸஸ் அடிப்படையா வச்சு இதனுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் தியரிஸா வந்தது தான் நமக்கு சீஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் தியரின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னா இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் அ மிட் அட்லாண்டிக் ரீஜன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆப்பிரிக்காவையும் சவுத் அமெரிக்காவும் வச்சு தானே வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எவிடன்சஸ் இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார், ஆல்ஃபிரட் வெக்னர் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். ஆனால் அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் அட்லாண்டிக் ஓஷனுடைய மிட் ரீஜன்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எது காரணமா இருக்கும்? இந்த கன்வெக்டிவ் கரண்ட்ஸ் மூலியமா. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கன்வெக்டிவ் கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு தின்னரான ஒரு ரீஜனை எடுத்து அங்க வந்து கண்டினியூஸா ஆக்ட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? இந்த இடத்துல ஒரு ஃபால்ட் கிரியேட் ஆகும், கரெக்டா? ஒரு ஃபால்ட் கிரியேட் ஆகும். ஸோ கண்டினியூஸா இது ஹிட் பண்ண ஒரு ஃபால்ட் கிரியேட் ஆகும். இது ஹிட் பண்ண போகும்போது இந்த இடத்துல டென்ஷனல் ஃபோர்ஸஸ் மூலியமா டைவர்ஜென்ட் ஆஃப் பிளேட் பவுண்டரிஸ் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபால்ட் கிரியேட் ஆகும். அந்த ஃபால்ட்ன்றது தான் நம்ம ரிஃப்ட், பிளவுன்னு சொல்லுவோம். பிளவுனால உருவாகக்கூடிய பள்ளத்தாக்கம் தான் ரிஃப்ட் வேலிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ் ஒரு இடத்துல சிங்கிள் ஆக்ட் ஆக போகும்போது ரிஃப்ட் வில் பி கிரியேட்டட் அண்ட் வேலிஸ் வில் பி ஜெனரேட்டட். இது அந்த வேலிஸ் ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ் மேல வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குமா? அப்படி மேல வந்து எமர்ஜ் ஆக போகும்போது இந்த ஓஷனுடைய வாட்டர்ஸ் கீழே வர போகும்போது இட் வில் கெட் solidified into ridges. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா மோல்டன் ஃபார்ம்லயும் டெம்பரேச்சர் அதிகமாகவும் இருக்கும். அது வெளியில எர்த்துக்கு வெளியில வந்துருச்சுன்னா அது கூலர் ஆகி சாலிடா ராக்கா மாறிடும். அப்படி உருவாகக்கூடிய இந்த கண்டினியூஸ் ஃபால்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல உருவாகக்கூடிய ஒரு லார்ஜர் செயின் ஆஃப் ரிட்ஜஸ் தான் நம்ம மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபர்தரா இந்த கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ் ஆக்ட் ஆக new landforms will be generated along the mid-oceanic ridges and it pushes the land further. So ஒரு பர்டிகுலர் ஃபால்ட்ல இருந்து கிரியேட் ஆயிருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஃபார்ம் ஒன்றை விட்டு ஒன்று விலகி போய்கிட்டே இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபார்மேஷன் ஆஃப் நியூ மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ். ஸோ அப்போ இந்த சீ ஃப்ளோர் அப்படின்றது மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ்ல இருந்து விலகி ஸ்ப்ரெட் ஆகிறது இஸ் அன் எவிடன்ஸ் தட் movements of the continents is not movement of the continent alone. Continents are part of plates, tectonic plates. இந்த tectonic plates உடைய மூவ்மெண்ட்னால தான் இந்த கான்டினென்ட்ஸ் சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவும் சவுத் அமெரிக்கா ஒன்றை விட்டு ஒன்று விலகி இருக்கு. இதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தியரி தான் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட் தியரி. இதை ஹாரி ஹெஸ் சொல்லியிருப்பார், ஓகேவா? ஸோ இப்போ கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல பிரேக் பண்ணி அங்க இருந்து புது மேக்மாஸ் வெளியில வர மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகும். அது சீ ஃப்ளோரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு இதை இன்னும் ஃபர்தரா ப்ரூவ் பண்ணணுமா? அதுக்கு வந்தது தான் பாலியோ மேக்னட்டிசம்னு சொல்றது. இப்போ இந்த ஸ்ப்ரெட் ஆன போகும்போது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு ராக்கு ஃபார்ம் ஆகுமா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ மோல்டன் மேக்மாட்டிக் ரீஜன்ஸ்ல இருந்து ஒரு ராக்கு ஃபார்ம் ஆகும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ராக் ஃபார்ம் ஆக போகும்போது எர்த்தோடைய மேக்னெட்டிக் பொலாரிட்டி, ஓகேவா? எர்த்தோட மேக்னெட்டிக் பொலாரிட்டி இங்க நார்த் போல் இங்க சவுத் போல் இருக்குதுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இருக்குல்ல, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து
நார்த் டு சவுத் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ நார்த் டு சவுத் அல்லது சவுத் டு நார்த் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் மூவ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் அலைன்மெண்ட் நார்த் போல் சவுத் போல் இருக்க போகும்போது ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கும். ஓகேவா? நார்த் போல் மேலேயும் சவுத் போல் கீழே இருக்கும்போது ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கும். இப்போ இந்த ராக்கு கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் சீஃப்ளோர் ஸ்ப்ரெட் ஆகுதா, இந்த பர்டிகுலர் ராக்கு ஃபர்தரா மூவ் ஆகும். கரெக்டா? மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னா இருந்த ராக் இப்ப பிரேக் ஆகி ஒன்னை விட்டு ஒன்னு விலகி போகுது. தென் புது ராக்கு உருவாகுது. புது ராக்கு உருவாக போகும்போது அப்போ இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் ஷிஃப்ட் ஆயிருக்குது. கீழே நார்த் போலும் மேல சவுத் போலும் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் மாறும். கரெக்டா? ஸோ அப்போ ஒரு டைம்ல உருவாகக்கூடிய ராக்கு எந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தி எர்த்தை அடிப்படையா வச்சு, ஏன்னா அந்த ராக்குன்றது என்னது? ராக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் இன்டீரியர் ராக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் நிக்கல் அண்ட் ஃபெர்ரஸ். Ferrous materials are subject to magnetism. Magnetic alignment அடிப்படையை வச்சு ferrous minerals of the rocks will get aligned. நமக்கு மேக்னெட் வந்து இரும்பு துகள்களை ஈஸியா அதனோட ஃப்ளக்ஸ் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணுமா? ஸோ அந்த மாதிரி தான் உள்ள இருந்து வரக்கூடிய மோல்டன் மேக்மால இருக்கக்கூடிய இந்த ஃபெர்ரஸ் மினரல்ஸ்ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த் அடிப்படையா வச்சு அலைன் ஆயிருக்கும். அப்படி பார்க்க போகும்போது இந்த மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் ரீஜன்ல இருந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்சஸ் எடுத்துக்கிறோம். இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ராக்கும் ஒரே டைம்ல ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ராக்கோடைய ஏஜஸ் எடுத்து பார்த்தாலும் சிமிலரா இருக்கும். அதே சமயத்துல அதோட மேக்னெட்டிக் பொலாரிட்டி எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் அலைன்மெண்ட் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் பேண்ட்ஸ்ல இந்த பொலாரிட்டி மாறிக்கிட்டே இருக்கும், ஏஜஸ் சிமிலரா இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இருக்கிறதுலே மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ்ல புதுசா ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ராக் இருக்கும். அந்த ராக் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கிறதுலே கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்காலையும் கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்காவிலும் இருக்கக்கூடிய ராக்கு ஓல்டஸ்ட் ராக்கா இருக்கும். இங்க இருக்கிறது நியூவஸ்ட் ராக்கா இருக்கும். புரியுதா? பாலியோ ராக்கு அலாங் வித் மேக்னெட்டிக் பொலாரிட்டி பேஸ்டா அலைனா இருக்கக்கூடிய மினரல் காம்போசிஷன், இந்த ரெண்டையும் அடிப்படையா வச்சு எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இட் இஸ் கெட்டிங் ரிவர்ஸ்டு. நார்த் போல் அண்ட் சவுத் போல் இஸ் கெட்டிங் ரிவர்ஸ்டு செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ். அதை சிக்னிஃபை பண்ணக்கூடிய விதத்துல தான் அலைன்மெண்ட் ஆஃப் ராக்ஸ் வித்தின் தி மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் இருக்குது. மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் அடிப்படையாக வச்சு தான் சீஃப்ளோர் ஸ்ப்ரெட் ஆகுது. சீஃப்ளோர் ஸ்ப்ரெட்டுக்கான காரணம் கன்வெக்ஷன் கரண்டா இருக்கு. அப்போ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியுடைய டிராபேக்ஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணக்கூடிய விதத்துல கன்வெக்ஷன் கரண்ட் தியரி, சீஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் தியரி அண்ட் பேலியோ மேக்னட்டிசம் தியரி இது எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு என்ன புரிய வருது? கான்டினென்ட்ஸ் மட்டும் ட்ரிஃப்ட் ஆகிறது கிடையாது, லித்தோஸ்பியர்னு சொல்லக்கூடிய அப்பர் மோஸ்ட் கிரஸ்டே பிரேக் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அந்த மூவ்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும்னா we need to understand the different major plates of the lithospheric regions. ஓகேவா? இதுல நார்த் அமெரிக்கன் பிளேட், பசிபிக் பிளேட், சவுத் அமெரிக்கன் பிளேட், யூரேஷியன் பிளேட், இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட், ஆப்பிரிக்கன் பிளேட், இது எல்லாமே மேஜர் பிளேட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. அது இல்லாமல் நாஸ்கா பிளேட், காக்கோஸ் பிளேட்டு, அரேபியன் பிளேட்டு, பிலிப்பைன் பிளேட்டுன்னு மைனர் பிளேட்ஸும் இருக்குது. செவரல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைனர் பிளேட்ஸ் இருக்கு. ஸோ இப்படி எர்த்தோடைய சர்ஃபேஸு நமக்கு டிஃப்ரெண்ட் பிளேட் பவுண்டரிஸ், டிஃப்ரெண்ட் பிளேட்ஸாக பிரேக் ஆகி இருக்கு. இப்போ இந்த பிளேட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஒரே மாதிரி மூவ் ஆகிறது கிடையாது. ஒன்னோட ஒன்று கன்வர்ஜ் ஆகும், ஒரு இடத்துல இருந்து ஒன்று டைவர்ஜ் ஆகும், ஒன்றுக்கு ஒன்று பேரலாகவும் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கன்வர்ஜென்ட் பவுண்டரி. ஒன்னோட ஒன்று மூணுச்சுன்னா கன்வர்ஜென்ட், ஒன்னை விட்டு ஒன்று விலகுச்சுன்னா டைவர்ஜென்ட், பேரலா போனுச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரின்னு பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு ஓஷியானிக் பிளேட் எடுத்துக்கிறோம். ஒரு ஓஷியானிக் பிளேட்டு, இன்னொரு ஓஷியானிக் பிளேட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு பிளேட்டு மோத போகும்போது எந்த பிளேட்டு டென்சரா இருக்கும்? ஓகேவா? டென்சர் பிளேட் சப்டக்ட் பிலோ தி அனதர் பிளேட். இந்த ஜோனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்டக்ஷன் சொல்லுவோம். சப்டக்ஷன். ஸோ அப்போ ரெண்டு பிளேட் ஒன்னோட ஒன்று கன்வர்ஜ் ஆக போகும்போது the denser plate subducts below the another plate so that இது உள்ள போக போக இது என்டர் ஆகக்கூடிய ரீஜன் என்னது? ஆஸ்தனோஸ்பியர். ஆஸ்தனோஸ்பியர்னு சொல்லக்கூடிய மோல்டன் மெக்மாட்டிக் ரீஜனுக்குள்ள இந்த சாலிட் மெட்டீரியல் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் இஸ் கெட்டிங் மெல்டடா, ஏன்னா ஹீட் அதிகமா இருக்கக்கூடிய ஆஸ்தனோஸ்பியருக்குள்ள போகுது. அப்ப இந்த மெட்டீரியல் வெளியில வந்து எமர்ஜ் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் வல்கனோஸ். அப்போ ஒரு ஓஷியானிக் பிளேட்டு இன்னொரு ஓஷியானிக் பிளேட்டு கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல
எமர்ஜென்ஸ் ஆஃப் வல்கானிக் எரப்ஷன்ஸ் மூலியமா வல்கனோஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய வல்கனோஸோடைய கண்டினியூஸ் லைன்ஸ் தான் நம்ம ஐலாண்ட் ஆர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு பிளேட், ஒரு ஓஷானிக் பிளேட் இன்னொரு ஓஷானிக் பிளேட் ஒன்றை விட்டு ஒன்று விலகுச்சுன்னா அங்கே ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ். அதே ஒரு ஓஷானிக் பிளேட்டும் ஒரு கான்டினென்டல் பிளேட்டு கன்வர்ஜ் ஆனிச்சுன்னா ரெண்டுல எது டென்சர்? ஓஷானிக் பிளேட் தான் டென்சர். தின்னரா இருந்தாலும் அதுதான் டென்சர். இது கீழே சப்டக்ட் ஆகும். இப்போ இந்த சப்டக்ட் ஆகக்கூடிய இடத்துல அது ஓஷன் கன்வர்ஜென்ஸா இருந்தாலும் சரி, ஓஷன் கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸா இருந்தாலும் சரி, இந்த சப்டக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குமா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரென்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப சப்டக்ட் ஆகக்கூடிய ரீஜன்ஸ்ல ஐதர் இட் மே ரிசல்டட் இன் ஃபோல்ட் மவுண்டெயின்ஸும் கிரியேட் ஆகலாம், அல்லது அது ரொம்ப டீப்பரா போய் சப்டக்ட் ஆகி வல்கனோஸையும் கிரியேட் பண்ணலாம். அப்ப கான்டினென்ட் ஓஷன் கன்வர்ஜென்ஸ்ல ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் ஆகும், ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகும், வல்கனோஸும் ஃபார்ம் ஆகும். ஓஷன் கன்வர்ஜென்ஸ்ல ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் ஆகும், வல்கனோஸ் ஃபார்ம் ஆகும். ஓஷன் டைவர்ஜென்ஸ்ல மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகும், ரிஃப்ட் வேலிஸ் ஃபார்ம் ஆகும். அதே ரெண்டு ஓஷன் கான்டினென்ட் டைவர்ஜென்ஸ்ல ரிஃப்ட் வேலிஸ் கிரியேட் ஆகும் அண்ட் பிளாக் மவுண்டெயின்ஸ் கிரியேட் ஆகும். ஓஷன் கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸ்ல அல்லது கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸ்ல ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் கிரியேட் ஆகும். இதான் ஓரோஜெனிக் மூவ்மெண்ட்ஸ் நம்ம சொன்னோம். ஓகேவா? ஸோ அப்போ டிஃப்ரெண்டான பிளேட் மூவ்மெண்ட்ஸ்னுடைய ரிசல்டண்டா இது இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரின்றது ஒன்னோட ஒன்று பேரலா மூவ் ஆகுறது. அதனால அங்கே என்ன விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்காது, டிஸ்ட்ரக்ஷனும் இருக்காது. ஓகேவா? எந்தெந்த ரீஜன்ஸ்ல இந்த கன்வர்ஜென்ஸ் நடக்குதோ அந்த ரீஜன்ஸ் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் ஹையர் லெவல் ஆஃப் எர்த்குவேக்ஸ். அது கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸ்லயும் இருக்கும், ஓஷன் கான்டினென்ட் சப்டக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல எர்த்குவேக்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட். ஓகேவா? ஸோ இப்படி ஒவ்வொரு பிளேட்டும் அந்த பிளேட்டோட மூவ்மெண்ட்டும் அந்த மூவ்மெண்ட்டுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸும் அது எந்த பவுண்டரியில் இருக்கோ அதை பொறுத்து லேண்ட்ஃபார்ம்ஸ் இஸ் கெட்டிங் வேரிடு. இப்போ இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது என்னது? கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ் வித் இன் தி ஆஸ்தனோஸ்பியர். ஆஸ்தனோஸ்பியர்ன்றது மோல்டன் மெக்மாட்டிக் ரீஜனு. ஓகேவா? அப்போ இதை அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய எங்கெங்கெல்லாம் கன்வர்ஜென்ஸ் இருக்கோ, ஓகேவா, இந்த நாஸ்கா பிளேட் இஸ் கன்வர்ஜிங் வித் சவுத் அமெரிக்கன் பிளேட் இருக்கக்கூடிய இடத்துல ஃபார்ம் ஆனது தான் ஆண்டீஸ் மவுண்டைன்ஸ். தென் நார்த் அமெரிக்கன் பிளேட் கன்வர்ஜென்ஸோட ஃபார்ம் ஆகிறது தான் ராக்கீஸ் மவுண்டைன்ஸ். இங்க இருக்கிறது அப்பலேச்சியன் மவுண்டைன்ஸ். இந்தியன் பிளேட் இஸ் கன்வர்ஜிங் வித் யூரேஷியன் பிளேட்டோட ரிசல்டன்டா ஃபார்ம் ஆனது தான் ஹிமாலயன் மவுண்டைன்ஸ். அதோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கிறது தான் ஆல்பைன் மவுண்டைன்ஸ். இங்கே அட்லஸ் மவுண்டைன்ஸ், இங்கே உரால் மவுண்டைன்ஸ். பிளேட் பவுண்டரிஸ் இல்லாமல் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ்னாலையுமே ஃபோல்ட் மவுண்டைன்ஸ் கிரியேட் ஆகலாம். ஸோ இப்படி மேஜரான பிளேட் பவுண்டரிஸோடைய கன்வர்ஜென்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜர் ஃபோல்ட் மவுண்டைன் சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டைவர்ஜென்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஃபார்ம் ஆகிறது தான் பிளாக் மவுண்டைன்ஸ். ஓகேவா? இங்கே இந்த ஜூவன் டிஃப்யூக்கான்றது டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு இங்கே ஆப்பிரிக்கன் பிளேட்டும் சொமானியன் பிளேட்டும், ஆப்பிரிக்கன் பிளேட்டும் அரேபியன் பிளேட்டும் டைவர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல ரிஃப்ட் வேலிஸ் கிரியேட் ஆகுமா? அந்த ரிஃப்ட் வேலிஸை தான் நம்ம வந்து ரைன் வேலிஸ், இங்கே கிரியேட் ஆகக்கூடியதை ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலிஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே கிரியேட் ஆகிறது வந்து நமக்கு டெட் சி ரிஃப்ட்னு சொல்லுவோம். ஈவன் ரெட் சியுமே நமக்கு ரிஃப்ட்னால கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ ரிஃப்ட் வேலிஸ் அண்ட் பிளாக் மவுண்டைன்ஸ். இந்த பிளாக் மவுண்டைன்ஸ்ல இங்கே ஃபார்ம் ஆகிறது எல்லாமே நமக்கு வந்து ஓஸ்ஜெஸ், தென் வந்து பிளாக் ஃபாரஸ்ட். சியரா நெவேடா இன் நார்த் அமெரிக்கன் பிளேட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பிளாக் மவுண்டைன்ஸ். ஓகேவா? தென் வந்து இங்கே இருக்கிறது ஹட் வேலின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அப்புறம் இங்கே ரைன் வேலிஸ்ன்றது, ரைன் ரிவர் போகக்கூடிய இடத்துல ஃபார்ம் ஆகிறத ரைன் வேலிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ டைவர்ஜென்ஸ் ரிசல்டட் இன் டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஓஷன்ஸ்ல ஃபார்ம் ஆகிறது, ஓஷன் பிளேட்ஸ்ல ஃபார்ம் ஆகிறது மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ். டைவர்ஜென்ஸ் ஆஃப் கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆகிறது பிளாக் மவுண்டைன்ஸ் அண்ட் ரிஃப்ட் வேலிஸ். ஓகேவா? அதே கன்வர்ஜென்ஸ் ஆஃப் கான்டினென்டல் பிளேட் அண்ட் ஓஷானிக் பிளேட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஃபார்ம் ஆகிறது தானே வல்கனோஸ். ஓகேவா? பசிபிக் பிளேட்ன்ற ஓஷானிக் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல, அதாவது நார்த் அமெரிக்கன் பிளேட்டும் கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல இந்த
பசிபிக் பிளேட்டோட பவுண்டரிஸை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் தான் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் தான் 65% ஆஃப் எர்த்குவேக்ஸ் அண்ட் வல்கேனோஸ்க்கு காரணமாக இருக்கு. ஸோ மேஜரான ஆக்டிவ் வல்கனோஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் ரீஜன்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய நம்மளுடைய என்ன சொல்கிறது, இந்த ஃபியூஜி மவுண்டன் ஃபியூஜி இன் ஜப்பான் ரீஜன்ஸாக இருக்கட்டும், மவுண்ட் கிராக்கத்தோவா இன் பிலிப்பைன் பவுண்டரி ரீஜன்ஸாக இருக்கட்டும், தென் வந்து மவுண்ட் இது வந்து மௌனலாவா கிளியான்றது ஹாட்ஸ்பாட் வல்கானிசம், ஹாட்ஸ்பாட் வல்கனோஸ் இன் ஹவாயன் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸாக இருக்கட்டும், தென் மவுண்ட் கொட்டாபாக்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் ரீஜன்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆக்டிவ் வல்கனோஸ் ஆஸ் வெல் அஸ் எர்த்குவேக் ப்ரோன் ரீஜன்ஸ். ஓகேவா? தென் வந்து நம்மளுடைய இந்தியன் ஆஸ்திரேலியன் பிளேட்டோட கன்வர்ஜன்ஸ், இதுவும் வந்து பார்த்தோம்னா என்னது, ஹை எர்த்குவேக் ப்ரோன் ரீஜன்ஸ், நம்மளுடைய ஹிமாலயன் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி கன்வர்ஜன்ஸ்னால என்னென்ன முக்கியமான லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகிருக்குது, ஃபோல்டு மவுண்டெயின்ஸா, பிளாக் மவுண்டெயின்ஸா, வல்கானிக் மவுண்டெயின்ஸா, எர்த்குவேக்கு எதெல்லாம் ப்ரோன் ரீஜன்ஸ், ரிஃப்ட் வேலி ரீஜன்ஸ் எங்கெங்கெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய டைப் ஆஃப் மவுண்டெயின்ஸும் அது எந்த ரீஜன்ஸில் இருக்குதுன்னு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டுகிட்டே இருக்காங்களா? அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஓஷனோட பாட்டமில் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரென்ச்சஸ் இருக்குது, கன்வர்ஜன்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில், சப்டக்ஷன் ஜோன் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் ட்ரென்ச்சஸ் இருக்கும். ஓகேவா? இந்த கோஸ்டல் கான்டினென்ட்டோடைய எக்ஸ்டென்ஷனாக ஓஷனுக்குள்ளார வரைக்கும் இறங்கும். இது கான்டினென்ட்டோடைய பார்ட் தான், பட் என்டரிங் இன் டு தி ஓஷன்ஸ். அதனால தான் இதை கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன் சொல்லுவோம். ஷெல்ஃப் மாதிரி கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜனு, கான்டினென்டல் ஸ்லோப் ரீஜன்ஸ்ன்னு ரெண்டாக பிரிப்போம். ஓகேவா? ஸோ அதே மிட்ல இருக்கக்கூடிய டைவர்ஜன்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் மிட் ஓஷனிக் ரீஜன்ஸ்னு பார்த்தோமா? ஸோ அந்த மாதிரி கம்ப்ரெஷன் ஃபோர்ஸஸ்னாலையுமே சி மவுண்ட்ஸ் கிரியேட் ஆகும். Sea mounts are mountains, fold mountains created at the bottom of the oceans. அதே மாதிரி இந்த டெவலப் ஆயிருக்கக்கூடிய flat topped sea mount, flat topped sea mounts தான் நம்ம கையார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவே ஓஷன் வாட்டருக்கு மேலே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா அதே தான் ஐலாண்ட்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது இந்த மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸ் இல்லாத இருக்கக்கூடிய பிளெயின் ரீஜன்ஸ் அபிசல் பிளெயின் ரீஜன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்றது ஓஷனுடைய பாட்டம் சர்ஃபேசஸ்லையும் வேரியஸ் லேண்ட்ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணோம், கான்டினென்ட் சர்ஃபேசஸ்லையும் வேரியஸ் லேண்ட்ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணோம். அப்போ டைனமிசம் ஆஃப் தி எர்த்தோட சர்ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது எண்டோஜெனிக் ஆஸ் வெல் அஸ் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ். இதில் இப்போ பார்த்தது எல்லாமே எண்டோஜெனிக் மூவ்மெண்ட்ஸ். அந்த எண்டோஜெனிக் மூவ்மெண்ட்ஸ்னால என்னென்ன கேள்விகள் வந்ததுன்றதை தான் நம்ம டீட்டெயிலிங்காக பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேள்விகளை பார்த்துடலாமா? Right. So which of the following phenomena have influenced the evolution of organisms? ஆர்கானிசத்தோட எவல்யூஷன்ஸுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். வெவ்வேறு ஆர்கானிசத்தோட செடிமெண்ட்ஸு வெவ்வேறு கான்டினென்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். கான்டினென்டல் ட்ரிஃப்ட் வில் டெஃபினெட்லி பி தேர். கிளேஷியல் சைக்ஸ், இந்த ஐஸ் ஏஜ் அல்லது டில்லைட் டெபாசிட்ஸ், இதனுடைய எவிடன்சஸ் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் ஹேவ் லிவ்ட் இன் வேரியஸ் லைஃப் ஃபார்ம்ஸை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் லித்தோஸ்பியரும் காரணமாக இருக்கும், அட்மாஸ்பியரும் காரணமாக இருக்கும், ஓஷனோஸ்பியரும் காரணமாக இருக்கும். ஓகேவா? அப்போ டெஃபினட்டாக போத் 1 and 2 have influenced the evolution of organisms. இந்த ஃபினாமினாஸ் ஆர் எவிடன்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டுக்கு எதெல்லாம் சொல்லியிருந்தோம்? த பெல்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் ராக்ஸ் அலாங் தி பிரசிலியன் கோஸ்ட்டும் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவும் மேட்ச் ஆகுறதுன்றது ஒரு எவிடன்சஸாக இருந்ததா? அதே மாதிரி பிளேசர் டெபாசிட்ஸ், கோல்டு டெபாசிட்ஸ் ஆஃப் கானா ஃப்ரம் பிரசிலியன் பிளாட்டியோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கோண்டுவானா செடிமெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்கிறத நம்ம மடகாஸ்கர்லையும் பார்க்கலாம். மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா அண்டு சவுத் ஆப்பிரிக்கன் ரீஜியன்ஸில், இந்த மாதிரியான ரீஜன்ஸில் இதில் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லெமூர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸையுமே நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். லெமூர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸோடைய செடிமெண்ட்ஸையும் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வச்சு தான் இந்த லெமூரியா கான்டினென்ட் அல்லது லெமூரியா கண்டம்ன்ற
தியரிஸ் எல்லாமே டெவலப் ஆயிருந்தது. அப்போ இந்த மூணுமே கரெக்ட், மூணுமே ஆக்டட் ஆஸ் தி எவிடன்சஸ் ஃபார் கான்டினென்டல் ட்ரிஃப்ட். ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்க, வாட் ஆர் ஆல் தி which of the above are responsible for bringing dynamic changes on the surface of the earth. ஓகேவா? ஸோ அப்போ electromagnetic radiation definitely will be there. Geothermal energy, gravitational force, plate movements, rotation of the earth, revolution of the earth in the form of seasonal variation. Seasonal variation இது வந்து exogenic formations, exogenic forces ஆக்ட் ஆகும். whereas இது வந்து என்னது, நமக்கு endogenic forces ஆக்ட் ஆகும். endogenic forces ஆக்ட் ஆகும். ஓகேவா? மீதி எல்லாமே all of these above are the reasons for dynamic changes on the surface of the earth. ஓகேவா? oceanic crust, continental crust. oceanic crust are much younger than the continental crust. ஏனா much younger because it flows out of the convergent boundaries as well as divergent இருக்கக்கூடிய mid oceanic ridgesலயும் ஃபார்ம் ஆகும். அப்போ இது புதுசா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறதுனால oceanic crust definitely be younger than the continental crust. The oceanic crust equidistance at the mid oceanic ridgesக்கு equidistanceல நீங்க பார்க்க போகும்போது the oceanic ridges similarities in terms of magnetic properties ன்னு பார்த்தோமா, இங்க நார்த் போல் நோக்கி அலைன்மெண்ட் இருக்குதுன்னா இங்க சவுத் போல நோக்கி அலைன்மெண்ட் இருக்கும், திரும்ப நார்த் போல நோக்கி அலைன்மெண்ட் இருக்கும், சவுத் போலோட அலைன்மெண்ட் இருக்கும். ஸோ ஈக்விட் மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ராக்ஸ் சோர்ஸ், சேம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் as well as சேம் ஏஜஸ் அண்ட் மினரல் காம்போசிஷன்ஸ். இதுதான் பாலியோ மேக்னட்டிசம்னு பார்த்தோம். பாலியோ மேக்னட்டிசம் இதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இது. The answer for this question என்னது? Option C, both 1 and 2. Then fold mountains. Fold mountains are created as a resultant of what? Convergent plate boundaries. Okay va? In the fold mountains, in the subduction zone, one plate is subducted below the another plate. ஒரு plate இன்னொரு பிளேட்டுக்கு கீழே போறதா subduction zone. With reference to the plate tectonics is associated with what? Convergent boundaries. Divergent கிடையாது. Divergentனா ஒரு plate இன்னொரு plate விட்டு விலகி போகிறது. அப்ப subduction divergent boundaries நடக்காது. Answer for this question என்னது? Option A, 1 only. Then which of the following statements with respect to Indian plate, the subduction zone along the Himalayas forms its northern boundaries? இது அப்படியே NCERTல உள்ள ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி இந்தியன் பிளேட்ன்றது இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் ரெண்டுமே சேர்ந்தது தான். the eastern margins of the spreading site lying to the west of Australia கிடையாது, east of Australia. east of Australia is in the form of oceanic ridge in the southwest Pacific Ocean. அதாவது பசிபிக் பிளேட்டும் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். ஓகேவா? இது இந்தியன் பிளேட்டு, இது ஆஸ்திரேலியன் பிளேட். இங்கே தானே ஆஸ்திரேலியா இருக்கு. ஆஸ்திரேலியாவுடைய ஈஸ்டர்ன் மார்ஜினும் பசிபிக்கோடைய சவுத் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸில் தான் இது ஒன்றை விட்டு ஒன்று விலகும். பசிபிக் பிளேட்டு அங்கே பசிபிக் பிளேட்டு நார்த்தை நோக்கி போகும், இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகுமா? இந்த ரிட்ஜஸை தான் கேட்குறாங்க. ஸோ இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு, அதாவது ஆஸ்திரேலியாவுடைய ஈஸ்டர்ன் சைடில் in the form of oceanic ridges ஃபார்ம் ஆகும். சவுத் வெஸ்ட் பசிபிக் ஓஷன், சாரி சவுத் வெஸ்ட் பசிபிக் ஓஷன். ஓகேவா? சவுத் ஈஸ்ட் கிடையாது, சவுத் வெஸ்ட் பசிபிக் ஓஷன். அப்போ இந்த இடத்துல வெஸ்ட்டுக்கு பதிலாக ஈஸ்ட் வரணும். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ, 1 only. இதை பாருங்க. oceanic trenches are very significant in the study of plate movements. Definitely oceanic trenches தான் forms on the convergent plate boundary regions. Oceanic trenches are associated with active volcanoes and strong earthquakes because it is associated with the subduction region, subduction regions, convergent regions. இதுதான் Pacific Ring of Firesல பார்த்தோம். அப்போ answer for this question என்னது? Option C, both 1 and 2. Then volcanosல இருந்து எரப்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ்ல எதெல்லாம் இருக்கும்? பைரோகிளாஸ்டிக். ஓகேவா? அதாவது இந்த பைரோ அப்படின்றது என்னதுன்னா ஃபயரை குறிக்கிறது. ஃபயர் ராக் டெப்ரிஸ் ஸ்மாலரா இருக்கக்கூடியது. ஆஷஸ் அண்ட் டஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் த்ரோன் அவுட். நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல் தர், சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் ஆர் தர். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆசிட் ரெயின்ஸ். நைட்ரிக் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ் இது எல்லாமே ஆசிட் ரெயினுக்கு காரணமா இருக்கும்.
அப்போ வல்கேனிக் எரப்ஷன்ஸ்லேருந்து வர்றதுல எல்லாமே வரும், ஆஷஸும் வரும், டஸ்டஸும் வரும், கார்பன் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே வர்றது தானே பார்த்துருந்தோம். ஆல் தி 4 ஆர் அவுட்புட் ஆஃப் தி வல்கானிக் எரப்ஷன்ஸ். தென் இதை கேட்டிருந்தாங்களா, சென்ட்ரல் ஏஷியா ரீஜன்ஸில் தான் ஓஸ்ஜஸ் இருக்கும், பட் ஓஸ்ஜஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாக் மவுண்டைன். யூரோப்பியன் ரீஜன்ஸில் தான் ஆல்ப்ஸ் இருக்கும், பட் ஆல்ப்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோல்டு மவுண்டைன். இது ரெண்டுமே தப்பாக கொடுத்துருக்காங்க. நார்த் அமெரிக்கன் ரீஜன்ஸில் வந்து அப்ளேச்சன்ஸ் இருக்கும், இட் இஸ் அ ஃபோல்டு மவுண்டைன், கரெக்ட். சவுத் அமெரிக்கன் ரீஜன்ஸில் வந்து ஆண்டிஸ் இருக்கும், இட் இஸ் அ ஃபோல்டு மவுண்டைன், கரெக்ட். அப்போ 2 கரெக்டாக இருக்குது, 2 தப்பாக இருக்குது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி, ஒன்லி 2. இதை எடுத்து பார்ப்போம். அந்தமான் ஐலாண்ட்ஸ் வந்து இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டோடைய பவுண்டரிலையும் சொல்லலாம், அல்லது யுரேஷியன் பிளேட் பவுண்டரிலையும் சொல்லலாம். அப்போ ஸ்ரீலங்கா தான் பெஸ்ட்டாக இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டுக்குள்ளார இருக்கும். இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டோட பவுண்டரிஸில் தான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதே கொமோரோஸ் ஐலாண்ட் இருக்கிறது ஆஃப்ரிக்கன் பிளேட்லையும், பஃபின் ஐலாண்ட் இருக்கிறது நார்த் அமெரிக்கன் பிளேட்லையும் இருக்கும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி, 2143. ஸோ எந்த பிளேட்டில் எந்த ஐலாண்ட் இருக்குதுன்றதை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாத்தையும் வச்சு நமக்கு எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ்னால கிரியேட் ஆகக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸை, அந்த லேண்ட்ஃபார்ம்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ்ஸை, அதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை வச்சு கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஓகேவா? அப்போ அதே மாதிரியே எக்ஸோஜெனிக் ப்ராசஸை வச்சு என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் மாஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆர் கேட்டகரிஸ் அசோசியேட்டட் வித் ரேப்பிட் மூவ்மெண்ட்ஸ்? க்ரீப்பு, மட் ஃப்ளோ, சாலிஃப்ளக்ஷன் அண்ட் ஸ்லம்ப், இது எல்லாமே மாஸ் மூவ்மெண்ட்ஸ் தான். இதில் சடனாக ரேப்பிடாக நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸாக எதெல்லாம் எடுத்துக்கலான்றதை கேட்டிருக்காங்க. தென் 2024 யூபிஎஸ்சியில் கேட்டிருக்கிறது, ரெயின்ஃபால் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் வெதரிங் ஆஃப் ராக்ஸ். சடன் ஒரு இனிஷியல் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் தி ராக்ஸ் டியூ டு வெதர் காம்பனன்ட்ஸ். அது டெம்பரேச்சர்னால, ப்ரெஷர்னால ஏற்படக்கூடிய டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் தி ராக்ஸ் நடக்கிறத வெதரிங்னு சொல்லுவோம். அது ரெயின்ஃபால் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸாக இருக்கு. அந்த ரெயின் வாட்டர் கண்டென்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இன் சொல்யூஷன், அந்த ரெயின் வாட்டர் கண்டென்ட்ஸ் அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆக்சிடேஷன். இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய எக்ஸ்டென்ஷனை 2025 கேட்டிருக்காங்க பாருங்க. இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் ஆன் ராக்ஸ், சாக் இஸ் நோன் ஆஸ் வெரி பெர்மியபிள் ராக். சாக்குன்றது ஒரு லைம்ஸ்டோனுக்கான ஒரு எக்ஸாம்பிள், கால்சியம் கார்பனேட்னு சொல்லக்கூடிய லைம்ஸ்டோன். வெரி பெர்மியபிள்னா எவ்வளோக்கு அது வாட்டரை அலோவ் பண்ணுதுன்றத பெர்மியபிள் ராக். whereas clay is known as quite an impermeable or least permeable rock. கிளேன்றதும் செடிமெண்ட்ரி ராக் தான், சாக்குன்றது செடிமெண்ட்ரி ராக் தான். இது லைம்ஸ்டோனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதில் ஸ்டேட்மெண்ட், சாக் இஸ் போரஸ் அண்ட் ஹென்ஸ் கேன் அப்சர்வ் வாட்டர். பொரோசிட்டின்றது எவ்வளோக்கு அது ஓட்டைகள் அதிகமாக இருக்குது, வாட்டர் அலோவ் பண்ணதோ அதை பொறுத்து அதை சொல்லுவாங்க. கிளே இஸ் நாட் அட் ஆல் போரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு செடிமெண்ட்ரி ராக்கா அந்த ராக்கோடைய பொரோசிட்டியோட நேச்சர், அந்த பொரோசிட்டியோட நேச்சர் அடிப்படையாக வச்சு அது பெர்மியபிள் ராக்கா இம்பெர்மியபிள் ராக்கான்ற கிளாசிஃபிகேஷன்ஸை டிவைட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்க போகும்போது நமக்கு எக்ஸ்டெண்டட் ஜியோமார்பிக் ஃபோர்ஸஸ்ல வெதரிங் பார்த்தோமா, வெதரிங்ன்றது என்னது? ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால ஏற்படக்கூடிய டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ராக்ஸ். ஸோ எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ்னால ஒரு ராக்கு ஃபார்ம் ஆகும், ஆனால் அந்த ராக்கு thousands and thousands ஆஃப் இயர்ஸில் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ்னால கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இது ஒரு பாயிண்ட்ல அது டிஸ்இன்டகிரேட் ஆகுமா, அந்த டிஸ்இன்டகிரேஷனை தான் வெதரிங்னு சொல்லுவோம். இந்த வெதரிங்கோடைய கண்டினியூஸ் டிஸ்இன்டகிரேஷனால தான் சாயில் ஃபார்ம் ஆகும். ஸோ ராக்கு வெதர் ஆகி சாயிலாக கன்வெர்ட் ஆகும். அப்படி நடக்கக்கூடிய இந்த வெதரிங் ப்ராசஸ்ல பிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங் 3 விதமாக பிரிக்கலாம். ஓகேவா? பிசிக்கல் வெதரிங்ன்றது வெறும் பிசிக்கல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷனால கிரியேட் ஆகிறது. அதுக்கு காரணமா இருக்கிறது வாட்டர், மாய்ஸ்சர், ஃப்ராஸ்ட், இன்சோலேஷன் அண்ட் விண்ட் எல்லாம் காரணமா இருக்கலாம், ஏஜென்ட்ஸா இருக்கலாம். கெமிக்கல் வெதரிங்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஆக்சிஜன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆக்சிடேஷனோ, கார்பன் டை ஆக்சைடு இன் தி ஃபார்ம் ஆஃப் கார்பனேஷன், வாட்டர்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன், ஹைட்ரேஷன் அண்ட் டிஸ்டிலேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமா அந்த வெதரிங் நடக்கலாம். இங்க வெறும் பிசிக்கல் டிஸ்இன்டகிரேஷன் மட்டும் தான் இருக்கும். அது பிளாக் பை பிளாக், ஒரு ராக்கு பிளாக் பை பிளாக்காகவும் டிஸ்இன்டகிரேட் ஆகலாம், அல்லது கிரானியூல்ஸாகவும் டிஸ்இன்டகிரேட் ஆகலாம், சின்ன சின்ன துகள்களாகவும் டிஸ்இன்டகிரேட் ஆகலாம், அல்லது வெங்காயம் மாதிரி லேயர் பை லேயரா எக்ஸ்ஃபோலியேஷன்ன்ற ஃபார்ம்லையும் டிஸ்இன்டகிரேட் ஆகலாம். இப்படி physical disintegration due to the physical expansion and contractionனால நடந்துச்சுன்னா அதை physical weatheringன்னு சொல்லுவோம். கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா நடந்துச்சுன்னா அது கெமிக்கல் வெதரிங்னு சொல்லுவோம்.
பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ்னால வெஜிடேஷன், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இந்த மாதிரி இதில் ஃபிசிக்கல் வெதரிங்கும் பொருந்தும், கெமிக்கல் வெதரிங்கும் பொருந்தும். அப்படி பிளான்ட் வெதரிங், அனிமல் வெதரிங் அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங் அண்ட் ஆந்த்ரோபோஜெனிக் வெதரிங்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனிமலுடைய எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல் இருக்கக்கூடிய யூரியா, யூரிக் ஆசிட்னால கெமிக்கல் வெதரிங்கும் நடக்கலாம். ஒரு வெஜிடேஷனுடைய ரூட்ஸ் யூரியா அல்லது யூரிக் ஆசிட் இந்த மாதிரியான விஷயங்கள் ரூட்ஸ் மூலியமா நடக்கிறது பிசிக்கல் வெதரிங் என்னும், யூரியா யூரிக் ஆசிட் மூலியமா நடக்கிறது கெமிக்கல் வெதரிங் நடக்கும். ஆனால் இது ரெண்டுமே பயாலஜிக்கல் பீயிங்ஸ்னால நடக்கலாம். அப்போ பயாலஜிக்கல் வெதரிங் இஸ் அசோசியேட்டட் வித் போத் பிசிக்கல் வெதரிங் as well as கெமிக்கல் வெதரிங். இப்படி டிஃப்ரெண்டான கெமிக்கல்ஸ் as well as பிசிக்கல் வெதரிங் ப்ராசஸையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி நமக்கு மாஸ் வேஸ்டிங் அல்லது மாஸ் மூவ்மெண்ட்ஸ்னா எந்த விதமான ஏஜென்ட்ஸும் இல்லாமல் வெறும் கிராவிட்டி அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்டை தான் நம்ம மாஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி எங்கே நடக்க தான் வாய்ப்பு இருக்கு? ஸ்லோப்ஸ் ஆஃப் தி மவுண்டெய்னஸ் ரீஜன்ஸில் தான் நடக்கும். அப்போ ஸ்லோப் ஆஃப் தி மவுண்டெய்னஸ் ரீஜன்ஸில் வாட்டருடைய அக்யூமுலேஷன் வித்தின் தி சாயில்னால ஸ்லோவர் கிராவிட்டினால ஸ்லோவராகவே நடக்கக்கூடியதை தான் க்ரீப்னு சொல்லுவாங்க. சாயில் க்ரீப். என்டையர் சாயிலுமே பொறுமையாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு வெர்டிக்கல் கட் ஆஃப் நடந்து, ஓகேவா, ஸோ மேலே இருந்து கீழே இருக்கக்கூடிய சாயிலில் ஒரு கட் ஆஃப் நடந்து இந்த என்டையர் சாயிலுமே இந்த என்டையர் ரீஜனுமே ஒரு ரொட்டேஷனல் மூமெண்ட் மாதிரி நடந்துச்சுன்னா அதை ஸ்லம்பிங்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸ்லம்பிங்கு. அதே பிளேன்ஸ்ல நடந்துச்சுன்னா அதை ஸ்லைடிங்னு சொல்லுவோம். ஸ்லைடிங் as well as ஸ்லம்பிங் இது ரெண்டுமே ஃபார்ம்ஸ் ஆஃப் லேண்ட் ஸ்லைட்ஸ் தான். அப்போ லேண்ட் ஸ்லைட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் மாஸ் மூவ்மெண்ட்டே தவிர எரோஷனல் ஆக்டிவிட்டி கிடையாது. அதில் ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் அதிகமான வாட்டர் பெர்கோரேஷனால அந்த மட்டு மட்டும் தனியாக டிஸ்இன்டெகிரேட் ஆகி கீழே நகர்ந்துச்சுன்னா அதை தான் மட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ சாயில் க்ரீப், மட் ஃப்ளோ, ஸ்லம்பிங் அண்ட் ஸ்லைடிங் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ் வேஸ்டிங் மூவ்மெண்ட் தான். இதில் சாயில் க்ரீப்பும் மட் ஃப்ளோவும் ஸ்லோவராக நடக்கும், ஸ்லைடிங்கும் ஸ்லம்பிங்கும் ரேப்பிடாக நடக்கும். இதை தான் நீ கேள்வியாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரி ஜியோமார்ஃபாலஜிக்கல்ல எக்ஸோஜெனிக் ஏஜென்ட்ஸாகவும் நடக்கலாம். அப்போ எக்ஸோஜெனிக் ஏஜென்ட்ஸில் வெதரிங் ஃபர்ஸ்ட் நடக்கும். வெதர் ஆகப்பட்ட மெட்டீரியல் கிராவிட்டி மூலியமா மட்டுமே நடந்துச்சுன்னா அதை மாஸ் வேஸ்டிங்னு சொல்லுவோம். வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ், ஓகேவா, அது ரிவரா இருக்கலாம், கிளேஷியரா இருக்கலாம், விண்டா இருக்கலாம், சி வேவ்ஸா இருக்கலாம், இதன் மூலியமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வெதராகப்பட்ட மெட்டீரியல் ஒரு இடத்துல இருந்து எடுக்கப்பட்டு மூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா அது எரோஷன். எடுத்து இன்னொரு இடத்துல டெபாசிட் பண்ணப்பட்டுச்சுன்னா அது டெபாசிஷன். ஓகேவா, ஸோ அப்படி எரோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெபாசிஷன்ன்ற ப்ராசஸ் மூலியமா இந்த நாலுமே ஏஜென்ட்ஸை ஆக்ட் ஆகி ஒரு மெட்டீரியல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகுறது மூலியமா வெவ்வேறு லேண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகும். அப்படி ரிவர்னால கிரியேட் ஆகக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் இதெல்லாம் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். கிளேஷியர்ஸ்னோட மூவ்மெண்ட்ஸ்னால கிரியேட் ஆக முடியாது தான் கிளேஷியர் லேண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். சி வேவ்ஸ்னால கோஸ்டல் ரீஜன்ஸ்ல கிரியேட் ஆகிறத சி வேவ் லேண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். விண்டுனால கிரியேட் ஆகிறத wind erosion and deposition landforms ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது எல்லாமே டிஃப்ரெண்டான landforms பட் கிரியேட்டட் டியூ டு தி ஏஜென்ட்ஸ் ஆஃப் ரிவர், கிளேஷியர், விண்ட் அண்ட் சி வேவ்ஸ்னால நடக்கும். ஓகேவா, இதுல இருந்து கேள்விகள் பெருசா வரல, பட் இதையும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஓவராலாவே எண்டோஜெனிக் ப்ராசஸ் இன்டீரியர்ல, எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் எக்ஸ்டீரியர்ல, இது ரெண்டோட காம்பினேஷன்ல மைக்ரோ யூனிட் ஆஃப் எனி லேண்ட்ஃபார்மே நம்ம என்ன சொல்லுவோம், ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ எண்டோஜெனிக் ப்ராசஸ் மூலியமா ஒரு புது ராக், ஒரு பிளேட் டெக்டானிக்ஸ் நடக்கக்கூடிய இடத்துல, கன்வர்ஜென்ஸ் நடக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது டைவர்ஜென்ஸ் நடக்கக்கூடிய இடத்துலயோ ஒரு மோல்டன் மேக்மா வெளியில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ராக் ஃபார்ம் ஆகும்ல, அதை தான் நம்ம பேரண்ட் ராக் அல்லது இக்னியஸ் ராக்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரிஜினலி ஃபார்ம்டு ராக், ஒரிஜினல் ராக் ஃப்ரம் தி சோர்ஸ் ஆஃப் மேக்மால இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியதான் இக்னியஸ் ராக்ஸ்னு சொல்லுவோம். இந்த இக்னியஸ் ராக் வெளியில சர்ஃபேஸ் வரைக்கும் வந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது எக்ஸ்ட்ரூசிவ் ராக்னும், வித்தின் தி சர்ஃபேஸுக்குள்ளாரே ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது இன்ட்ரூசிவ் ராக்னு சொல்லுவோம். இன்ட்ரூசிவ் ராக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கிரானைட்டிக் ராக், எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பசால்டிக் ராக்ஸ். இந்த பசால்டிக் ராக்ஸை தான் நம்ம வல்கானிக் ராக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்படி உருவான இந்த இக்னியஸ் ராக் வில் பி சப்ஜெக்டட் டு வெதரிங் அண்ட் எரோஷனா, எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் அதில் ஆக்ட் ஆகுமா, அப்படி ஒரு இடத்துல இருந்து வெதர் ஆகி ஒரு ரிவர்னால எரோட் பண்ணப்பட்டு இன்னொரு இடத்துல செடிமெண்ட் ஆகி அந்த செடிமெண்ட்னால ஃபார்ம் ஆகிறது தான் செடிமெண்ட்ரி ராக்ஸ்.
அப்ப செடிமெண்டரி ராக்ஸ்ன்றது செகண்டரி ராக்ஸ், பிரைமரி ராக்ஸ் கிடையாது. இக்னியஸ் ராக்ஸ் தான் பிரைமரி ராக்ஸ். இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த செடிமெண்டரி ராக்ஸ் கால்சியம் கார்பனேட் அல்லது கால்சியம் ஆக்சைடு மாதிரியான கார்பனேட் அல்லது கால்சியம் அல்லது கார்பனேட் மெட்டீரியல்ஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடியது ஆர்கானிக் செடிமெண்டரி ராக்ஸ் சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் லைம்ஸ்டோன். அதே சாண்ட்ஸ் எல்லாமே, சாண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னு லித்திஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜாயின் ஆகி அதன் மூலியமா ஒரு சாண்டும் ஒரு ஸ்டோன் ஒரு ராக்கும் ஃபார்ம் ஆகலாம். சாண்ட் ஸ்டோன்ஸ் அல்லது லைம் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் செடிமெண்டரி ராக்ஸ். இப்படி செடிமெண்டரி ராக்கோ அல்லது இக்னியஸ் ராக்ஸோ ஒரே நாள்ல ஃபார்ம் ஆகுது. இட் டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ். அப்படி உருவாகின ஒரு ராக்கு எக்ஸ்டர்னலா ஏற்படக்கூடிய ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும், அதனுடைய மெட்டமார்பிக் மட்டும் சேஞ்ச் ஆகலாமா, மாடிஃபை ஆகலாமா? மாடிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ் அண்ட் செடிமெண்டரி ராக்ஸா மாறுறதை தான் மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப மார்பிள், ஸ்கீஸ்ட் இது எல்லாமே மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் இக்னியஸ் அண்ட் செடிமெண்டரி ராக்ஸ் தான். இப்படி மாடிஃபை ஆயிருக்கக்கூடிய ராக்ஸ் எகைன் ஒரு சப்டக்ஷன் ஜோன்ல போனுச்சுன்னா திரும்ப இன்டீரியருக்குள்ளாரையும் போகலாம். அப்போ இந்த கண்டினியூஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ் ஐதர் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸோ எரோடட் அண்ட் டெபாசிஷன் ஃபார்ம்ல செடிமெண்டரி ராக்கோ, இது ரெண்டுமே அதனோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால மாடிஃபை ஆகிறது மெட்டமார்பிக் ராக்கோ. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எந்த ராக் எடுத்தனாலும் இந்த 3 டைப்புக்குள்ள அடங்கும். இப்படி ஒரு ராக்கு டிஃப்ரெண்ட் ஏஜஸ்ல டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல மாறிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம ராக் சைக்கிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு தானே கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் அடிப்படையா வச்சு கேட்ட கேள்விகளை பார்க்கலாம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மாஸ் மூவ்மெண்ட்ஸ் கிராவிட்டியை மட்டுமே வச்சு நடக்கக்கூடியது, கிராவிட்டியை மட்டுமே வச்சு நடக்கக்கூடியதுல ரேப்பிட் மூவ்மெண்ட்ஸ் ஃபாஸ்டராக நடக்கிறது என்னது? க்ரீப்பே என்னது? ஸ்லோவராக தான் நடக்கும். மட் ஃப்ளோவும் என்னது? நமக்கு வந்து மட் ஃப்ளோன்றதும் நமக்கு வந்து ஃபாஸ்ட். மட் ஃப்ளோன்றது என்னது? நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு வாட்டரோடைய அக்யூமுலேஷனால ஒரு குறிப்பிட்ட ரீஜியன் மட்டும் தனியா நகர்ந்து வர்றது தான் நம்ம மட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். சாலிஃப்ளக்ஷன் அப்படின்றது என்னதுன்னா ஒரு என்டையர் சாயில் ரீஜனே ஸ்லோவரா மேல நடக்கிறத நமக்கு வந்து க்ரீப்பிங் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். என்டையர் சாயிலுமே ஒரு பர்டிகுலர் ரீஜனோட நமக்கு வாட்டர் அக்யூமுலேஷனால நடக்கிறத வந்துட்டு சாலிஃப்ளக்ஷன் சொல்லுவோம். இதே மட் ஃப்ளோ அல்லது ஸ்லம்பிங் அல்லது ஸ்லைடிங்ன்றதும் நமக்கு வந்து லேண்ட்ஸ்லைடுக்கான ஒரு ஃபார்ம் தான். அப்ப இருக்கிறதுல இந்த 4ல ரேபிட் மூவ்மெண்ட்ஸ்க்கு அசோசியேட்டடா இருக்கிறது என்னது? மட் ஃப்ளோவும் ஸ்லம்பிங்கும் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஆஃப் மாஸ் மூவ்மெண்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் நமக்கு தெரியணும். ஸோ அதே மாதிரி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ரெயின்ஃபால் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் வெதரிங் ஆஃப் ராக்ஸ். ரெயின்ஃபால் பிசிக்கல் வெதரிங்க்கும் காரணமா இருக்கும், கெமிக்கல் வெதரிங்க்கும் காரணமா இருக்கும். ரெயின்ஃபால் கண்டெய்ன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இன் சொல்யூஷன், கெமிக்கல் வெதரிங். ரெயின்ஃபால் கண்டெய்ன்ஸ் அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன், டிசால்வ்ட் ஆக்சிஜன் வித்தின் ரெயின்ஃபால் இருக்கும்ல, அதனால நடக்கிறது பிசிக்கல் ஆக்சிஜன் மூலியமா நடக்கிறது, ஆக்சிடேஷன் மூலியமா நடக்கிறது கெமிக்கல் வெதரிங்கான ஒரு எக்ஸாம்பிள். கார்பன் டை ஆக்சைடு மூலியமா நடக்கிறது, கார்பனேஷன் மூலியமா நடக்கிறது கெமிக்கல் வெதரிங்கான ஒரு எக்ஸாம்பிள். அப்ப போத் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 are individually correct and both of them explains the weathering of rocks. அப்ப answer for this question என்னது? ஆப்ஷன் A. Statement 2 and 3 are correct and statement both of them explains the statement 1. இதனோட ஒரு எக்ஸாம்பிள் தான் 2025ல கேட்டிருக்காங்க. In the context of effect of water on rocks, chalk, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைம்ஸ்டோன் அல்லது கால்சியம் கார்பனேட் மெட்டீரியல்னால ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ஒரு ராக் தான் நம்ம சாக்னு சொல்லுவோம். சாக் இஸ் நோன் as very permeable rock, whereas clay is known as quite impermeable rock, quite or least impermeable னு சொல்லியிருக்காங்க. chalk is porous என்னது? சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கக்கூடியது, porosity and can absorb, போரஸா இருக்கிறதுனால வாட்டர் அப்சர்வ் பண்றதுனால இது permeable rockன்னு சொல்றோம். whereas clay is not at all porous-ன்றது எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட். not at all porous-னா அது வந்து கம்ப்ளீட்லி இம்பெர்மியபிளா இருக்கணும். ஆனா क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? it is least impermeable னு சொல்லிருக்காங்க. least impermeable-னா not at all porous-ன்றது
பாசிபிலிட்டியே கிடையாது. கிளே நம்ம சொல்லியிருப்போம், கிளே இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக் தான். அப்போ நாட் அட் ஆல் போரஸ்ன்றது கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட். அப்போ என்னது, போத் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் கரெக்ட் கிடையாது. ஒன்லி ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் 2 and 3 இஸ் கரெக்ட் and this explains the permeability nature of chalk and explains the statement 1. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இதன் மூலியமா பார்க்க போகும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டு எக்ஸோஜெனிக் ப்ராசஸ்னால நடக்கக்கூடிய வெதரிங்கை பற்றின எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம், மாஸ் வேஸ்டிங்கை பற்றின எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலாக ஜியோமார்ஃபாலஜியில் நமக்கு எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ்னால என்னென்ன சேஞ்சஸ் நம்மளோட லேண்ட்ஃபார்மில் நடக்குது, அந்த லேண்ட்ஃபார்ம்ஸ்னால நடக்கக்கூடிய ப்ராசஸஸை எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாகவும் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதன் மூலிமா இந்த செஷன்ஸ் நமக்கு வந்து முடிவுக்கு வருது. ஸோ ஓவராலாகவே ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியோடைய என்டையர் டாப்பிக்குமே நமக்கு 4 வீடியோஸ் மூலியமாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கோடைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸையும் சொல்யூஷன்ஸையும் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வரப்போகிற ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி டெஸ்ட்டை நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.